ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப எங்களோட ஃப்ரீ செஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸ்ல ரெண்டாவது செஷன்ஸ் தான் நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ரெண்டாவது செஷன். நான் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால இன்றைக்கு என்னென்ன பாடங்கள் படிக்கிறேன் சொல்லிட்டு டைம் ஈக்கிறட்ட நாங்க மேக்சிமம் என்னென்ன பாடங்களை டிஸ்கஸ் பண்ண போறோம் என்றதுக்கான ஒரு சின்ன ஒரு அடிப்படையை தந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். என்ன சொன்னா சில பேருக்கு விளங்காது, இந்த என்னென்ன பாடம் போறேன்னு சொல்லி செல்லாம ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டு போனா விளங்காது. நேத்துல கிளாஸ்ல நாங்க 12.1 அதாவது பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இன்ட்ரடக்ஷனை பேசணும். எது மேனேஜ்மெண்ட், எப்ப மேனேஜ்மெண்ட் தேவை, மேனேஜ்மெண்ட் நாங்க எப்ப செய்யறோம், யாரு செய்யறாரு, மேனேஜ்மெண்டால கிடைக்கிற இம்பார்ட்டன்ட் என்ன, அது எப்படி செய்யற ப்ராசஸ் என்ன, அதோட ரிலேட்டிவான மெயின் டாபிக்ஸ் என்னன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நேத்துல கிளாஸ்ல பேசுவோம். நேற்று கடைசியா கிளாஸ் முடிய சொன்னோம் ப்ரோமோ, அதாவது இன்றைக்கு பேச வேண்டிய விஷயத்த சொன்னோம். இன்றைக்கு நாங்க 12.2 மேனேஜர்ஸ் என்று சொல்லக்கூடிய கன்செப்டை பேசுவோம். மேனேஜர்ஸ் சொல்லக்கூடிய கன்செப்ட் இது வந்து மேனேஜர்ஸுக்கான இன்ட்ரடக்ஷன். அதே மாதிரி ஒரு மேனேஜர்ஸ் எப்படி செயற்பட ஓணும் என்றதற்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் 12.2ல தாரான். 12.3 மேனேஜர்ஸ், எத்தனை வகையான மேனேஜர்ஸ் ஒரு கம்பெனியில இருப்பாங்க, ஒரு கம்பெனியில ஒரு நிறுவனத்துல எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எத்தனை வகையான மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி 12.4 மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் நாங்க ஆல்ரெடி பேசியாச்சு, அது கொஞ்சம் டீப்பா சொன்னா விஷயம் முடிஞ்ச ப்ராசஸ். அதே மாதிரி 12.5 டிசிஷன் மேக்கிங். இன்னைக்கு டைம் இருக்கிற வரைக்கும் இந்த மெயினான டாபிக்ஸ் வந்து பார்ப்போம். சின்ன சின்ன டாபிக்ஸ் தான், ஆனா ஈஸியா விளங்கடிக்கலுமான டாபிக்ஸ். அப்ப இந்த டாபிக்ஸை பார்த்துட்டோம் சொன்னா எங்களுக்கு மெயினான இன்ட்ரடக்ஷன் பார்ட் முடிஞ்சாச்சு. அதுக்கு பிறகு இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ கொஞ்சம் டீப்பா பேசணும் சொன்னா 4 ப்ராசஸ் இருக்குது: பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங், கண்ட்ரோலிங். நான் நேற்று சொன்ன மாதிரி திட்டமிடல், ஒழுங்கமைச்சல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல், இந்த 4 ப்ராசஸையும் கிளியர் கட்டா பேசணும் சொன்னா மேனேஜ்மெண்ட் 12வது யூனிட் முடிஞ்சாச்சு. சரியா? அதுக்கப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய கன்செப்ட் ஆக ஈஸி. பார்ட் 2 கொஸ்டின்ஸ்ல பார்ட் 1 கொஸ்டின் செய்யக்கூடலாம் ஆக ஈஸியான பாடம் தான் மேனேஜ்மெண்ட் பாடம். இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு போற வரக்கூடிய எல்லா பாடம் அந்த கன்செப்டை நீங்க விளங்கி இருந்தா ஃபுல் மார்க்ஸ் ஈஸியா ஏர்ன் பண்ணேயும். அந்த சாப்டரை படிச்சுட்டு இது பாஸ் பேப்பர் செஞ்சு பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு சொல்லி. சரியா? அப்ப ஓகே, இன்னைக்கு இந்த பாடத்துக்கு வாரு மேனேஜர்ஸ் என்று சொல்லக்கூடிய முகாமையாளர்கள். தமிழ்ல சொல்றோம் முகாமையாளர்கள். 12.2 முகாமையாளர்கள். சரியா? முகாமையாளர்கள் மேனேஜர்ஸ் என்று சொல்றோம். இப்ப எங்கட வார்த்தையில நாங்க பேசுறோம் சொன்னா மேனேஜர்ஸ் என்று சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஒரு பெரிய கம்பெனி ஆயிக்கோணும், அந்த கம்பெனியை கொண்டு நடாத்துறவர் ஆயிக்கோணும், கம்பெனில டிசிஷன் மேக் பண்றவர் ஆயிக்கோணும், கம்பெனியை செஞ்சு கொண்டு போற ஆள் ஆயிக்கோணும். இவர் தான் எங்கட பார்வையில மேனேஜர். நாங்க மேனேஜர் நடிக்க நினைக்கிறோம், அடி இவர் டிகிரி முடிச்சுக்கோணும், இல்லாட்டி அட்வான்ஸ்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துக்கோணும், இல்லாட்டி ஏதாச்சும் சார்ட்டர்ட் ஏதாச்சும் கோர்ஸ் செஞ்சுக்கோணும், பெரிய பெரிய ப்ரொஃபஷனலான ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் முடிச்சிருந்தாதான் அவரு தான் நாங்க மேனேஜர்ஸ் சொல்லுவோம். நல்லா விளங்கிடுங்க, இவங்கெல்லாம் மேனேஜர்ஸ் தான். இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னா கம்பெனியில சம்பளத்துக்கு கீழால இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ். இவங்க சம்பளத்துக்கு கீழால அந்த மேனேஜ்மெண்ட் வேக பாக்குறாங்க. மேனேஜர்ஸ் என்று சொல்றது யாருண்டா, யாரெல்லாம் நாங்க நேற்று பேசின மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய கன்செப்ட், அந்த பிளானிங்க, அந்த ஆர்கனைசிங்க, அந்த லீடிங்க, அந்த கண்ட்ரோலிங்க, திட்டமிட்டு ஒழுங்கமைத்து செயற்படுத்தி கட்டுப்படுத்தக்கூடிய அந்த 4 வேலையை யாரு செஞ்சாலும் எல்லாத்துக்கும் நாங்க சொல்ற சிம்பிள் வெப் மேனேஜர்ஸ் தான். அது கட்டாயம் டிகிரி ஹோல்டர் ஆயிக்கணும்னு அவசியம் இல்லை. கட்டாயம் ஜெய்ப்பூர், கொழும்பு, கெலனின்னு சொல்லக்கூடிய பிரதானமான யூனிவர்சிட்டியில டிகிரி முடிச்சுக்கணும் அவசியம் இல்லை. இல்லாட்டி ஏதாச்சும் கோர்ஸ் செஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. சிம்பிளா இந்த 4 வேக்க பண்ணினா அவங்க மேனேஜர்ஸ் தான். ஆனா எங்கட பார்வையில மேனேஜர்ஸ் அடிக்க விளங்குறது சம்பளத்துக்காக இந்த 4 வேலையும் செய்யறவங்க. சம்பளத்துக்காக தன்னை ப்ரொஃபஷனலை கூட்டிக் கொண்டு, தன்னை திறமையை கூட்டிக் கொண்டு, தன்னை குவாலிட்டியை கூட்டிக் கொண்டு இந்த வேலையை செய்யறவங்க தான் எங்கட மைண்ட் செட்ல மேனேஜர்ஸ் ஆயிக்கிறாங்க. இது மட்டும் மேனேஜர்ஸ் அல்லன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க சும்மா யோசிங்களே, நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்கு ஒரு நேற்று அதே சாப்டர் வச்சு நான் ஸ்டார்ட் பண்றேன். உங்களுக்கு இன்னும் 250 நாள் தான் நீக்குது. இந்த 250 நாள்ல உங்களுக்கு என்ன செய்யணும்? 3A சொல்லக்கூடிய ப்ராசஸுக்கு போகணும். இதுதான் உங்களோட கோல். 250 நாள்ல 3A சொல்லக்கூடிய இடத்தை அடையணும். இதுதான் உங்களோட மொத்த பிரயாணத்துல ஃபைனல் டார்கெட். இது வரைக்கும் 13 வருஷம் கடந்து வந்தாச்சு. 13 வருஷத்துல கடைசி சொட்டு வினாடிகள், கடைசி கொஞ்சம் வினாடிகள் சொல்றோம். 250 நாள் கடைசி கொஞ்சம் நாட்கள் மட்டும்தான் உங்களோட கையில அவைலபிள் ஆயிக்கு. கிட்டத்தட்ட மேக்சிமம் போனா ஒரு 9 மாசம். அப்ப 9 மாசத்துல உங்களோட 13 வருஷ கனவு நனவாக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இப்ப நீங்க பேச்சு கொண்டிருக்கிறீங்க. அதே ஒரு டார்கெட் 3A எடுக்கணும்.
இந்த 13 வருஷத்துல டார்கெட், 13 வருஷத்துல ஃபைனல் முடிவு, ஃபைனல் இன் பாயிண்ட் நாங்க சொல்லுவோம் மைல் கல்ன்னு சொல்லுவோம். ஹிஸ்டரியில நீங்க படிச்சுப்பீங்க மைல் கல். மைல் கல்னா அந்த போர்டர், அந்த போர்டர் தான் என்ன ஆயிக்கோணும் 3A ஆயிக்கோணும். அந்த 3A அடையிறதுக்கு ஜஸ்ட் அவைலபிள் ஆகிக்கிற டைம் லிமிட்டட், கொஞ்சமான டைம் தனிக்குது. இந்த கொஞ்சமான டைமை வச்சுதான் இவ்வளவு பிரமாண்டமா ஒரு டார்கெட்டுக்கு போகணும். 3Aன்றது லேசி இல்ல, வாயால செல்லேனுமே எல்லாச்சும் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படணும், எடுக்கிறதுக்கு செக்ரிஃபைஸ் பண்ணணும், பெரிய ஒரு டைம் தேவை, பெரிய ஒரு முயற்சியோடு செய்யும். அப்படி செஞ்சாதான் 3A எடுக்க. அப்ப இதனால இந்த கன்செப்ட்ல 250 நாளை வச்சு அடைகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். சிம்பிள் அடையலும், பட் கஷ்டம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த டைம்ல தான் என்னது தேவைப்படுது, மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய கன்செப்ட் தேவைப்படுது. நாங்க ஆல்ரெடி பேசினோம். இந்த கஷ்டமான டைம் எதுக்கேலாண்ட கன்செப்ட் எங்களுக்கு சாதிக்க ஏலா, எவ்வளவு கொஞ்சம் தான் நீக்குது, இதை வச்சு அந்த இடத்துக்கு போக ஏலா, வளம் குறைவாக இருக்குது. அந்த டைம் தான் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஆள் தேவைப்படுற முகாமீட்டும் செய்ய வேண்டி இருக்குது. இப்பதான் நாங்க மேனேஜ் பண்ணணும் 250 நாள். அவ எப்படி மேனேஜ் பண்றோம்? உங்களுக்கு ஒரு கோல் ஒன்று செட் பண்றீங்க. உங்களோட கோல் இதுதான் அடையணும், இந்த வேலையை செய்யணும், இந்த கோல் ஒன்று போடணும். 250 நாள்ல கடைசி 250 நாள் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் ஒரு 100 நாள்ல வாரண்டா வந்ததுக்கு பிறகு என்னோட ஃபைனல் டார்கெட் நான் பேசி சேர்ந்திக்கணும். இதுதான் என்னோட பொசிஷன் என்று சரி ஒரு ஃபைனல் லாங் டேர்ம் பொசிஷன் போட்டு வச்சுப்பீங்க. அதுக்குதான் நாங்க சொல்லுவோம் கோல். கோலை செட் பண்ணும். ஆல்ரெடி நேற்று கிளாஸ் சொல்லிதான் கோலை செட் பண்ணணும். பெஸ்ட் ப்ராசஸ் கோலை செட் பண்ணணும். இந்த 250 நாள்ல ஃபைனலா நான் இந்த இடத்துக்கு போயிட்டு சேர்ந்திக்கணும். இதுதான் எங்களோட கோல். ரெண்டாவது, கோலை செட் பண்ணினேன்ற பேர்ல எல்லாரும் கோல் அடைகிறல்ல. எனக்கும் டார்கெட், உங்களுக்கும் டார்கெட், 1000 பேருக்கும் டார்கெட், கொமர்ஸ் எல்லாத்துக்கும் டார்கெட் 3A எடுக்கும். A level வரக்குள்ள அதுதான் டார்கெட். A level வரக்குள்ள புதிய புக் எல்லாம் எடுத்து புதிய கவர் எல்லாம் போட்டு முன்னட்டையில திங்க் பியாண்ட் 3A. 3A விட ஒசக்க அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு எல்லாருடைய முன் பேஜ் எல்லாம் இண்டிக்கும். அப்ப எல்லாரும் போட்டு எல்லாரும் 3A அடைஞ்சான்னு கேட்டா இல்ல. கோலை மட்டும் செட் பண்ணி வேலை இல்ல. நான் அந்த இடத்துக்கு போகணும், இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகணும், இந்த கரையிலிருந்து யோசிச்சு மட்டும் போதா, போறதுக்கான ஏற்பாடு செஞ்சு பேசிடுவோம். அப்பதான் பேச்சு செய்யறது. அப்ப போறதுக்கு ஏற்பாடு செய்யறது நாங்க சொல்லுவோம் செட்டிங் பண்றது. செட்டிங் பண்றது என்னோட வேலைக்கு, என்னோட கோல் அடைகிறதுக்கு தேவையான வேலையை செட் பண்றது ரெண்டாவது நடவடிக்கையாக இருக்கும். மூணாவது நடவடிக்கை அதை செய்யணும். என்ன செய்யணும்? அந்த வேலையை செய்யணும். நாங்க திங்க் பண்ணிட்டு டைம் டேபிள் எல்லாம் போட்டு மேசையெல்லாம் எடுத்து வச்சு காஸ்ட் பேப்பர், மாடல் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெறுமனே பார்த்து கொண்டு இல்லாட்டி சாம்பிராணி பிடிச்சு கொண்டீங்கன்னா ஒரு நாளும் 3A வாரல்ல. என்ன செய்யணும்? இறங்கி வேலை செய்யும், கஷ்டப்படணும், உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டைம் மேனேஜ் பண்ணணும், கிளாஸஸ் போகணும், நான் பாஸ் பேப்பர் செய்யணும். எல்லா வேலையும் செஞ்சாதான் எனக்கு என்ன செய்யும், அந்த ரிசல்ட்ஸுக்கு போகிடும். அப்ப பிளான் போட்டா மட்டும் டார்கெட் அடையவுமேலா, பிளானுக்கான ஆர்கனைஸ் பண்ணினா மட்டும் டார்கெட் அடையும்ல. மூணாவது, அந்த வேலையை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி வேலையை செய்யணும். இது வரைக்கும் இந்த 250 நாள் முடியும் வரைக்கும் வேலை செய்யணும். இடையில விட்டுட்டோம் என்றாலும் 3A வராது. சரியா? மூணாவது, செயற்படுத்தணும், செய்யணும், வேலை ஆக்டிவ் பண்ணணும், செயற்படுத்தும். நாலாவது தான் செஞ்சு முடிச்ச பிறகு 250 நாள் முடிச்ச பிறகு ஃபைனல் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரக்குள்ள பார்க்கணும். எங்க ரிசல்ட்ஸ் 3A-வாக இருக்குதா? 3A ஆக இருந்தா நாங்க எங்க மேனேஜ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண மாதிரி. எங்க டார்கெட் அடைஞ்சா மேனேஜ்மெண்ட் முடிஞ்சு, அந்த ப்ராசஸ் முடிஞ்சாச்சு, அந்த முகாமீட்டும் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் மத்த முகாமீட்டும் தேவைப்படும். அப்ப இந்த இடத்துல நாங்க 3A அடையாட்டி மறு ஒரு ரீஷெடியூல் பண்ணணும். செகண்ட் ஷே என்ற பேர்ல ரீபிளானிங் போடணும், ரீகோல் செட் பண்ணணும், ரீசெட்டிங் பண்ணணும், ரீஆக்டிவிட்டி செய்யும். மறு எல்லா இதா வேலையெல்லாம் திருப்பி செய்ய வேண்டியும். அப்ப அதை பாக்குறது எந்த இடத்துல கட்டுப்பாட்டுல, அல்லது நாங்க பாக்குறது ஒப்பீடு செஞ்சு இதைத்தான் நாங்க செய்வோம். இதை செஞ்சா ஈஸியாக என்ன செய்யலும், 3A செல்லக்கூடிய ப்ராசஸுக்கு புகையிலும். ஃபர்ஸ்ட் சை புகையிலாட்டி செகண்ட் சைல சரியிலும், செகண்ட் சை புகையிலாட்டி தேர்ட் சைல சரி புகையிலும். எப்படியோ இந்த வேலையை செஞ்சா இந்த டார்கெட்டுக்கு புகையிலும். அது யாரா இருந்தாலும், எந்த தரத்தில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் ஓகே. அப்ப இதுக்குதான் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பேர் சொல்றாங்க. இதுக்குதான் நாங்க திட்டமிடல் சொல்றோம், இதுக்குதான் நாங்க ஒழுங்கமைத்தல் சொல்றோம், இதுக்குதான் நாங்க செயற்படுத்தல் சொல்றோம், இதுக்குதான் நாங்க கட்டுப்படுத்தல் சொல்றோம். இந்த வேலையை யாரு செஞ்சாலும் அவங்களுக்கு சொல்ற பேர் தான் மேனேஜர். இந்த வேலையை யாரு செஞ்சாலும், எனிவன் யாரு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு நாங்க சிம்பிளா சொல்ற பேர் தான் மேனேஜர். கட்டாயம் டிகிரி முடிச்சு வைக்கணும் இந்த வேலையை செய்யறதுக்கு. இப்ப நீங்க டிகிரி முடிச்சா இந்த வேலையை செய்றீங்க. டிகிரி முடிச்சவங்களா 3A எடுக்கிறாங்க, டிகிரி முடிச்சவங்க எல்லாம் அவங்களோட மத்த டார்கெட் எல்லாம் ரீச் பண்றாங்க இல்ல. சாதாரண ஒரு பிசினஸ் மேன் பிளான் போட்டுறாரு, இந்த நாளோட பிசினஸ் இன்கிரிமெண்ட் பண்றதுக்கு பிளான் போட்டு நடவடிக்கை எடுத்து செஞ்சு சக்சஸ் ஆகுறாரு. அப்ப எல்லாருமே மேனேஜர்ஸ் தான்.
அப்ப நான் மட்டும் இல்ல, நீங்க மட்டும் இல்ல, நான் எங்க யூனிவர்சிட்டி லைஃப் சக்சஸ் பண்ணதுக்கு மேனேஜ் பண்றோம், நீங்களோட அட்வான்ஸ் லெவல் லைஃப் சக்சஸ் பண்ணதுக்கு மேனேஜ் பண்றீங்க, உங்களோட வாப்பாவோட குடும்ப வாழ்க்கையை சக்சஸ் பண்றதுக்காக வேண்டி மேனேஜ் பண்றாங்க, உங்களோட குடும்ப செலவுகளை பாக்குறதுக்காக வேண்டி மேனேஜ் பண்றாங்க. இப்படி பார்த்தா இந்த வேலையை எல்லாருமே செஞ்சு கொண்டுதான் நிற்கிறோம் லைஃப். இந்த வேலையை எல்லாருமே செஞ்சு கொண்டுதான் நிற்கும். இந்த வேலையை எல்லாருமே செஞ்சு கொண்டு நிற்கும். இதனால எங்களுக்கு சிம்பிளா சொல்லலாம், அவங்களோட வாழ்க்கையில அவங்க மேனேஜர்ஸ் தான். அவங்களோட வாழ்க்கையில அவங்க மேனேஜர்ஸ் தான். இந்த வேலையை செய்யறாங்க, இந்த வேலையை செய்யறாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த எல்லா மேனேஜர்ஸையும் பத்தி நாங்க பேசுறது இல்லை. எல்லாத்துக்கும் மேனேஜ்மெண்ட் தேவைன்றதான் பேசணும். நேற்று கிளாஸ்ல பேசின ரீசன் என்ன? எல்லாத்துக்கும் மேனேஜ்மெண்ட் தேவை. ஏன் தேவை? எல்லாரும் மேனேஜர்ஸ் ஆகிக்கிறதுனால. எல்லாத்துக்குமே மேனேஜ்மெண்ட் தேவை. ரீசன் எல்லாருமே மேனேஜர்ஸ் தான். ஆனா டக்டான் டிகிரி முடிச்ச மேனேஜர்ஸ் அல்ல, நாங்க பேசக்கூடிய மேனேஜர்ஸ் அல்ல. ஆனா எங்களுக்கு தெரியாமலே எங்களோட வாழ்க்கையை நாங்க மேனேஜ் பண்ணி கொண்டு தான் நிற்கிறோம். எங்களுக்கு தெரியாமலே எங்களோட சக்சஸ்க்கு இந்த வேலையை செஞ்சு கொண்டு தான் நிற்கிறோம். அதனால நாங்களும் ஒரு மேனேஜர்ஸ் தான். அப்ப எங்களே பத்தி பேசுறதுல இந்த இடத்துல 12.2ல என்னது யாரை பத்தி பேசுறோம் என்றா, ஃபீஸ் பே பண்ணி பெரிய டிகிரி முடிச்சு பொசிஷன்ல இருக்கக்கூடிய மேனேஜர்ஸை பத்தி தான் இந்த இடத்துல பேசுறோம். சரியா? இந்த இடத்துல பேசுறது அந்த மேனேஜர்ஸை மட்டும் தான். இந்த மேனேஜர்ஸை பத்தி நாங்க பேசுறது என்னடா, இந்த மேனேஜர்ஸை பத்தி பேசாததுக்கு ரீசன், நானும் நீங்க எப்படி இருந்தாலும் செஞ்சுட்டு போயிடும். ஏன்னா எங்களுக்குள்ளுக்கு எப்படித்தானே எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ளுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ட்ரெஸ் பண்ணிடும், ப்ரொஃபஷனலா இல்லாம சும்மா மீக்கேடும். ஆனா வெளியே போக்குற என்ன செய்வோம், கொஞ்சம் ப்ரொஃபஷனலா ஒழுங்கான முறைதான் நீங்க ட்ரெஸ் பண்ணி போவீங்க. அப்ப இதே கன்செப்ட் தான் நீங்க, இதே கன்செப்ட் தான் நீங்க எங்களுக்கு வரக்குள்ள நாங்க மேனேஜ்மெண்ட் பண்ற சிஸ்டம் இதை பேஸ் பண்ணி வித்தியாசமான முறையில இருக்கும். ஆனா தியரிட்டிக்கலை தந்திக்கிற சிஸ்டம் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். அதனாலதான் நாங்க இந்த இடத்துல மேனேஜர்ஸ யாரை பத்தி பேசுறோம், ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ், ஃபீஸ் பே பண்ணி செய்யக்கூடிய மேனேஜர்ஸ் பத்தி தான் இந்த இடத்துல பேசுறோம். ஃபீஸ் பே பண்ணி செய்யக்கூடிய மேனேஜர்ஸ், டிகிரி முடிச்ச டிகிரி ஹோல்டர்ஸ், இவங்களை பத்தி தான் நாங்க இந்த இடத்துல பேசுறோம். ஓகே, இப்ப கிளியர் ஆகிக்குமே நினைக்கிறேன். சிலவங்க இந்த மேனேஜர்ஸ் கன்செப்ட் கிளியர் இல்லாட்ட உங்களுக்கு இந்த பாடம் விளங்காது. இதுக்கு பிறகு இந்த 2 தேர்ச்சி மட்டமும் 12.3 and 12.2 and 12.3 12.2 12.3 ரெண்டுமே இந்த மேனேஜர்ஸை பத்தி தான் வரப்போகுது. அதனால இந்த பேஸ்மெண்ட் கிளியர் இல்லாட்டி உங்களுக்கு இந்த கன்செப்ட் கிளியராகவும் ஆகுது. சரியா? இது கிளியர் தானே? யாராச்சும் டவுட் இதுல இந்த பேஸ்மெண்ட் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? டவுட் இருந்தா உடனே கேளு. விச் மேனேஜர், எந்த மேனேஜர்ஸ் கேட்டீங்க? மேனேஜர்ஸ் இப்ப நான் மேனேஜர்ஸ் என்ன யாருன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு மேனேஜர்ஸை பத்தி அடிப்படையா சொல்லல, இது கீழே வரக்கூடிய மேனேஜர்ஸை பத்தி சொல்லல. டவுட் என்ன கேட்டீங்க? பெஸ்ட் மேனேஜர்ஸ் யாருன்னு மட்டும் சொல்லிடு. ஓகே, இப்ப இந்த மேனேஜர்ஸ் எடுங்க. இந்த மேனேஜர்ஸ் எடுத்தா இவங்க தான் யாரு? தீர்மானம் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க தான் யாரு? சக்சஸ் கீழே ஓடுறவங்களா இருப்பாங்க. நான் சொன்னது ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ் மட்டும் தான் பேசுறேன்னு சொல்லி ஃபீஸ் பே பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்களை மட்டும்தான் நீங்க தியரிட்டிக்கல் பாடத்தை பேசணும். அதாவது தியரியை பேஸ் பண்ணிக்கூடிய பாடத்தை அதை மட்டும் தான் சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே, இன்னொரு டிப் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிக்கிறேன், நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, அப்ப மேனேஜர்ஸ் என்று சொன்னா சிம்பிளா, மேனேஜர்ஸ் என்று சொன்னா சிம்பிளா யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்றாங்களோ, நான் முதல்ல சொன்ன மாதிரி 4 ப்ரொசஸிக்கு தானே, திட்டமிடல், அதே மாதிரி ஒழுங்கமைத்தல், செயற்படுத்தல், கட்டுப்படுத்தல். இந்த ப்ரொசஸ யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்களாம் மேனேஜர்ஸ் தான், மேனேஜர்ஸ் தான். ஆனா இந்த மேனேஜர்ஸ பத்தி நாங்க எங்கட பாடத்தீக்கிலால பேசுறல்ல. இந்த வேலையை செய்யற எல்லாரும் மேனேஜர்ஸ். நானும் இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறேன் எங்கட வாழ்க்கையில, எங்கட ஏண்ட சக்சஸுக்காக வேண்டி. நீங்களும் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க அட்வான்ஸ் லெவல்ல 3 எடுக்கிறதுக்காக வேண்டி. உங்களோட பேரண்ட்ஸும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையில அவங்க சக்சஸ் ஆக்குறதுக்காக வேண்டி. இப்படி பார்த்தா நான், நீங்க, பேரண்ட்ஸ் எல்லாரும் மேனேஜர்ஸ் தான். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையை அவங்க மேனேஜ் பண்றாங்க. அதனால எல்லாத்த பத்தியும் இந்த டாபிக்ல போட்டி இல்லை. எல்லாரும் மேனேஜர்ஸ் தான், ஆனா எல்லாத்த பத்தியும் 12.2ல பேசி இல்லை. இந்த இடத்துல எந்த மேனேஜர்ஸை பத்தி பேசுறோம் சொன்னா, எங்கட பார்வையில நாங்க மேனேஜர்ஸ் உடனே யாரு மைண்டுக்கு வர? சல்லி பே பண்ணி டிகிரி முடிச்சு ஒரு கம்பெனியில பொசிஷன்ல ஈடுபட்டு ஷேட்டுக்கு குரல் இந்த கையெல்லாம் போட்டு ஷேட்டை இன் பண்ணி ஏசி கீழே சுத்துற புட்டுவத்துல வேலை செய்யறவங்க தானே உடனே மைண்டுக்கு வர. அவங்கள பத்தி தான் இந்த இடத்துல பேசுறாங்க. ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ், ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ் பத்தி தான் இந்த இடத்துல பேசுறாங்க. அது இல்லாம நானும் மேனேஜ்மெண்ட் செய்யறேன், நீங்களும் உங்களோட வாழ்க்கையை மேனேஜ்மெண்ட் செய்யறேன்றதுனால எங்களையும் உங்களையும் இந்த தியரிட்டிக்கல பேசுற இல்ல. தியரி பாடத்துல அவங்கள மட்டும்தான் பேசுறாங்க. ஏன்னா ஒரு கிளியர் ஆயிக்கும். ஏன்னா இந்த இடத்துல எங்களைய பத்தி இந்த இடத்துக்கு பேசுறது கஷ்டம், அதை கொண்டு வர்றது கஷ்டம்.
ஆனால எங்களைய பத்தி பேசுறல்ல, சாதாரண இந்த வேலையை நாங்க செஞ்சாலும் மேனேஜர்ஸ் தான் நாங்களும். ஆனா எங்களைய பத்தி பேசுறல்ல, இந்த வேலையை சல்லி கொடுத்து செய்யறவங்க, ப்ரொஃபஷனலா ஒரு கம்பெனியில செய்யறவங்களை பத்தி தான் இந்த 12.2லயும் 12.3லயும் நாங்க பேசுவோம். சரியா? இது கிளியரா? யார பத்தி பேசுவோம் கன்செப்ட் கிளியரா? சரியா? ஓகே. அப்ப இந்த மேனேஜர்ஸ் என்று சொல்ற ஆள் யாராய்ப்பாரு? ஒரு கம்பெனியில பெரிய ஒரு பொசிஷன்ல டிசிஷன் மேக் பண்ணி சம்பளத்தை பெரிய ஒரு சம்பளத்தை எதிர்பார்த்து வேலை செய்யறவராய்ப்பார். இப்ப உங்களோட நான் நேத்து டார்கெட்டை கேட்கல, நிறைய பேர் சொன்னாங்க என்ன, ஒரு கம்பெனியோட மேனேஜரா வரணும், ஒரு பேங்க் மேனேஜரா வரணும், இதுதான் நீங்க டார்கெட்டா சொல்றீங்க. அப்ப இந்த இடத்துக்கு நீங்க போகணும்னு சொன்னா உங்களோட ஏ லெவல் ரிசல்ட்ஸ் பெஸ்ட் ஆயிக்கணும், நல்ல யூனிவர்சிட்டியோட என்டர் ஆகணும், நல்ல டிகிரி ஃபர்ஸ்ட் கிளாஸோ செகண்ட் அப்பரோ செகண்ட்லோ ஒரு நல்ல ஒரு டிகிரி கிளாஸ் உள்ள டிகிரி ஒன்று எடுக்கணும். எடுத்தாதான் உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன்ல என்ன செய்யும், மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு சேரும், நல்ல ஒரு மேனேஜர் பொசிஷனுக்கு போயிடும். அப்ப உங்களுக்கு எவ்வளவு தாரான், ஹை சேலரி பே பண்ணி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் ஹை ஸ்ரீலங்கா வெளியிட பொறுத்த வரைக்கும் 1.5 லட்சம் 2 லட்சம் பே பண்ணி தான் உங்களே வச்சுக்கிறான். சேம் டைம் இதே ஃபாரினுக்கு நீங்க போவீங்கன்னு சொன்னா 7 லட்சம் 8 லட்சம் பே பண்ணி உங்களே வச்சு கொண்டிருப்பான். அந்த கம்பெனியில நீங்க தான் தீர்மானம் எடுக்கிற ஆள், அந்த கம்பெனியை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ற ஆள், அந்த கம்பெனிய சக்சஸுக்காக நீங்க தான் இழுத்து கொண்டு போற ஆள். சம்டைம் அந்த கம்பெனி ஃபெயிலியர் ஆவே, சம்டைம் அந்த கம்பெனி ட்ரக் அவுட் ஆவே, நாங்க சொல்லுவோம் பாதை மாறி புகையுது. இந்த டைம்ல சரியான பாதையை கொண்டு வந்து சரியான கண்ட்ரோல் செஞ்சு சரியான முறையில வழி நடத்துற ஆள் தான் நீங்க. அதுக்குதான் உங்களுக்கு அந்த அளவுக்கு சேலரி பே பண்றாங்க. அப்படிப்பட்ட மேனேஜர்ஸ் எப்பயுமே தான் மேனேஜர் சொல்லக்கூடிய பொசிஷன் நீந்து கொண்டு நிறைய ரூலுக்கு கீழால எக் பண்ண ஓடும், நிறைய ரூலுக்கு கீழால எக் பண்ண ஓடும். சிம்பிளா சொல்ல போனா அவர் எப்பயுமே மேனேஜர் இந்த பொசிஷன் நீந்து கொண்டு ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு மாதிரி பழகணும். இதைத்தான் நாங்க பேச போறோம். ஹென்ரி மிஸ்பேக் 10 வகைப்பாகவும் சொல்றது இதுதான். எக்ஸாம்பிள் எடுங்களே, ஒரு ஸ்கூல் எடுங்களே, ஸ்கூலை எடுத்தா பிரின்சிபல் என்று சொல்றவர் தான் மேனேஜர். இவர் தான் மேனேஜ் பண்றார், இவர் தான் ஸ்கூலை கண்ட்ரோல் பண்றார், இவர் தான் ஸ்கூல்ல சக்சஸுக்காக பாடுபடுறார். ஸ்கூல் ஏதாச்சும் பிரச்சனை வந்தா இவர் தான் முன்னுக்கு வரால். ஏதாச்சும் ஸ்கூல் ட்ரக் மாறி போகணும்னு சொன்னா, யாரும் அவங்க டார்கெட்டை விட்டு விலகி போனாங்கன்னு சொன்னா, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எம்ப்ளாயிஸ் யாராச்சும் ட்ரக் பாதை விட்டு விலகி போவாங்கன்னு சொன்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணி சரியான பாதையை கொண்டு வரால் தான் இந்த பிரின்சிபல். இதனால பிரின்சிபல் எனக்கு என்ன செய்யணும், தாராளமா பிரின்சிபலுக்கு மேனேஜர் சொல்லி, ஸ்கூலுக்கு மேனேஜர் சொல்லி. அப்ப இப்படிப்பட்ட மேனேஜர் பிரின்சிபல் எடுத்து பாருங்க, அவரோட ரூல் என்ன, பிரின்சிபல் தான். இப்ப எப்பயுமே எல்லா இடத்துலயுமே என்ன செய்யலாம், பிரின்சிபல் மாதிரி எக் பண்ணலாம். எக்ஸாம்பிள், அவர் டீச்சர்ஸ் என்று வரக்கொள்ள அந்த இடத்துல அவருக்கு பிரின்சிபல் எக் பண்ணிடும், ஸ்கூல்ல வரக்கொள்ள அந்த இடத்துல அவருக்கு பிரின்சிபல் எக் பண்ணிடும். இதே ஒரு உமா அப்பா கிட்ட போக்கல, அவரோட பேரண்ட்ஸ் கிட்ட போக்கல, அதே எப்ளைய இங்க பண்ணல, அதே ரூல்ல இங்க செயற்படலாம். அதே மாதிரி பிரின்சிபலா ஒரு ஸ்கூல்ல யாராச்சும் ஒருத்தர் தவறு செஞ்சா என்ன செய்வாங்க, பிரின்சிபல் ஆபீஸுக்கு 3 கூப்பிட்டு தண்டனை கொடுத்து சரி செஞ்சு அனுப்புவாங்க, இல்லாச்சும் ஒரு பெரும்பாலும் கூட அடிச்சு அனுப்புவாங்க. அப்ப இதே வேலைய நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட போக்கல, பேரண்ட்ஸ் ஏதாச்சும் மிஸ்டேக் செய்யறாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல தண்டனை கொடுக்க இயலாம். அப்ப நாங்க பிரின்சிபல் என்ற ரூல்ல இருந்து பேரண்ட்ஸ் கிட்ட போக்கல, நான் ஒரு புள்ளையா செயற்படுவோம். ஒரே ஆள் தான் பிரின்சிபல், ஒரே கேரக்டர். ஆனா இங்க ஒரு மனுஷன் இங்க பேரண்ட்ஸ் கிட்ட போகல, தன் கேரக்டரை மாத்த வேண்டிய வரும், தான் செயற்படுற மெத்தட மாத்த வேண்டிய வரும். இதே பிரின்சிபல் என்ன செய்யணும், இப்ப போறாரு யாருகிட்ட, தன் பிள்ளைகள்கிட்ட போறாரு. பிள்ளைகிட்ட போனடிக்கு எப்பயுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுற ஒரு பிரின்சிபலாக அவங்கள்ட்ட செயற்படலாம். ஒரு வழிகாட்டுற தந்தையாகத்தான் தன் கேரக்டரை மாற்றி கொடுக்கணும். ஒரு ஆள் நாங்க சொல்லுவோம், பச்சோந்தி நிறத்துக்கு நிறம் மாறும். தண்ட பச்சையான என்வாயரன்மெண்ட்டுக்கு போனா பச்சை கரலுக்கு மாறும், சோப்பான ஒரு என்வாயரன்மெண்ட் போனா சோப்பு கரலுக்கு மாறும், சாக்லேட் கரலுக்கு ஒரு என்வாயரன்மெண்ட்டுக்கு போனா சாக்லேட் கரலுக்கு மாறும். இத கன்செப்ட் தான் நீங்க சொல்றாங்க. ஒரு மேனேஜர் தான் நீக்கிற பொசிஷன்ல இருந்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க மாறணும், இதெல்லா வகையிலும் செயற்படணும், ஓவராலா செயற்படணும். அப்படி செயற்படக்கூடியவர் தான் மேனேஜர். எப்பயுமே ஒரே பொசிஷன்ல ஒரே மாயிக்கிற ஆள் இல்ல, மேனேஜர் தான் பொசிஷன். ஆனாலும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு மாதிரி செயற்படணும். சில டைம் பொக்கையா பழகணும், சில டைம் கொஞ்சம் கடுக்கடுப்பா ஈக்கணும், சில டைம் கண்ட்ரோல் பண்ணணும், சில டைம் இழுத்து கொண்டு போகணும், சில டைம் தள்ளி விடும். இதெல்லா வேலையும் செய்யறவர் தான் மேனேஜர்.
அப்படி செய்யாட்டி அவருக்கு கொஞ்சம் காலம் தான் அந்த பொசிஷன்ல இருக்க இயலும். அதையும் விட பெட்டரான ஒருத்தர் அந்த பொசிஷனுக்கு வரக்கூட அவரு ரிஜெக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் ஏற்பாட்டப்படுவாரு. ஒரு நிறுவனம் சக்சஸுக்கு இயங்கணும் என்றா, ஒரு நிறுவனத்துல டார்கெட் ஈஸியா அடையணும் என்றா, நிறுவனத்துல ப்ராஃபிட்ட ரீச் பண்ணணும் என்றா, நிறுவனத்துல மேனேஜர்ஸ் மட்டும் பாடுபட்டு போதா. உதாரணமா வைங்களே, இந்த ப்ராஃபிட் என்று சொல்றது ஒரு 120 எம்ப்ளாயிஸ் ஈக்கணும் அந்த கம்பெனியில. அந்த கம்பெனியில 5 மேனேஜர் ஈக்கணும் வைப்பேன். அந்த கம்பெனிக்கு ஒரு ஓனர் ஈக்கணும் வைப்பேன். கிட்டத்தட்ட அந்த கம்பெனி ஆல் ஐலண்ட் ஃபுல்லா, ஸ்ரீலங்கா ஃபுல்லா இயங்குறது வைப்போம். இப்படிப்பட்ட ஒரு கம்பெனி இந்த மொத்த ஸ்ரீலங்கால ப்ராஃபிட்டை மேக்சிமைஸ் பண்ணணும் என்றா, ப்ராஃபிட்டை உயர்த்தணும் சொன்னா இந்த 5 மேனேஜர்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணி போதா. 5 மேனேஜர்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி ராவ் பகலா தூக்கம் இல்லாம முழிச்சு செயற்பட்டு போதா. ஒரு நாளும் என்ன செய்யலாம், இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிடலாம். டார்கெட்டை ரீச் பண்ணணும் என்றா 120 எம்ப்ளாயிஸ் சப்போர்ட்டும் தேவை, 5 மேனேஜர்ஸ் சப்போர்ட்டும் தேவை, ஓனருடைய சப்போர்ட்டும் தேவை. இது எல்லாரும் இருந்தால்தான் இந்த பொசிஷனுக்கு போகணும். அப்ப இந்த எல்லாத்துல சப்போர்ட்டை எடுக்கிறதுக்கும் அவர் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு மாதிரி செயற்படுவோம். சிலவனுக்கு என்ன செய்வான், கூலா பேசினாதான் அவனோட வேலையை செஞ்சு கொடு. நீங்க அப்படித்தான் கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சிலவங்களும் கொஞ்சம் கூலா பேசுவோம், சிலவங்களும் கொஞ்சம் உரத்தமாய் பேசணும், சிலவங்களும் கொஞ்சம் பொக்கேரி பழகணும். அப்படிதான் அவங்கள்ட்ட வேலையை செஞ்சு கொடு. அதே மாதிரிதான் மேனேஜர்ஸ் அவங்களோட வேலையை செய்யறதுக்கு, அவங்களோட சக்சஸுக்கு போறதுக்கு 10 ரூல்ல செயற்படும், 10 ரூல்ல செயற்படும், 10 ரூல்ல செயற்படும், 10 ரூல்ல செயற்படும். இதைத்தான் ஹென்றி மிஸ்பெக் முகாமையாளர்களின் வகிப்பாகங்கள் என்று சொல்றாங்க. ஜஸ்ட் பாடமாக்கி மட்டும் வச்சுக்க வேணும், தலைவர் பிரதானி பாடமாக்கி வச்சுக்க வேணும். பாடமாக்கினா எக்ஸாம் போகக்கூடிய உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் மறந்து இந்த கன்செப்டை விளங்கிடுங்க. அப்ப உங்களுக்கு ஈஸியா இதை செஞ்சுட்டு போக இருக்கும். 10 ரூல்ல செயற்படுவோம் என்று யார் சொல்றாரு, ஹென்றி மிஸ்பெக் சொல்றாரு. அப்ப அந்த 10 ரூலை பேசிட்டோம் என்று சொன்னா இங்க 12.2 முடிஞ்சு. ஓகே, அப்ப இதுதான் ஒரு முகாமையாளர்கள் வகிப்பாகம் என்று சொல்லக்கூடிய கன்செப்ட், வகிப்பாகம் என்று சொல்லக்கூடிய கன்செப்ட், வகிப்பாகம் என்று சொல்லக்கூடிய கன்செப்ட். அப்ப இந்த 10 ரூலை ஈஸியாக்கி தர உங்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். அப்ப எல்லாத்துக்கும் உங்களுக்கு கம்பெனின்னு சொன்னதுக்கே பெருசா மைண்ட்ல ஓட்டம் உண்டு. ஏன்னா யாரும் கம்பெனிக்கு இது வரைக்கும் வேலைக்கு பெய்த்து இல்லை, அப்படிதான் கம்பெனின்னு சொன்னதுக்கு உங்களுக்கு விளங்காது. ஆனா எல்லாரும் என்ன செஞ்சுப்பீங்க, ஸ்கூலுக்கு பெய்த்திப்பீங்க. ஸ்கூலுக்கு போகாத யாரும் மீக்க மாட்டீங்களே. அப்ப ஸ்கூலுக்கு பெய்த்திப்பீங்க, ஏதோ பிரைவேட்டோ ஒன்றோ கவர்மெண்டோ ஏதாச்சும் ஸ்கூலுக்கு பெய்த்திப்பீங்க. அந்த ஸ்கூல்ல மேனேஜர்ஸ் யாரு, பிரின்சிபல். அப்ப அந்த பிரின்சிபலை வச்சு இந்த 10 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி தந்தா இன்னும் கிளியராக இருக்கும். சரியா? அப்ப அந்த ஆளே எடுக்கிறேன், பிரின்சிபல் சொல்லக்கூடிய ஆளே எடுக்கிறேன். இவரும் ஒரு மேனேஜர், ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இவரும் மேனேஜர். பிரின்சிபல் சொல்றா ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் மேனேஜர். அப்ப ஹென்றி மிஸ்பெக் அந்த கருத்துப்படி, ஹென்றி மிஸ்பெக் அந்த கருத்துப்படி இந்த முகாமையாளர்கள் 10 ரூல்ல செயற்படுவதும், 10 பதிப்பாகங்கள், 10 கேரக்டர்ல அவர் செயற்படுவதும், அந்த 10 கேரக்டரும் பிரதானமா 3 கொண்டது. 3 அடிப்படையா வச்சு 10 பிரிச்சீங்க. அந்த 3ஐயும் உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணக்குள்ள ஏன் அப்படி பிரிச்சேன்னு சொல்லி கிளியரா வேணும். முதலாவது விஷயம் தான் ஆளிடை வகிப்பாகம், இன்டர்பர்சனல் ரூல்னு சொல்லுவோம். ஆளிடை வகிப்பாகம், ஆளிடை வகிப்பாகம். இரண்டாவது தான் தகவல் வகிப்பாகம், இரண்டாவது தான் தகவல் வகிப்பாகம். மூணாவது தான் தீர்மானம் எடுத்தல் வகிப்பாகம், தீர்மானம் எடுத்தல் வகிப்பாகம். சரியா? அப்ப இதுல ஆளிடை வகிப்பாகம் என்று சொன்னா என்னண்டா, ஆளிடை வகிப்பாகம் என்று சொன்னா என்னண்டா, சிம்பிளா ஒரு மனுஷன், அதாவது பிரின்சிபல் நிறைய மனுஷனோட என்ன செய்யணும், கண்டெக்ட் ஆயிருக்கும், நிறைய மனுஷனோட தொடர்பு படும். அப்பதான் ஒரு ஸ்கூல் டார்கெட்டை ரீச் பண்ணிடும். இப்ப சாதாரண ஸ்கூல் டார்கெட் என்ன, எங்களோட ஸ்கூல் டார்கெட், எங்களோட ஸ்கூல் விஷன், தூர நோக்கு தான் நாங்க சிம்பிளா டார்கெட் அதை வச்சு டார்கெட் சொல்லுவோம். விஷன், தூர நோக்கு வேற, டார்கெட் வேற. ஆனா நாங்க இதை எப்பவுமே தூர நோக்கு, எங்களோட விஷன் என்னன்னு சொன்னா, எங்களோட ஸ்கூலை பொறுத்த வரைக்கும், பலமோட ஜெயிலானியை பொறுத்த வரைக்கும் எங்களோட தூர நோக்கண்டா கற்றறிந்த நற்பிரஜைகளை கொண்டதொரு சமூகம். இதுதான் எங்களோட தூர நோக்கு. அதாவது எங்களோட ஃபைனல் டார்கெட் என்னண்டா, ஒவ்வொரு புள்ளையும் ஸ்கூல்ல லீவிங் சர்டிபிகேட் எடுத்து போல நல்ல டிகிரி ஹோல்டரா, டிகிரி ஹோல்டருக்கு தகுதியோனராளா, நல்ல ஒரு கற்ற ஒரு ஆளா, ஒரு டாக்டரா, ஒரு இன்ஜினியரா, ஒரு அக்கௌண்டரா, ஒரு மேனேஜரா, ஒரு டீச்சரா, ஒரு ப்ரொஃபஷனலா, அந்த 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 தகுதி பெற்று சேம் டைம் நல்லொழுக்கம் உடையவராக தான் என்ன செய்யணும், எங்களோட கம்பெனியிலிருந்து வெளியே போகணும். சரி, நிறுவன பாடசாலையிலிருந்து வெளியே போகணும். இதுதான் எங்களோட பாடசாலையோட விஷயம். அந்த விஷனுக்காக வேண்டிதான் ஸ்கூல் இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் என்ன ஒரு பதவி இருக்குது. இவரு தான் இந்த விஷனுக்கு மக்கள் எல்லாத்தையும் வழி காட்டுறாங்க.
ஒரு டீச்சர் ட்ரெக் மாதிரி வேற ஏதாச்சும் வேலை செய்யறாங்கடா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தோ அறிவுரை கொடுத்து அந்த ட்ரெக்குக்குள்ள கொண்டு வந்து உங்களோட பாதை அதில்ல ராஜா இதுதான் சரி இதுக்குள்ள கொண்டு வராள் தான் யாரு பிரின்சிபல். அப்ப அதனால அவங்களுக்கு என்ன செய்யணும் சிம்பிளா மேனேஜர் சொல்லலாம். சிம்பிளா மேனேஜர் சொல்லலாம். 4 ப்ரோசஸ் செய்யறதுனால பிரின்சிபல் என்றது மேனேஜர் சொல்லலாம். அந்த மேனேஜர் என்று சொல்றால் நான் சொன்னமா இந்த விஷனை அடையணும் வேண்டா. ஜஸ்ட் வைங்களே எங்களோட ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணது 1934. இப்ப 2025 தானே, கிட்டத்தட்ட ஒரு 91 வருஷம் கிட்ட எங்க ஸ்கூல் எங்கிக்குது. 91 வருஷம் கிட்ட எங்களோட ஸ்கூல் எங்க ஒரு 9 வருஷத்துல 100 ஆண்டுகள் அடைஞ்சிடும். சரி, 100 ஆண்டுகள் அடைஞ்சிடும். அப்ப 91 வருஷமா ஒரு ஸ்கூல் இயங்குறன்னு சொன்னா 91 வருஷத்துல டார்கெட்டும் என்ன, கற்றறிந்த நற்பிரஜைகளை கொண்டது சமூகம். அப்ப கடைசியா எங்களோட ஸ்கூல்ல இருந்து வெளியான மக்கள் தான் அந்த ஏரியா ஃபுல்லா ஈக்கிறது. பலங்குடைன்னு சொல்லக்கூடிய ஏரியால ஈக்கக்கூடியவங்க எல்லாமே அந்த ஸ்கூல்ல கட்டுறவங்க தான். அப்ப அந்த சமூகத்தை பார்க்க கொள்ள விளங்கணும். எல்லாரும் ஏதாச்சும் ஒரு துறையில் ஈக்கணும். டாக்டரா, இன்ஜினியரா, ப்ரொஃபஷனலா, சாரடைக்கோணும், ஏதாச்சும் ஒரு துறையில் ஈக்கணும். சேம் டைம் நல்லொழுக்கத்தோட. அப்படி இருந்திருந்தா 91 வருஷ பாதையும் ஸ்கூலுடைய சக்சஸ் ஆகிக்குது. ஸ்கூல் தந்த டார்கெட்டை ரீச் ஆகிக்குது. அவர் பெரிய ஒரு சமூகத்தை கிரியேட் பண்றதுதான் இந்த ஸ்கூல்ல பொறுப்பு. அப்படி இருக்க போல அந்த வேலையை தனி ஒரு பிரின்சிபல் செய்யலுமா இல்ல, சப்போர்ட் ஒன்று தேவை. உதாரணமா ஒரு ஜனாதிபதி தனிய வேலை செய்யலாம், மக்கள் எல்லாம் எதிராகிறாங்க, அவங்க தனி ஒரு கொல்ட்டி வேலையை செஞ்சாங்கண்டா என்ன செய்வாங்க, மக்கள் எல்லாம் கூட்டம் கூடி ஜனாதிபதி வீட்டு வரைக்கும் வந்து அடிச்சு விரட்டுவாங்க. நிறைய சட்டம் பார்த்திருப்பீங்க இதுக்கு காலங்கள்ல. தனி ஒரு வேலையை தனி ஒரு ஆள் செய்யலாம். இதே எங்க ஸ்கூல்ல நிறைய சாப்டர் நடந்திருக்குது. தனி ஒரு ஆளா ஒரு பொசிஷன்ல இருந்து ஒரு புதிய வேலையை செய்யக்குள்ள மக்கள் எதிர்ப்பாங்கன்னு சொன்னா அந்த வேலை மக்களுக்கு செட் ஆகும்னு சொன்னா சமூகம் வந்து அடிச்சு ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்புவாங்க. அதனால இந்த 91 வருஷம் சக்சஸ்ஃபுல்லான ஒரு பயணமா மாத்தணும் என்றா எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை. அப்ப எல்லாருடைய சப்போர்ட்டையும் எடுக்கிறதுக்கு அவர் விதவிதமான முறையில ஒவ்வொருத்தரோட செயற்படணும். அதுக்குதான் நாங்க சொல்ற ஆளிடை வகிப்பாக, நபர்களோட செயற்படுற மெத்தட் ஆளிடை வகிப்பாக. சரியா, இன்டர்பேர்சனல் ரோல் சொல்றோம். அடுத்து இன்ஃபர்மேஷனல் ரோல் சொன்னா இந்த இடத்துல 91 வருஷம் நாங்க பிரயாணம் செஞ்சுக்கிறோம். 91 வருஷம் பிரயாணம் செஞ்சுக்கிறோம். இந்த பிரயாணத்துல நாங்க சக்சஸ் அடைஞ்சிக்கிறோமா, ஃபெயிலியர் அடைஞ்சிக்கிறோமான்னு சொல்லி எங்களே சுத்தி அக்கறையுடையவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எங்களோட ஸ்கூல்ல அடுத்த வருஷம் 6ஆம் வகுப்புக்கு புதிய புள்ளைய சேர்க்கிறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற பெற்றோர் இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல்ல ஆல்ரெடி புள்ளைய சேர்த்து புள்ள நல்லா வருமானு பயந்து கொண்டிருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த ஸ்கூலுக்கு ஜாயின் ஆனா எங்கட வாழ்க்கை நல்லா அமையுமான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற டீச்சர்ஸ் மாறி இருப்பாங்க. சேம் டைம் ஜாயின் ஆகி இனி ஏதாச்சும் சக்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஈக்குமான்னு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற ஆல்ரெடி ஜாயின் ஆன டீச்சர்ஸ் மாறி இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் இவங்களோட கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி நாங்க ஸ்கூல் ஜாயின் பண்ண கூட நாங்க பாக்குறோம். நீங்க கிளாஸ் உள்ள ஜாயின் பண்ண கூட பாக்குறீங்க. இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணா கொடுத்த பேமெண்ட்டுக்கு சரியா கிளாஸ் நடக்குமா, எங்களோட ரிசல்ட் சக்சஸ் ஆன ஒரு ரிசல்ட்ஸா மாறுமா, இல்ல டீக்கதும் இல்லாம பெய்த்துடுமான்னு தான் நீங்க பாப்பீங்க. அதே மாதிரி தான் அங்கேயும் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண கூட நீங்க அட்வான்ஸ் லெவலுக்கு ஒரு ஸ்கூலை சாய்ஸ் பண்ண கூட பாப்பீங்க. நான் இந்த ஸ்கூலுக்கு சேர்ந்தா நாசமாகி போவேனோ இல்லாட்டி பாஸ் ஆகி நல்ல டிகிரி ஒன்று எடுக்கிறதுக்கு தகுதி உள்ளவனா போவேனோ அப்படின்னு சொல்லி நீங்க பாப்பீங்க. அப்ப அதுக்கும் என்ன செய்யணும், உங்களுக்கும் தகவல் தேவை. அப்ப அந்த தகவலையும் கொடுக்கிற ஆள் மோஸ்ட் ப்ராபபிலியா யாரா இருப்பாங்கன்னா மேனேஜரா தான் இருப்பாங்க. மேனேஜரா தான் இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் டீமா தான் இருக்கும். அப்ப அந்த தகவலோட தொடர்புபட்ட வகிப்பாகம் ரோல் தான் தகவல் வகிப்பாகம், இன்ஃபர்மேஷனல் ரோல்னு சொல்றோம். அடுத்த டிசிஷன், முக்கியமான ஆள் டிசிஷன். ஒரு டிசிஷன் பிழைச்சிடும் சொன்னா நல்லா ஒரு டிசிஷன் பிழைச்சிடும் சொன்னா என்னோட கம்பெனியோட 91 பாதத்தில் 91 வருஷத்தினுடைய பிரயாணமும் ஒரு செகண்ட்ல இல்லாம கிடைக்கும். நாங்க 91 வருஷம் சக்சஸா வந்தேன்னு முக்கியம் இல்ல, என்னோட பாஸ்ட் இயரோட சக்சஸ் முக்கியம் இல்ல, பிரசன்ட்ல நாங்க எடுக்கிற இந்த நிகழ்காலத்துல நாங்க எடுக்கிற ஒரு டிசிஷன் 91 வருஷத்தையுமே மறுபக்கம் பெரட்டி. எக்ஸாம்பிள் இந்த கன்செப்ட் விட்டுட்டு இந்த டிசிஷன் கன்செப்டுக்கு மட்டும் வாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். உதாரணத்துக்கு நொக்கியா போன் என்று சொல்றது 2000க்கு முன்னால டச் ஸ்கிரீனுக்கு மக்கள் மாறுறதுக்கு முன்னால உலகத்துல பிரசித்தமான, ஸ்ரீலங்கால உலகத்துல பிரசித்தமான ஒரு போன் தான் நொக்கியா போன். உலகத்துல நொக்கியா ஒன்று சாக்குல போட்டு அப்படி ஒரு பெருமை.
இது எப்படி ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் உண்டு, ஐபோன் 17 உண்டு, நாங்க ஷேப் போன் எடுத்தோம்னு சொன்னா அதுக்கேண்டி வேற பாக்கெட் முன்னுக்கு தைச்சுன்னு செய்வோம், போனை ஹைஃபையா காட்டிட்டு போவோம். இது ஒரு பெருமை. இதே மாதிரி தான் இருந்துச்சு 2000க்கு முன்னுக்கு நொக்கியா போனும். நொக்கியா போனது பட்டனை கையில வச்சு கொண்டிருக்கிறது பெருமை. ஏன்னா அவ்வளவு ஒரு பெரிய ஒரு பண்டம் மாதிரி அந்த நொக்கியா பண்டம். ஆனா அன்றைக்கு நொக்கியா எடுத்த ஒரு டிசிஷனாலதான் இன்னைக்கு நொக்கியாண்ட கன்செப்டே நிறைய ஜெனரேஷன், புதிய ஜெனரேஷனுக்கு தெரியாமிக்குது. இந்த நொக்கியான்னு சொல்லக்கூடிய ஃபெயிலியருக்கு ரீசன் அவங்க எடுத்த ஒரே ஒரு டிசிஷன். என்ன டிசிஷன்? உலகம் முழுக்க 2000க்கு பின்னுக்கு டச் ஸ்கிரீனுக்கு மாறிக்கொண்டிருக்கிறாங்க. சாம்சங் என்ற பேர்ல, ஐபோன் என்ற பேர்ல. ஐபோன் வந்து 2007 அப்படி ஏதாச்சும் ஒரு புதிய ஒரு ப்ராடக்ட் தான் வரக்கூட டச் ஸ்கிரீன் வந்து கொண்டிருக்குது. ஆனா எல்லாம் டச்சுக்கு பழகி கொண்டிருக்கிறாங்க மக்கள். ஆனா நொக்கியா என்ன செஞ்சாங்கண்டா, நொக்கியா மேனேஜர்ஸ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, எல்லாம் டச் ஸ்கிரீனுக்கு மாறட்டும், பிரச்சனை இல்ல. மக்கள் இது வரைக்கும் பழகினது நொக்கியா தானே, பட்டன் தானே, நாங்க பட்டனே ஆச்சு எடுத்து கொடுப்போம். கஸ்டமர் எப்பயுமே எங்கள்கிட்டயே வாங்கி கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லி அதே மெத்தட் நீங்க எக்ஸாம்பிள் வைங்க. முழு ஸ்கூலும் எனக்கு டெக்னிக்கல் பக்கம் மாறக்கோல, ஏஐ சிஸ்டத்துக்கு மாறக்கோல, அதே மாதிரி பழைய ஒயிட் போர்டும் எடுத்துக்கொண்டு சோக் கொண்டு எழுதிக்கொண்டு இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் போயிட்டு அதே கான்செப்ட் தான் நீங்க. அப்ப இப்படிப்பட்ட நிலைமைக்கு போல நொக்கியா தீர்மானம் எடுக்குது. கஸ்டமர்கள் ஆல்ரெடி இருக்கிறாங்க தானே, ஆல்ரெடி கஸ்டமர் வந்துட்டாங்க தானே, இவங்க நொக்கியாவை தான் பாவிப்பாங்க நம்பிக்கையில அதே டச் ஸ்கிரீனுக்கு மாறாம பட்டன்லே அவங்க ப்ராடக்ட ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பி கொண்டிருந்தாங்க. இப்ப கஸ்டமருக்கு ஒரு நீங்களும் என்ன செய்றீங்க, புதுசா ஒன்று வந்தா சோ அப்படி எல்லாம் பார்க்கல ஆசைப்படுவேன். போட்டோ எல்லாம் வருது, வீடியோ எல்லாம் வருது, டச் ஸ்கிரீன்ல படம் எல்லாம் பார்க்கலும், இல்ல நிறைய விஷயம் செய்யலும், படிச்சேலும், கிளாஸ் எல்லாம் ஜாயின் ஆகலும், அப்படி இப்படி ஆப்ஷன் நீக்க போல எவனையும் பட்டன் அமைக்க கொண்டிருப்பான். அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்கடா, பட்டன் அமைக்கிறவங்க எல்லாம் டச் அமுக்கிறதுக்கு டச் ஸ்கிரீனுக்கு மாறினாங்க. ஆனாலும் நொக்கியா தந்த டிசிஷனை மாத்தல, நாங்க பட்டனே உற்பத்தி செஞ்சு கொண்டு போம் என்று சொல்லி உற்பத்தி செஞ்சு கொண்டிருந்தாங்க. கடைசிக்கு நொக்கியா அப்படியே பெரிய ஃபெயிலியருக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியாச்சு. சாம்சங், ஐபோன் எல்லாம் நல்லா ப்ரொமோட் ஆச்சு, அதுக்கப்புறம் நிறைய பிராண்டட் வந்தாச்சு. ஆனா அதுக்கு பிறகு நொக்கியா டச் ஸ்கிரீனை கொண்டு வாங்க, நொக்கியா டச் போன் இருக்குது. ஆனா அது வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆகுது. இதனால நொக்கியா தோத்து போயிட்டு நொக்கியா ஃபெயிலியர் ஆகி கடைசிக்கு நொக்கியா கம்பெனியில லொஸ்ஸ தாங்கிறதுக்கு மைக்ரோசாஃப்ட் கம்பெனி நொக்கியாவை வாங்குறாங்க. இதுல என்ன ரீசன்? ஒரே ஒரு வருஷம், ஒரே ஒரு தடவை எடுத்த டிசிஷன். நாங்களும் டச் ஸ்கிரீனுக்கு மாறுவோம் டிசிஷன் எடுத்திருந்திருந்தா இன்னைக்கு நொக்கியா தான் முன்னுக்கு ஷேப் இருக்கும் ஐபோனை விட. ஆனா அந்த டிசிஷன் எடுக்காதனாலதான் நொக்கியாண்ட கன்செப்டே மார்க்கெட் தான் போற அளவுக்கு மாறிச்சு ஒரு டிசிஷன். அதனால ஒரு பாடசாலை 91 வருஷம் சக்சஸ் நீங்கிறது முக்கியம் இல்ல, பிரசன்ட்ல எடுக்கிற டிசிஷன் தான் ஃபியூச்சரை பாதிக்கும். அதனால அதனோட தொடர்புபட்ட வகிப்பாகம் தான் தீர்மானம் எடுத்தல் வகிப்பாகம். தீர்மானம் எடுத்தல் வகிப்பாகம் அந்த விஷயத்த கட்டாயம் நினைவு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள நாங்க தீர்மானம் எடுக்கக்கூடிய விஷயம் தான் பேசுவோம். அப்ப எல்லாத்தோடையும் யாரு தொடர்பு படுறாரு? மேனேஜர் தொடர்பு படுவாரு. இந்த ஆலிடை வகிப்பாகத்துக்கு கீழால 3 வகிப்பாகம் இருக்குது. ஒன்று நிறுவன பிரதானி, ஒவ்வொன்றை எக்ஸ்பிளைன் பண்றேன். நிறுவன பிரதானி முதலாவது வகிப்பாகம் நிறுவன பிரதானி. 2வது வகிப்பாகம் லீடர், தலைவர் என்று சொல்றோம். 3வது தொடர்பினை பேணுபவர், லியோஷி, தொடர்பினை பேணுபவர் வரும். இந்த 3ஐயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த 3க்கு போ. சரியா? அப்ப இல்லாட்டி ஒரு குழம்பி பேய்த்துடும் எல்லாம் ஒன்றுக்கு செல்ல. இந்த நிறுவன பிரதானின்னு சொல்லக்கூடிய கன்செப்ட் என்னண்டா, நிறுவன பிரதானின்னு சொல்லக்கூடிய கன்செப்ட் என்ன, இதுக்கு இன்னொரு பேர் தெரிஞ்சு சம்டைம் பாஸ் பேப்பர்ஸ்ல, பழைய பாஸ் பேப்பர்ஸ்ல, சம்டைம் உங்களோட பேப்பர்லயும் கேட்கணும், தேவையானவங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இன்னொரு பேருக்கு நான் எங்க எழுதுறேன், நாங்கள் தேவைப்படும் தானே. பேரளவு தலைவர். யாரு? பேரளவு தலைவர். பேரளவு தலைவர் பேர்ல விளங்கும். இந்த பேரளவுன்னு சொல்லக்கூடிய கன்செப்ட் இதுக்கு முதல்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, இது என்னன்னா நிறுவன பிரதானி. முதலாவது ஆலிடை வகிப்பாகத்தை கீழே விட முதலாவதால் நிறுவன பிரதானி. நிறுவன பிரதானி எங்க நாங்க சொல்லுவோம் நிறுவன பிரதானி. இன்னொரு பேர் வந்து பேரளவு தலைவர். யாரு? பேரளவு தலைவர். ஓகே, இந்த 2வது ஆள் நாங்க சொல்ற தலைவர், லீடர் என்று சொல்லலாம். 2வது வகிப்பாகம் லீடர். 3வது வகிப்பாகம் தொடர்பினை பேணுபவர், தொடர்பை பேணக்கூடிய. இதுதான் ஆலிடை வகிப்பாகத்தை கீழே விட பிரதானமான 3 வகிப்பாகம். இதெல்லாம் ஆலிடை, மக்களோட தொடர்புப்பட்ட விஷயம். அதனால ஆலிடைக்கு கீழே போட்டிக்கிறோம். இந்த நிறுவன பிரதானி என்று சொல்ற கன்செப்ட் அல்லது பேரளவு தலைவர் என்று சொல்றது என்னன்னு சொன்னா, எங்கட பாஷையில சொல்ல போனா இவரை பார்த்தடிக்கை கண்டுபிடிச்ச இவர் தான் மேனேஜர். பார்த்தடிக்கை கண்டுபிடிச்ச இவர் தான் மேனேஜர்.
அப்ப இத செல்லக்கூடிய கன்செப்ட் என்னண்டா, சிம்பிளா மக்களுக்கு தான் மேனேஜர் என்று சொல்லி காட்டுறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யறாரோ அந்த வேலை எல்லாமே இதுக்கு கீழால வரும். இதுக்கு கீழால வரும். இதுக்கு கீழால வரும். எக்ஸாம்பிள் வைங்களே, இப்போ ஸ்கூல்ல பிரின்சிபல் என்று சொன்னா தன்னோட சேர்மார்க்கிட்ட இந்த ஹைலைட் பண்ணி விளங்குறதுக்கு என்ன செய்வாரு, எப்பயுமே ஒரு பெரம்போட சுத்துவாரு. மத்த சேர்மாரெல்லாம் எங்க ஸ்கூல்ல டை போடுறல்ல, ஆனா பிரின்சிபல் மட்டும் டை ஒன்று அடிச்சு வச்சுப்பாரு. அதே மாதிரி மத்த பிரின்சிபல் வந்து என்ன சரி மத்த டீச்சர்ஸ் ஒருத்தரும் என்ன செய்ய போறதுன்னு சொன்னா, பெரிய கல்வி குழுகள் வந்தா அவங்களோட டிசிஷன் மேக் பண்றல, ஆனா இவரு பெரிய டிசிஷன் மேக் பண்ணுவாரு. ஏதாச்சும் பிரச்சனை வந்தா மத்த டீச்சர்ஸ் முன்னுக்கு போறல, இவரு போவாரு. ஸ்கூல்ல ஏதாச்சும் இறப்பு ஒண்ணு நடந்தா, சம்டைம் ஸ்கூல் எக்ஸிடென்ட் நடக்குது, அப்படித்தானே ஸ்கூல்ல ஏதாச்சும் பிரச்சனை நடக்குது. உதாரணமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அரபு கல்லூரி ஒன்றுல என்ன செஞ்சா ஒரு புள்ள வந்து தற்கொலை பண்ணி கொண்டாங்க. அப்ப அந்த டைம்ல அப்படி ஏதாச்சும் ஒரு ஸ்கூல்ல நடந்து எப்பவுமே ஸ்கூல்ல ஏதாச்சும் நடந்த வந்தா அந்த டைம்ல பொறுப்பா ஆகிறாள், முன் வந்து செய்கிறாள் யாருண்டா, பிரின்சிபல் ஆயிப்பாரு. சேம் டைம் ஸ்கூல்ல ஏதாச்சும் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்து ஒரு புள்ள மரணிக்குது. ஏன்னா ஸ்கூல்ல நிறைய இன்சிடென்ட் நடக்கலாம், பொடிய மாறுத்தானே பாய்ஸ் ஸ்கூல் எடுத்தா ஃபுல்லா பொடிய மாறுதான். இப்ப சண்டை பிரச்சனை எல்லாம் நிறைய வரும். அந்த டைம்ல கண்ணுக்கு காண்ற சாமானதான் அடிப்பாங்க. எங்களோட ஸ்கூல்ல கண்ணுக்கு எது கிடைக்கும் அதெல்லாம் அடிப்பாங்க. அப்ப அந்த டைம்ல ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் ஆகி ஒரு மரணம் நடந்தா, ஓகே உங்களோட மைக்கல் மியூட் பண்ணிக்கிறான்னு பாத்துக்கோங்க. மைக் அன்மியூட் பண்ணப்பட்டிருக்குது. ஓகே, ஏன்னா மத்தவங்க சம்டைம் டிஸ்டர்ப் ஆகிக்கும். சரியா, அப்ப நிறுவன பிரதானம் சொல்லுது. இப்ப நிறுவன பிரதானம் வர கன்செப்ட் விளங்குதுங்க. அப்ப அந்த இடத்துல அத மாதிரி ஒருத்தருக்கு என்ன செய்யறாங்க, இன்சிடென்ட் மரணிக்கிறார். ஏன்னா சம்திங் நடக்கல, ஏதாச்சும் புட்டுவமோ நம்முட்டு ஒரு அடி அடிச்சதுக்கு அங்கே கால் டவுன் செத்த. அப்ப இந்த இடத்துல நிறைய லீகல் பிரச்சனை வரும். போலீஸ்காரன் எல்லாம் வருவாங்க, அப்படித்தானே லீகல் பிரச்சனை வரும். சம்டைம் கோர்ட்டுக்கு எல்லாம் போக வேண்டி வரும். சம்டைம் அவங்களோட சடங்கு சம்பிரதாய வேலைகள்லாம் நடக்க வேண்டி வரும். இந்த இடத்துல எல்லாத்தையுமே செய்யற ஆள் யாருன்னா தலைமை தாங்கி லீடர், மேனேஜர். இப்படி மக்களுக்கு தான் ஒரு மேனேஜர் என்று காட்டுறது. இந்த இடத்துல சிம்பிளா வைங்களே, இந்த இடத்துல டை போட்டிக்கிறவர் வேலை செய்யாம யாராச்சும் ஒரு சேரோண்டி வேலை செஞ்சா பொதுமக்களுக்கு என்னத்தை காணும், இவரு தான் பிரின்சிபல் போல, அப்படித்தானே காணும். ஒரு இன்சிடென்ட் நடக்குது, கோர்ட் நடவடிக்கைக்கு லீகல் நடவடிக்கை ஒரு சேர் தான் போறாரு, வெங்கட பார்வையில் எனக்கும் இவரு தான் பிரின்சிபல் போலன்னு விளங்கும். தெரியாத மக்களுக்கு. சேம் டைம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு புள்ளியோட இருக்கிறாரு, மரண சடங்குகள் நீக்குது, அந்த சடங்குக்கு ஒருத்தர் போறாருண்டா மத்த சேர்மரத்திலும் போகலண்டா, எங்கட பார்வையில் என்ன விளங்கும், இவரு தான் பிரின்சிபல் என்று விளங்கும். அப்ப அப்படி பொதுமக்களுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு பிரின்சிபல் என்று காட்டுறதுக்கு, மேனேஜர் என்று காட்டுறதுக்கு என்னென்ன வேலை செய்யறோமோ அந்த வேலை தான் இந்த நிறுவன பிரதானி செய்த வேலை, பேரளவு தலைவர் செய்த வேலை. சம்டைம் இவர் தன் உரிமையாளர் என்று காட்டுறமாயும் சில வேலைகள் செய்வார். அதான் பேரளவு தலைவர் சொல்லுவோம். உரிமையாளருமாயும் காட்டக்கூடிய நடவடிக்கை செய்வாரு. அதுதான் நிறுவன பிரதானி என்று சொல்றார். நிறுவனத்துல தான் பிரதானமான ஆள், என்னைய விட்டா நிறுவனத்தாள் இந்த விஷயம் எல்லாத்துக்கும் நான் தான் இன்வால்வ் ஆகும் என்று சொல்லி அப்படி இன்வால்வ்மெண்ட் ஆகுற ஆள் தான் நிறுவன பிரதானின்னு சொல்லக்கூடிய ஆள். சடங்கு சம்பிரதாயங்களை கலந்து கொள்றதாய்க்கணும். ஏதாச்சும் ஈவெண்ட் வந்தா தலைமை தாங்குறாள். உதாரணமா பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது ஸ்கூல்ல, நல்ல ஏ லெவல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்தா, ஓ லெவல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தா வளமையான செய்வாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஃபங்க்ஷன் நடக்கும், எங்க ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் நடக்கும். அப்ப அந்த நடக்கிற டைம்ல இந்த சாதாரண ஒரு டீச்சர்ஸை கொண்டு நிறுவன தலைமை தாங்க வைப்பாரா? இல்ல. அந்த டைம்ல தலைமை தாங்குற யாரு? பிரின்சிபல். அப்ப அப்படி தலைமை தாங்கக்கூடிய நடவடிக்கைகளையும் இந்த நிறுவன பிரதானி என்று சொல்லக்கூடிய ரூலுக்கு கீழே செய்யப்படுவார்கள். அப்ப அப்படி அந்த நடவடிக்கை செய்தாலும் அது அவரும் அந்த நடவடிக்கை செய்தாலும் தான் பிரின்சிபல், அல்லது பிரின்சிபல் அந்த நடவடிக்கையும் செய்யறாரு. அவ அந்த நடவடிக்கை செய்கிற அவரோட அந்த ரூலுக்கு நாங்க சொல்ற, அந்த கேரக்டருக்கு நாங்க சொல்ற என்னன்னு சொன்னா நிறுவன பிரதானி. அந்த இடத்துல பிரின்சிபல் நிறுவன பிரதானியாக செயற்படுறாரு. பிரின்சிபல் இப்ப தன்னோட ரூலை மாத்துறாரு, நிறுவன பிரதானியாக செயற்படுறாரு. நிறுவன பிரதானி அல்லது பேரளவு தலைவராக செயற்படுறாரு. பேரளவு தலைவராக செயற்படுறாரு. இந்த இடத்துல மத்தவங்களுக்கு காட்டும் நான் மேனேஜர்ஸ், மத்தவங்களுக்கு வேலை எடுக்கும். அப்ப அதுக்காக வேண்டி செய்கிற நடவடிக்கைக்கு தான் நாங்க சொல்ற பேரளவு தலைவர் அல்லது நிறுவன பிரதானி. அந்த வேலை செய்யறால் தான் இந்த நிறுவன பிரதானி என்று சொல்றாள். ரெண்டாவது ரூல் என்னண்டா தலைவர். தலைவர் லீடர். இந்த லீடர் என்று சொல்றால் எப்பயும் என்ன செய்யணும், இழுத்து கொண்டு போறாளா ஈக்கணும், பின்னிக்கு இது தள்ளுறாளா ஈக்கப்படாது. எக்ஸாம்பிள் வைங்களே, ஒரு மலை சரிவுக்கு நீங்க ஏறுறீங்க. ஒரு மலை சரிவுக்கு ஏறுறீங்க, உங்களோட டார்கெட் இந்த மலையோட உச்சிக்கு போயிட்டு சேருவோம், இதுதான் ஒரு டார்கெட்.
இந்த உச்சிக்கு போறதுக்கு நீங்க ஒரு ஹைக்கிங் பண்ண ஒரு டீமோட தான் போறீங்க. அந்த டீமுக்கு எப்பயுமே ஃபெஸ்ட்டுக்கு போறவனுக்கு தான் என்ன ரிஸ்க் கூட, பின்னுக்கு வாரவனுக்கு ரிஸ்க் குறவு. அப்படித்தானே, பிரச்சனை குறவு. முன்னுக்கு வாரவன் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி காட்டும். உதாரணம் முன்னுக்கு ஏதாச்சும் மரம் உடஞ்சிருந்தா அது ஃபெஸ்ட்டுக்கு போறவனுக்கு தான் காணுவான். ஃபெஸ்ட்டுக்கு போறவன் சொல்லுவான், முன்னுக்கு ஒரு மரம் உடைச்சிக்கணும்னு சொன்னாடி பின்னுக்கு வாரவனுக்கு பாதுகாப்பு கூட. எப்பயும் முன்னுக்கு போறவனுக்கு ரிஸ்க் கூட பின்னுக்கு போறவனை விட. உதாரணமா கந்தையில செட் கொண்டு போறேன்டா, இந்த செட்ல முதலாவது போற ஆளுக்கு தான் பாதுகாப்பு குறவு, ரிஸ்க் கூட, இடர் கூட. அப்ப பின்னுக்கு வர ஆளுக்கு இடர் குறவு. இந்த விஷயம் எல்லாம் அவருக்கு தெரியும். விளைங்க. அப்ப எப்பயுமே ஒரு லீடர் என்று சொல்றால், இந்த இடத்த தலைவர் என்று சொல்றால், பின்னிக்கு இது போடா மச்சான் போடான்னு முன்னுக்கு தள்ளுற ஆள் அல்ல. வாடா மச்சான் வாடான்னு இழுத்து கொண்டு போறாள். யாரு இழுத்து கொண்டு போறாள் தான் லீடர். அப்ப இந்த இடத்துல இந்த வேலையை செய்யறாள் தான் லீடர் என்று சொல்றாள். மற்றவங்களை சரியான பக்கத்துல இழுத்து கொண்டு போறாள். புஷ் பண்றதுல புல் பண்றா, இழுத்து கொண்டு போகணும் வாங்கடான்னு சரி. அப்படி செய்தால் தான் தலைவர். அப்போ ஒரு பிரின்சிபல் இந்த வேலையும் செய்யறாரு. எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க. நல்ல ரிசல்ட்ஸ் வந்து வராட்டி, ஸ்கூல்ல நல்ல ரிசல்ட்ஸ் வந்து வராட்டி, டீச்சர்ஸ் மாரெல்லாம் கூப்பிட்டு செமினார்ஸ் எல்லாம் செஞ்சு பெரிய பெரிய ஒர்க் ஷாப் எல்லாம் செஞ்சு வழிகாட்டுறாங்க. வா இதுக்கு போ, இது இழுத்து கொண்டு போவாங்க. அந்த கன்செப்ட் அப்படி இழுத்து கொண்டு போவாங்க. எதுக்கு? நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்கிறதுக்கு. ஸ்கூல்ல ட்ரெக் மாறி போறாரு, இது தேவையான நடத்தையை ஈடுபடுறாருன்னா அவர் என்ன செய்யறாரு? நடவடிக்கை கொண்டு வராரு. சக்சஸ் இந்த நோக்கத்தை கீழால கொண்டு வராரு. அப்ப அப்படி சரியான பக்கத்துல வழிகாட்டி ஸ்கூலை இழுத்து கொண்டு போறாள் தான் இந்த லீடர் என்று சொல்றார். உதாரணமா அந்த பிரின்சிபல் இல்லாட்டி தான் அந்த இடத்துல விளங்கும் அந்த அவனோட பொறுமதி, அந்த லீடர் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல பொறுமதி. நிறைய வேலை பண்ண வேண்டி வரும் ஸ்கூல் இழுத்து கொண்டு போறதுக்கு. ஸ்கூல்ல நிறைய ரிஸ்க் அவருக்கு தான், நிறைய ரிஸ்க தாங்கிறவரும் இவரா தனிப்பார். அப்படிப்பட்ட வேலையை செய்யறாள் தான் பிரின்சிபல், தலைவர் என்று சொல்லுவோம். அப்ப ஒரு பிரின்சிபல் தான் மற்றவங்களை இழுத்து கொண்டு போயிட்டு வழி நடத்தி சரியான ரூட்டுக்கு இழுத்து கொண்டு போற ஒரு தலைவராகவும் ஒரு பிரின்சிபல் ஆளிடை வகைப்பாகத்தை கீழால செயற்படுவாரு என்றதை கிளியரா வச்சுக்கோங்க. மூணாவது தான் தொடர்பினை பேணுபவர். இது இம்பார்ட்டன்டான விஷயம். நான் சொன்னதானே, எல்லாத்தோடையும் இருந்தாதான் சக்சஸ் அடையும். யாரோடையும் பேசாம யாரோடையும் கதைச்சாம உண்மையினா ஒரு நாளும் சக்சஸ் அடையலாம். நிறைய இடத்துல பேச வேண்டி வரும். இப்ப உங்களுக்கு விளங்காட்டி யூனிவர்சிட்டிஸுக்கு வரப்போல தனி இருந்து ஒன்றையுமே செய்யலாம். அசைன்மெண்ட்ஸ் தருவான், குரூப் வேக்கண்ட் தருவான், அதே மாதிரி டீம் ஏதாச்சும் ரிப்போர்ட்டிங் செய்ய தருவான், டீமால பிரசன்டேஷன் செய்ய தருவான். அப்ப அந்த டைம் எல்லாம் மற்றவங்களோட கனெக்ட் ஆகிக்கணும். எக்ஸாம்ஸ் வரும், அந்த டைம் எல்லாம் மற்றவங்களோட சப்போர்ட் எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கணும். எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகி இருந்தாதான் எங்கட டார்கெட்டை ஈஸியா ரீச் பண்ணிடுது. அதே மாதிரி தான் ஒரு ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த சமூகத்தையும் நான் சென்ன பாதையை கொண்டு வருவோம் என்றா, கற்றறிந்த நட்பிரஜையாக மாற்றணும் என்றா, நான் மட்டும் நடுவில் இருந்து செயற்படுத்த இல்லா, அது பொய்க்காது, வேற நடக்காது. அப்ப என்ன செய்யணும்? இதோட ரிலேட்டிவான மக்கள் எல்லாத்துலயும் சப்போர்ட்டே எடுக்கணும். சப்போர்ட் எடுக்கணும் என்ன செய்யணும்? ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம். இப்ப உங்களுக்கு நான் யாருன்னு தெரியா, எனக்கு நீங்க யாருன்னு தெரியும். இப்ப நான் சொல்றேன், நீங்க எனக்கு ஒரு 10,000 அக்கௌண்ட்டுக்கு டிபாசிட் பண்ணுங்க, இப்படித்தான் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா யாராச்சும் ஒருத்தர் பண்ணுவீங்களா? இல்ல. இதே நீங்க கேக்குறீங்க 10,000 டிபாசிட் பண்ண சொல்லி, எனக்கு நீங்க யாருன்னு எனக்கு தெரியா, நான் பண்ணுவேனா? இல்ல. சம்டைம் இது ஹெக் ஆயிக்கும், ஏதாவது கிரைம் ஆயிக்கும், இல்லாட்டி ஃபேக் நியூஸ் ஆயிக்கும், இல்லாட்டி சல்லி எடுத்து ஏதாச்சும் நடவடிக்கைக்கு யூஸ் பண்றது ஆயிக்கும் மனுஷன் திங்க் பண்ண. அதுதான் ஆதரவு தந்திக்குது. அதனால தெரியாத ஒருத்தர்கிட்ட இது சப்போர்ட் எடுத்து சக்சஸுக்கு போறது கஷ்டம். ஆனா தெரிஞ்சிருந்தா, ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிருந்தா, அந்த டைம் இந்த வேலையை செய்யறது ஈஸி. அப்ப இதனால சக்சஸுக்கு எல்லாரும் தேவை. ஆனா தேவையான ஆட்களோட என்ன செய்யணும்? ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். அது நிறுவனத்துக்கு உள்ளிக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நிறுவனத்துக்கு வெளியில இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உதாரணமா டீச்சர்ஸ் மாரோட நல்லா தொடர்பாயிருக்கணும். அப்பதான் டீச்சர்ஸ் மார் வேலையை செய்வாங்க. பாடத்துக்கு டைமுக்கு போகணுமெண்டா நாங்க டீச்சர்ஸ் மாரோட நல்ல பொக்கே ஆயிக்கணும். டீச்சர்ஸ் மாரோட பிரின்சிபல் பொக்கே ஆயிக்கணும். கடுக்கெடுத்து கொண்டே இருக்கிறாரு, எப்பயுமே ஒசிக்கொண்டே இருக்கிறாருன்னா டீச்சர்ஸ் மார்க்கும் அழுத்தி வைக்கணும். அவங்க பெர்ஃபார்மன்ஸுக்காக செயற்பட மாட்டாங்க, ஜஸ்ட் இந்த வேலை கடமைக்கு மட்டும் செஞ்சுட்டு போவாங்க. பிரின்சிபல் லெட்டாவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கு டீச்சர்ஸ் மாரும் நல்லா இயங்கணும். அப்ப டீச்சர்ஸ் மார் நல்லா இயங்கணும் வேண்டாம், டீச்சர்ஸ் மாரோட நல்ல பொண்டொண்டிக்கணும். பிரின்சிபலுக்கு பொண்டொண்டிக்கணும், இல்லாட்டி டீச்சர்ஸ் மாதிரி இயங்குறல்ல. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட நல்ல பொண்டொண்டிக்கணும். அடே இவரு காய்ச்சாவது நாங்க என்ன செய்வோம், நல்லா படிச்சு கொடுப்போம் சரி டீச்சர்ஸ் நல்லா படிச்சு கொடுக்க வருவாரு. அப்ப இந்த பொண்டை கிரியேட் பண்றது, இந்த பொண்டை உருவாக்குறது தான்
தொடர்பினை வகிப்பாகத்தை கீழால் இயங்குகிறது. தொடர்பினை பேணுதல் செலுத்திக்கால் இயங்குறது அந்த கன்செப்ட் தான். எல்லாத்தோடையும் பேசி சின்ன செய்வாரு, நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாரு. அப்ப ஒரு பிரின்சிபல் இந்த வேலையை செய்யறதை நீங்க பார்த்திருப்பீங்க, அது ஆளுடை வகிப்பாகத்தை கீழால வரும். ஓகே, அப்ப இது மூணையும் இன்க்ளூட் பண்ணதுதான் ஆளுடை வகிப்பாகம். மக்களோட தொடர்பு பட்ட, மக்களோட இணைஞ்சி மக்களாக டாகட்ட நிறைவேற்றக்கூடிய வகிப்பாகம் தான் ஆளுடை வகிப்பாகம். மக்கள் இல்லாம எனக்கு என்ன செய்யலாம், டாகட் அடையலாம். இதனாலதான் மேரி ஃபோக்க ஃபோலட் நீங்க பார்த்திருப்பீங்க முதலாவது பக்கத்துல, மேரி ஃபோக்க ஃபோலட் முகாமித்துவத்தின் தாய் என்று சொல்றோம். மேரி ஃபோக்க ஃபோலட் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கருத்தொண்டு இட்டுகிறார். மேனேஜ்மெண்ட் என்னன்னு சொன்னா, மக்களோ கொண்டும் மக்களோட சேர்ந்தும் வேலை செய்கிறது. எப்படி ஒரு பட்ட வரை விளக்கணும், மக்களோட சேர்ந்திக்கோ போனும், மக்களோட சேர்ந்து வேலை செய்யும் போனும், மக்களை வச்சு வேலை செய்யும், இப்படி செய்யறதுதான் மேனேஜ்மெண்ட் சொல்லி சிம்பிளா ஒரு லைன்ல மேனேஜ்மெண்ட் முடிச்சுக்கிறாங்க. அப்ப நீங்க சும்மா யோசிங்க, மக்களோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கும் மக்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் கொண்டு தேவை. ஏன்னா யாரோட யாருமே தெரியாதவரோட வேலை செய்யறதை விட நல்லா வேலை செய்ய விட ஆட்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அது ஒரு கன்செப்ட். ரெண்டாவது மக்களை வச்சு வேலை செய்யணும். நான் உங்களுக்கு வேலையை ஒன்று சொல்றேன், நான் சொல்றேன் நாளைக்கு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வாங்க ஒன்று சரி. அப்ப அந்த வேலையை செஞ்சுட்டு வரணும்டா, நான் உங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல மெயின்டைன் பண்ணிக்கோ. நான் சும்மா சரி நான் யாருன்னே தெரியாது நீங்க செய்வீங்களா? இல்ல. நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறேன், நாளைக்கு 2020 பாஸ் பேப்பர் செஞ்சு கொண்டு வாங்க சரி. நீங்க யாருன்னும் தெரியும், நான் யாருன்னு தெரியா, நீங்க அதை செய்ய மாட்டீங்க. அப்ப இந்த இடத்துல அவங்களோட ஒரு பொண்டும் நீண்டிக்கோணும் அந்த வேலையை செய்யறது. மக்களை கொண்டு வேலை செய்யணும் என்றாலும் மக்களோட வேலை செய்யணும் என்ன ஓடும், ரிலேஷன்ஷிப் கொண்டு ஓடும். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுதான் ஒரு மேனேஜர் ஒரு முக்கியமான ஒரு ரோல், முக்கியமான ஒரு வேலை. அந்த வேலை அதே கீழே வரும் ஆளுடை வகிப்பாகத்தை கீழே வரும். அப்ப உங்களுக்கு ஆளுடை வகிப்பாகத்தை கீழால நிறுவன பிரதானி, தலைவர், தொடர்பினை பேணுதல்னு சொல்லி 3 வகிப்பாக நீக்குது. இதுல ஏதாச்சும் ஒரு வகிப்பாக டவுட் உங்களுக்கு பாடமாக்கி வச்சுக்கவான நிறுவன பிரதானி உள்ளக வெளியகன்னு சொல்லி பாடமாக்கி இருந்தா இல்ல மிஸ்டேக் ஆகும். 2025 பேப்பரை பிசிக்ஸ் ஆகிக்கலும், கெமிஸ்ட்ரி ஆகிக்கலும், கொம்பைமெட்ஸ் ஆகிக்கலும், எது ஆகிக்கலும், பிசினஸ் ஆகிக்கலும், அக்கௌண்டிங் நடக்கல, எக்கனாமிக் ஆகிக்கலும், எது ஆயிருந்தாலும் பாடமாக்கி வச்சுட்டு போயிட்டீங்களா உங்களுக்கு சீக்கி மேல ரிசல்ட்ஸ் எடுக்கிறது சவால் ஆகிடி. கன்செப்ட விலங்கி இல்லாட்டி இந்த ரிசல்ட்ஸ் ஒன்றிலையுமே எடுக்கல. ஒரு பாடத்தை உங்களுக்கு செஞ்சுக்க, ஏன்னா பாடத்தை விளங்கினாதான் அந்த கன்செப்டை செய்யணும். அப்படித்தான் பேப்பரை செட் பண்ணிருக்கோம். இதுக்கு பிறகும் அப்படிதான் செட் பண்ணி ஏஐ நிறைய வந்திக்கு டெக்னாலஜி மாற்றம் திருப்பி கைட பாடமாக்கியே செய்யற அளவுக்கு அந்த அளவுக்கு சிலபஸ் போட்டு பட்டி இப்ப சிலபஸை மாத்துறான், பிராக்டிகலுக்கு மாத்துறான். பிராக்டிகலுக்கு மாற்ற போல அப்படியே தியரிய பாடமாக்கி கொண்டு போயிட்டு எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணே இல்ல. பிராக்டிகலுக்கு விலங்கு எடுக்கணும் கன்செப்ட். சம்டைம் உங்கள்ட்ட தரலாம் ஒரு பிரின்சிபலை உதாரணமா வச்சு அவங்களோட வகிப்பாகத்தை விளங்கப்படுத்துங்கன்னு சொன்னா மாட்டேன். அப்ப பாடமாக்கி தானே வச்சுக்கிறோம், பிரின்சிபலை வச்சு விளங்கப்படுத்துறது இல்லை. இப்ப பிரின்சிபலை வச்சு விளங்கப்படுத்திக்கிறோம். அப்ப ஏதாச்சும் இந்த இடத்துல ஒரு ஓண்டியால போடையிலும் பிரின்சிபலை போடையிலும், இல்லாட்டி ஸ்கூல்ல பள்ளி தலைவர் நிறுவனம் எடுத்த நிறுவன தலைவரை போடையிலும், ஒரு சமூக ஸ்தானத்தை எடுத்த தலைவரை போடையிலும் ஓண்டி இடத்துக்கு உங்களுக்கு செயற்படுத்தி அப்ப அந்த விஷயத்த பிராக்டிகலுக்கு விளங்குங்க. டவுட் இல்லதானே? அடுத்த கன்செப்ட் தகவல் வகிப்பாகம், இன்ஃபர்மேஷன். தகவல் வகிப்பாகம், தகவல் வகிப்பாகம் என்று சொல்றது முக்கியமான ஒரு வகிப்பாகம். நான் சொல்லத்தானே டிசிஷன் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்டா, இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்டா அவங்களுக்கு தேவையான தகவல் அவங்களுக்கு கொடுக்கப்படும். இல்லாட்டி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணே இல்ல. உதாரணம் வைங்களே, நீங்க என்னோட கிளாஸ்ல கண்டினியூஸா ஜாயின் பண்ண ஓணுமெண்டா உங்களுக்கு என்ன பாடம் கிளியர் இல்லையோ அந்த பாடத்தை தெளிவான தகவலை கொடுத்து கிளியர் பண்ண ஓணும். அப்பதானே நீங்க ஜாயின் பண்ணுவீங்க பிக்ஸா. அப்பதானே உங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சரோட ரிலேஷன்ஷிப்பை. அப்படி இல்லாட்டி என்ன செய்ய மாட்டோம், கனெக்ட் ஆக மாட்டோம். அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் விஷயம் பொண்ட் கிரியேட் ஆகணும்டா ஒரு தரப்பினர்கிட்ட இன்னொரு தரப்பினருக்கு இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகணும். இவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இவர்கிட்ட இருந்து கிடைக்க பெறணும். அப்பதான் இந்த பொண்ட் கிரியேட் ஆகும். இந்த பொண்ட் கிரியேட் ஆவாட்டி சக்சஸ் என்றது சொல்லுல மட்டும்தான் நீக்குமே தவிர அடைவுல ஈக்காது. அதனால மேரி ஃபோர்ட் ஒரு டெபினிஷன்ல மொத்த பெரட்டக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான டெபினிஷன் செஞ்சுக்கிறாங்க. இதையும் கிளியர் என்ன நினைக்கும். தகவல் வகிப்பாகத்தை கீழால 3 வகிப்பாகம் இருக்கும். ஒன்று நாங்க சொல்லுவோம் கண்காணிப்பாளர், மொனிட்டர். கண்காணிப்பாளர், மொனிட்டர். 2வது வகிப்பாகம் தகவல் வழங்குறவர், தகவல் வழங்குனர், இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர். 3வது வகிப்பாகம் யாருன்னு சொன்னா ஊடக பேச்சாளர். யாரு? ஊடக பேச்சாளர்.
ஊடக பேச்சாளர். ஊடக பேச்சாளர். இப்ப கண்காணிப்பாளர், இந்த ஒவ்வொரு கன்செப்டையும் பேசுவோம். கண்காணிப்பாளர். கண்காணிப்பாளர்னா யாரு? மொனிட்டர். உங்களோட வகுப்புல என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு மொனிட்டர் போட்டு வச்சிருப்பாங்க, அப்படிதானே? கண்காணிக்கிறதுக்கு மொனிட்டரை போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப அந்த மொனிட்டராகவும் என்ன செய்யணும்? ஒரு பிரின்சிபல் செயற்படும். ஒரு பிரின்சிபல் கிடைச்சா நீங்க பாருங்க, நோட் அவுட் பண்ணி கொண்டே இருங்க. சில ஸ்கூல்ல தான் பிரின்சிபலை மீட் பண்றதே கஷ்டமாயிருக்கும். அது அவரோட ஜொப் ஒன்று அல்ல. பிரின்சிபல் என்று சொன்னா ஒவ்வொரு வகுப்புக்கும் போய் செக் பண்ணணும், பாடங்கள் சரியா நடக்குதா, டீச்சர்ஸ் மாதிரி சரியா பாடத்துக்கு போறாங்களா. ஏனென்றா 12 மணிக்கு ஒரு பாடம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைப்போம். 12 மணிக்கு ஒரு பாடம் ஸ்டார்ட் ஆகுது, 40 நிமிஷம் தானே ஒரு பாடம், 12:40க்கு முடியும். அப்ப ஒரு டீச்சர் 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுறாங்க, 12 மணிக்கு பாடம். அந்த டீச்சர் அப்பதான் 12 மணிக்கு என்ன செய்ய, ஸ்டாஃப் ஆபீஸ் ஸ்டாஃப் ரூம் நின்று கொண்டு அவங்க பேக்க செட் பண்ற. வெள்ளெல்லாம் பட்டு மெதுவா மெதுவா, டீச்சர்ஸ் மாதிரி யாரும் ஃபாஸ்டா வர மாட்டாங்களே, மெதுவா கலசா நடந்து வரப்போல உங்களோட ஸ்கூலு கிட்ட வரப்போல 12:15, வகுப்பு கிட்ட வரப்போல 12:15. பாருங்க, 15 நிமிஷம் உங்களோட கல்வியில துஷ்பிரயோகம் செஞ்சுக்கிறாங்க. இந்த 15 நிமிஷம் சரியா படிச்சு குடிச்சிருந்தா பின்னு சொல்லக்கூடிய ரிசல்ட்ஸ் இன்னொத்து சம்டைம் ஏகி மாறதுக்கான சான்சஸ் மீக்கி, ஏகி மாறதுக்கான சான்சஸ் மீக்கி. அப்ப அந்த டார்கெட்டுக்கு போகணும்டா இந்த வேலை சரியா நீட்டா நடக்கும். அப்படி நீட்டா நடக்கணும்டா யாரு கண்காணிச்சோம்? பிரின்சிபல் கண்காணிச்சோம். பிரின்சிபலே பார்க்கலன்னு சொன்னா ஓண்டியதை செய்வாங்க. இந்த கேமரா சீக்கிறதுனாலதான் கல்லையும் களவாண்டதை குறைச்சிக்கிறான். கண்காணிப்பு நடக்குது. அப்படி கண்காணிப்பு நடக்காட்டி எல்லாம் களவாண்டது தொடங்கிப்பான், எல்லாம் களவாண்டது தொடங்கிப்பான். அப்படி கண்காணிக்கிறதுனாலதான் களவாண்டுறது குறைவட்டிக்குது. அப்படி களவாடுறது குறையணும் வேண்டா, வேலை செய்யாமிக்கிறது குறையணும் வேண்டா, கண்காணிப்பு நடக்கணும், கண்காணிப்பு நடக்கணும். அப்ப அந்த கண்காணிப்பாளராக என்ன செய்வாரு? மேனேஜர் இருப்பாரு. இன்டர்னல் நிறுவனத்துக்கு உள்ளுக்கும் கண்காணிப்பாரு, வெளியிலையும் கண்காணிப்பாரு. ஸ்கூலுக்குள்ளுக்கும் பாப்பாரு, பாடங்கள் சரியா நடக்குதா, டீச்சர்ஸ் மாதிரி சரியா பாடத்துக்கு போறாங்களா. ஏங்க 15 நிமிஷத்துல கொலை ஒண்ணு நடந்தா பிரின்சிபல் தான் வாசல்லும் டீச்சர்ஸோட சேர்த்து 15 நிமிஷத்துல கொலை நடந்தா சண்டை வந்து எப்பவுமே ஏதாச்சும் கொலை ஒண்ணு நடந்தா இந்த 15 நிமிஷத்துக்கு நடக்கிறேன், டீச்சர்ஸ் மாதிரி இருந்தா கொலை நடக்கிறல்ல. அப்ப ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்து சண்டையோ நடந்து ஒருத்தர் மேஜர் அடிச்சு மௌத்தா செத்தா அந்த 15 நிமிஷத்துக்குள்ளுக்கு என்ன செய்யணும்? அதுக்கும் வாக்கு கூறும். அப்ப இதெல்லாம் சரியா நடக்குதுக்கு கண்காணிப்பு வேணும். அப்ப இன்டர்னலா எக்ஸ்டர்னலா ரெண்டையும் என்னென்ன செய்யணும்? கண்காணிக்க கூடியதாக ஈக்கோணும், கண்காணிக்க கூடியதாக ஈக்கோணும், கண்காணிக்க கூடியதாக ஈக்கோணும். செய்யினானா நீங்க டவுட் பண்ணி கேட்டீங்க. லாஸ்ட் 2 மினிட்ஸ்ல எது லாஸ்ட் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிக்கிறீங்க. எந்த கான்செப்ட்? கண்காணிப்பாளராக ஈக்கோணும். கண்காணிப்பு சொன்னா எப்பயுமே இன்டர்னலாவும் பார்த்து கொண்டே இருக்கணும். கேமரா மாதிரி நீங்க கேமரா மாதிரி பார்த்து கொண்டே இருக்கும். வாரம் நீங்க பார்த்துப்பீங்க, பிக் பாஸ் பாக்குற இந்த மோஸ்டான ஆக்கம் அதுல பாருங்க. அந்த ஈவெண்ட்ல அந்த ஈவெண்ட் பார்க்க வானான்னு சொல்லல, பாருங்கன்னு சொல்லவும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு அதை பாருங்க. இப்ப ஊடு ஃபுல்லா கேமரா இருக்கு வச்சுப்பான், யாராச்சும் ஒருத்தர் மிஸ்டேக் பண்றாங்கன்னு சொன்னா, தேவையில்லாத முறையில் நடக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க சரியா நிறைவேற்றலன்னு சொன்னா அந்த கேமரா பார்த்துக்கொண்டு அதுக்கேற்ற ஓனிங்க பண்ணுவாங்க. இதே வேலை பிரின்சிபல் செய்யணும், கேமரா மாதிரி சரியான வேலை செய்யற. ஏன்னா மொத்த ஸ்கூலும் டார்கெட்டின் பக்கம் இயங்கினாதான் கற்றறிந்த நட்பிரஜைகளை கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி, அப்படி உருவாக்குறதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை. எல்லாம் சக்சஸ் இயங்கணும். ட்ரக் அவுட் ஆகல, உத்தன் ரோத மாறி போகல, பாதம் மாறி போகல. அப்ப அதனால அந்த வேலையை செய்யக்கூடிய ஆளா இப்ப அதான் கண்காணிப்பாளர். இன்டர்னலாவும் உள்ளுக்கும் வெளியில இருக்கக்கூடியவங்களையும் எப்பயுமே பார்த்து கொண்டே இருப்பாரு. அந்த பார்த்து கொண்டே இது தேவையான தகவலை தேவையான ஆளுக்கு அந்த பார்த்து கொண்டே கொடுப்பாரு. இதுதான் கண்காணிப்பாளர் என்று சொல்றாங்க. ரெண்டாவது தகவல் வழங்குனர். இந்த கண்காணிப்பாளர் கிளியரா சொல்லுங்க. அடுத்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னால கண்காணிப்பு கீழே கூடிய விஷயத்தை ரிப்பீட் பண்ணல, இந்த விளங்கப்படுத்தல. இப்பதான் ரெண்டாவதுக்கு வாரு தகவல் வழங்குனர். கண்காணிப்பாளர் கீழே இருக்கக்கூடிய விஷயம் ரெண்டாவதால் தகவல் வழங்கு. இப்பதான் அந்த விஷயத்தை விளங்கப்படுத்த போகும். கண்காணிப்பாளர் கீழே தகவல் வழங்குனர். ஒரு நேரம் விளங்கப்படுத்த கண்காணிப்பாளர். கண்காணிப்பாளர் டவுட் இல்லையா இருக்கும்? டவுட் தான் கேளுங்க. அடுத்தது தகவல் வழங்குனர். இவர் யாருண்டா நிறுவனத்துக்கு உள்ளிக்கக்கூடிய ஆக்களிக்கு தானே. நிறுவனத்துக்கு உள்ளிக்கக்கூடிய உதாரணமா ஒரு ஸ்கூல் எடுத்தா ஒரு ஸ்கூல் ஒரு நிறுவனம். ஏன்னா ஒரு நிறுவனம் சொன்னா நீங்க பிசினஸ் ஸ்டடீஸ்ல 4வது யூனிட்ல படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஒரு நிறுவனம் சொன்னா என்ன ஈக்கணும்? ஒரு கோல் ஒண்டி ஈக்கணும். ஒரு கோல் ஒண்டி ஈக்கணும். அந்த கோலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு குழுவா ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் முயற்சி செய்யும்.
முயற்சி செய்யறவங்கள்ட்ட ரிசோர்ஸ் இருந்தா இது இந்த சாப்டருக்கு தான் நாங்க என்ன சொல்லுவோம், நிறுவனம், ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். இதுக்குதான் நாங்க நிறுவனம் என்று சொல்றேன். அப்ப ஒரு ஸ்கூல்ல பாருங்க, எங்களோட ஸ்கூல் எடுத்தா கற்றறிந்த நற்பிரஜைகளை கொண்டது சமூகம் டார்கெட் ஒண்டி. அது அடையிறதுக்கு பிரின்சிபல்ஸ், டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, அதுக்கான ரிசோர்ஸை யூஸ் பண்றாங்க. அப்ப இது ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லலாம். அப்ப அந்த ஆர்கனைசேஷன் அது நிறுவனத்துக்கு உள்ளுக்கு நிறைய பேர் இருப்பாங்க தானே. உதாரணமா யார் யார் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம துப்புரவு செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. அப்ப இவங்க எல்லாமே அடிக்கடி இவங்களுக்கு தகவல் தேவை. சக்சஸ் பக்கம் போறதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு என்ன தேவை, இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை. உதாரணமா நான் சரியா பாடம் படிச்சு கொடுக்குறது சரியா, இல்ல சரியான முறை டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடங்கள் போயிட்டு சேருதா இந்த சொல்லி அவங்க டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தகவல் தேவை. எக்ஸாம்பிள் எப்பவுமே ஒரு ஸ்கூல்ல நீங்க எக்ஸாம் செய்றீங்க தானே, ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம் வரைக்கும் செய்றீங்க தானே. இப்ப உங்களுக்கு ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்களுக்கு மதிப்பீட்டு கொள்ளணும். நீங்க படிக்கிற மெத்தட் சரியான மதிப்பீட்டு கொள்ளணும். சம்டைம் நீங்க படிச்சு கொண்டு போறீங்க, ஆனா எக்ஸாமோடு செய்து ஆனா 3 இயர்ஸுக்கு மேல எடுக்க இல்லாட்டி அப்ப உங்களுக்கு மாட்டிக்கொள்ள வேண்டி வரும். இந்த 3 இயர்ஸுக்கு மேல எடுக்க ஏழாண்டத ஃபைனல் எக்ஸாம்ல வச்சு விலங்கு எடுக்கப்படாது, அதுக்கு விலங்கு எடுத்து கொள்ளணும். அப்ப அதுக்குதான் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஸ்கூல்ல உங்களோட கிளாஸஸ்ல டேர்ம் எக்ஸாம் வைப்பாங்க. அப்ப அந்த டேர்ம் எக்ஸாம்ல உங்களுக்கான ரிசல்ட்ஸை தராம இருந்தா உங்களுக்கு மதிப்பீடு செய்ய ஏழுமா, உங்களோட பொசிஷன் எங்க ஈக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தீர்மானம் எடுக்க ஏழுமா ஏலா. அப்ப இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அடிப்படையில உங்களோட நிலைமையை உங்களுக்கு தெரிவுபடுத்துறதுக்கு உங்களுக்கு தகவல் கொடுக்கப்படும். உங்களுக்கு உள்ளகத்துல நிறுவனத்துக்கு உள்ள கேட்கிற உங்களுக்கு தகவல் கொடுக்கப்படும். அதை கொடுக்கிற வேலை யாரு செய்யணும், பொறுப்பாய்ந்து பிரின்சிபல். அதான் பிரின்சிபல் சிக்னேச்சர் இருக்குது ரிப்போர்ட் கார்டுல, இல்லாட்டி பிரின்சிபல் செய்ய தேவையில்லை. டீச்சர்ஸ் மாதிரி செஞ்சா நினைச்சா கொடுத்துருல ஏலா. இதை கண்காணிச்சு செய்ய வேலை செய்ய யாரு செய்யணும், பிரின்சிபல் செய்யும். பிரின்சிபல் பொறுப்பு அவரு செய்யறது, அவரோட பொறுப்பைக்கு வேலை செய்யப்படணும். அப்ப அப்படி நிறுவனத்துல இன்டர்னல் கீழே உள்ளகத்திலேயே கூட தரப்பினர்ல அவங்களுக்கு தேவையான தகவலை எடுக்கிறதுக்கும் என்ன செய்யணும், செயற்படுத்தணும். அப்படி தகவலை கொடுக்கறதுக்குரிய வேலையையும் இந்த பிரின்சிபல் செய்யணும். அந்த வேலைக்கு தான் நாங்க என்னன்னு சொல்றோம், தகவல் வழங்குதல். நிறுவனத்தை இன்டர்னலா உள்ளக்கு கூட ஒவ்வொருத்தருக்கும் தகவலை கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு தேவையான தகவலை கொடுக்கறதுக்கு அந்த முறையில அந்த பொசிஷன்ல செயற்படுறால் தான் தகவல் வழங்குனர் என்று சொல்றேன். ஓகேயா? அடுத்த கன்செப்ட் ஊடக பேச்சாளர். யாரு? ஊடக பேச்சாளர். இப்ப உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, கோவிட்-19 டைம்ல ஆக கூடையா பேசப்பட்ட யாரு? பொலிஸ்மா அதிபர். அவரோட பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பொலிஸ்மா அதிபரும் ஒரு டாக்டரும் இவங்களைத்தான் எல்லா விஷயத்தையும் காட்டினாங்க. அப்படிதான் இவங்க தான் எல்லா விஷயம் செஞ்ச மாதிரி காட்டினாங்க. உதாரணமா கோவிட்-19 டைம்ல நிரோதாயன், அதாவது நாங்க சொல்லுவோம் தனிமைப்படுத்தக்கூடிய நடவடிக்கை செய்யறதுக்கு நிறைய போலீஸ்மாரை யூஸ் பண்ணினாங்க, ஒருத்தர் அல்ல. அதே மாதிரி ஒரு மொத்த சட்டத்தையும் அந்த நிரோதாயன சட்டத்தை நிறைவேற்றதுக்கு நிறைய போலீஸ்மாரை யூஸ் பண்ணினாங்க, நிறைய சுகாதார அதிகாரிகளை யூஸ் பண்ணினாங்க, நிறைய டாக்டர்ஸை யூஸ் பண்ணினாங்க அந்த ப்ரொசஸுக்கு. ஆனா இது எல்லா விஷயத்தையும் மீடியாக கொண்டு வரக்குள்ள, மக்களுக்கு தகவலை வெளிப்படுத்த கொள்ள, இவ்வளவு நோயாளிகள் இருக்கிறாங்க, இவ்வளவு நாட்டுல நோயாளிகள் இறந்தாங்க, இதுதான் நாங்க அடுத்தது செய்ய போறோம் என்று சொல்லக்கூடிய கன்செப்ட மக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு எல்லா டாக்டர்ஸும் வந்தாங்களா? வேலை செஞ்ச எல்லாரும் வந்தாங்களா? இல்ல. வேலை செஞ்ச எல்லா போலீஸ்மாரும் வந்தாங்களா? இல்ல. இந்த டைம்ல ஒரே ஒரு ஆள் என்ன செய்வாரு, வந்து இந்த கன்செப்ட சொல்லுவாரு. அதே மாதிரி டைம் ஒரு ஸ்கூலுக்கு டார்கெட் கீழால வேலை செய்யறால் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அந்த வேலை செய்யற திட்டத்தை, வேலை தொடர்பான தகவலை பொதுமக்களுக்கு வழங்குறால் ஸ்கூல் பிரின்சிபலா அனுப்பாரு. இவருக்கு தான் நாங்க சொல்லுவோம் ஊடக பேச்சாளர். நிறுவனத்துல வெளியில இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஈஸியா தகவலை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஆள் யாராய்ப்பாரு, நிறுவன பிரதானியால், நிறுவன முகாமையால் ராய்ப்பாரு. அப்ப ஒரு பிரின்சிபல் இந்த ரூல்லையும் செயற்படும், இப்படியும் செயற்படும், இந்த கேரக்டராவும் மாறும். எனக்கு தகவலை குடிக்கலாம், நான் மத்த மனுஷனோட பேசுறதுல செட் ஆகுறதுலண்டா உங்களுடைய விட்டுட்டு இன்னொரு ஆள அந்த பொசிஷனுக்கு வந்து இருப்பாட்டுவான். அப்ப அந்த கன்செப்ட நீங்க செய்யணும்டா, பிரின்சிபலா ஈக்கணும்டா, மேனேஜரோட பொசிஷன் ஈக்கணும்டா, வெளியக ரீதியான மக்களுக்கும் தகவலை கொண்டு போய் இது சேர்க்கணும். அப்படி சேர்க்கக்கூடிய ஆளாகவும் என்ன செய்யணும், அந்த பிரின்சிபல் செயற்படும். ரூலை மாத்துறான் பாருங்க, வேலையை மாத்துறான். இதுக்கு முதல் செஞ்ச வேலை அப்படி அல்ல, இப்ப ரூலை மாத்துவோம். ஒரே ஆள் தான் நிறைய அடிப்படையில செயற்படும். வகிப்பாகம்.
அவரோட ரூல்னு சொல்லுவோம். ஒரே உதாரணங்கள ஒரே படத்துல நடிக்கிற பொடியன் ஹீரோ இன்னொரு படத்துல வில்லனா வருவான், இன்னொரு படத்துல ஜோக்கரா வருவான். அப்படி மாறும், படத்துக்கு படம் மாறும். உதாரணம் ஒரே படத்துல வில்லன்னு சொல்லி ஜோக்கரா நடிச்ச கடத்துல வில்லனா நடிச்ச போனா படம் பிரச்சனையா போயிட்டு, ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சேன்னு சொல்லி அடுத்த படத்துல வில்லனா கூப்பிட கூட அந்த இடத்துல ஒரு ஹீரோவா படிச்ச போயிட்டு ஹீரோவுக்கு அடிச்ச போயிட்டா படம் பிரச்சனையா போயிட்டு. அப்படி இல்லாம கொடுக்கப்பட்ட ரூல் எல்லாத்தையும் செயல்படும். அப்பதான் பெர்ஃபெக்டான ஒரு பேர்சன் அந்த இடத்துல பெர்ஃபெக்டான ஒரு மேனேஜரா ஹைக்கணும்டா. இந்த இடத்துல வெளியக ரீதியான தகவல், உள்ளக ரீதியான தகவல், மொனிட்டர் ஒவ்வொரு வேலையும் தனித்தனியா அந்தந்த ரூல்லையும் செயற்படும். ஆனா இது எல்லாத்தையும் செயற்படுறது யாரு? ஒரே ஒரு ஆள் என்றதை மறந்துடவான. இதுதான் எல்லாம் சேர்ப்பது ஒரு மேனேஜர். ஆனா ரூல் மட்டும் ஆள் மட்டும் வித்தியாசம் ஆகும். பச்சை கரலுக்கு போகல பச்சை கரலுக்கு மாறுற, சோப்பு கரலுக்கு போகல சோப்பு கரலுக்கு மாறுற மாதிரி ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆள் மாறுறாரு. இதுதான் பிரச்சனை. இது பிரச்சனை அல்ல, இதுதான் இந்த வேலைன்னு சொல்லுது. ஓகே, அப்ப இது தகவல் வகிப்பாகம். அப்ப இந்த ஆளிலை வகிப்பாகத்திற்கு 3 வகிப்பாகம், தகவல் வகிப்பாகத்திற்கு 3 வகுப்பாகம், 6 வகிப்பாகத்தை பேசியாச்சு. அடுத்தது இந்த 4 வகிப்பாகம் மீது தீர்மானம் எடுத்தல் வகிப்பாகத்தை கீழால அந்த 4 வகிப்பாகத்தையும் பேசினா மொத்தம் 10 வகிப்பாகம் என்று மிஸ்பேக் சொன்ன வகிப்பாகங்களாக இது கிளியரா. அப்ப தீர்மானம் எடுத்தல் வகிப்பாகத்தை கீழால 4 வகிப்பாகம் அதுல உண்டுதான் முயற்சியாளர். இந்த முயற்சியாளர் பாடத்தை நீங்க 5வது யூனிட்ல படித்திருப்பீங்க. ஆண்டர்பிரீனியர், முயற்சியாளர். அவர் தான் இவர். 2வது ஆள் இடர்களை கை கொள்பவர் அல்லது இடர்களை கை கொள்பவர். தேசிய தமிழ் மீது கை கொள்பவர், இடர்களை கை கொள்வது. அதாவது முயற்சியாளர் ஆண்டர்பிரீனியர். 2வது ஆள் இடர்களை கை கொள்பவர், ரிஸ்க் ஹேண்ட்லர்னு சொல்றோம். 3வது ஆள் தான் யாருண்டா வளங்களை ஒதுக்கீடு செய்கிறவர், வளங்களை ஒதுக்கீடு செய்கிறவர். 4வது ஆள் தான் நெகோசியேட்டர். 4வது ஆள் தான் நெகோசியேட்டர். நாங்க தமிழ்ல சொல்ல போனா நடுநிலையாளர் சொல்றோம். நடுநிலையாளர். அப்படி 4 வகிப்பாகத்தை கீழால செயற்படணும். பிரதான தீர்மானம் எடுத்தல் வகிப்பாகம் என்றது கீழால. இதுல இதெல்லாம் தீர்மானத்தோட சம்பந்தப்பட்டது. அதுதான் தீர்மானம் எடுத்தல் வகிப்பாகத்தை போட்டீங்க. இதெல்லாம் தகவலோட, இது உள்ளக ரீதியான மக்களுக்கு தகவல் கொடுக்கிறது, இது வெளியக ரீதியான மக்களுக்கு தகவல் கொடுக்கிறது, இது தகவலை தேடுற நடவடிக்கை. அப்ப இதெல்லாம் தகவலோட தொடர்பட்ட தகவல் வகிப்பாகத்துக்கு வந்து போட்டீங்க. இதெல்லாம் மக்களோட தொடர்புபட்ட ஆளுடைய வகிப்பாகத்துக்கு வந்து போட்டீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த முயற்சியாளர் என்று சொல்றார். ஒன்டர்பிரீனியர் என்று சொல்றார் யாருண்டா புதிய ஒரு விஷயத்த நாட்டுக்கு கொண்டு வரால இப்பாரு. நீங்க சம்டைம் நினைச்சிப்பீங்க, நீங்க இதுல படிச்சிருப்பீங்க முகாமைத்துவத்துக்கு முயற்சியாளர் ஒன்டர்பிரீனியர் கீழே ஒரு பாடத்தை படிச்சிருப்பீங்க. மேனேஜர்ஸ் என்றது வேற ராஜா, யாரு உரிமையாளர் முகாமையாளர் வேற ராஜான்னு படிச்சிருப்பீங்க. அந்த கான்செப்ட படிச்சிருப்பீங்க. ஆனா எங்களுக்கு தெரியாட்டியும் ஒரு மேனேஜர், ஒரு ஒன்டர்பிரீனியர், ஒரு முகாம் முயற்சியாளருடைய வேலையில ஒரு பங்கு செஞ்சு கொண்டுதான் நீக்கிறாரு. டோட்டலா 2 பேரும் டிஃபரெண்ட் தான், 2 பேரும் வித்தியாசமான ஆள் தான். ஆனா அவருடைய வேலையில 100% செஞ்சினதான் ஒன்றாயிங்க. 100% அல்ல, ஜஸ்ட் ஒரு 10% சரி ஒரு நிறுவனத்துக்குள்ளே ஒரு முயற்சியாளர் ஆயிக்கிறாரு. யாரு? எங்கட முகாமியாளர். இதுதான் ஸ்கூல்ல பிரின்சிபல் எடுங்க. இதுவரைக்கும் இதுக்கு வந்த பிரின்சிபல் சரியான முறையில ஒரு ரிசால்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாட்டி அட்வான்ஸ் லெவல்ல இவர் என்ன செய்வாரு? புதிய ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வருவாரு. நைட் ஃபுல்லா செமினார் இருக்குது, இப்படி ஃபுல்லா இப்படிதான் டிஸ்கஷன் பண்ணணும், இப்படித்தான் பேப்பர்ஸ் கொடுக்கணும், இப்படித்தான் சிஸ்டம் கொண்டு வரும் என்று இதுவரைக்கும் செய்யாத ஒரு திட்டத்தை கொண்டு வருவார். இதுவரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை கொண்டு வரதான் முயற்சியான ஒரு ஒன்டர்பிரீனியர். அப்ப இதுவரைக்கும் ஒரு செய்யாத திட்டத்தை ஒரு ஈஸி வேயை கொண்டு வந்து உங்களை சக்சஸ் பண்ண பாப்பாரு. அப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடிய ஆள் தான் மேனேஜர் ஆயிப்பாரு. அப்ப மேனேஜர் இந்த இடத்துல புதிய டெக்னிக்க, புதிய ஒரு விஷயத்தை கொண்டு வரக்கூடிய ஆளாவும் ஈக்கணும், ஈஸியா சக்சஸ் அடையிறது. அப்ப அந்த இடத்துல ஒரு முயற்சியாளர் செயற்படுவாரு. இப்ப இந்த கன்செப்ட் விட்டுனா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி இந்த இடத்துக்கு நினைவு வந்ததுனால இந்த கன்செப்டை விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வந்து யோசிச்சு இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியும். இதோட தொடர்புபட்டது ஒன்றல்ல, ஆனா ஒரு மேனேஜர் ஒரு ஒன்டர்பிரீனியரா செயற்படுறாரு என்றதுக்கு ஒரு உதாரணம் தான். ஒரு மேனேஜர் ஒரு ஒன்டர்பிரீனியராக செயற்படுறது என்றதுக்கான ஒரு உதாரணம் தான். எக்ஸாம்பிள் தான் சொனி கம்பெனி. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கும் சொனி கம்பெனி வந்து இப்ப டிவி அவன் நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு முக்கியமான கம்பெனி தான் சொனி கம்பெனி.
கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க இந்த மாதிரி விஷயங்களை. அப்படியே கைட மட்டும் பாடமாக்கினா பிசினஸ்ல ஏன் வராது, நிறைய பிராக்டிக்கல் நாலேஜ் தேவை. அப்ப சொனி கம்பெனி என்ன சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இருந்துச்சு அந்த டைம்ல. இப்பயும் சொனி கம்பெனி ஈக்கிறதுக்கான ரீசன் ஒரு மேனேஜர் தான். சாரி கோலம் வந்துச்சு. அப்ப இந்த டைம்ல ஒரு மேனேஜர், இந்த சொனி கம்பெனி நாட்டில் ஈக்கிறதுக்கான ரீசன் என்ன, ஒரு மேனேஜர். அந்த மேனேஜர்னா ஒரு முயற்சியாளரா செயற்பட்டதுனாலதான் இன்றைக்கும் நானும் நீங்களும் சொனியோட ப்ரொடக்ஷனை கன்சியூம் பண்ணி கொண்டிருக்கோம். சொனியோட கம்பெனி இல்ல மார்க்கெட். ஏன்னு சொன்னா ஒரு தடவை சொனின்னு சொல்லக்கூடிய கம்பெனி இப்ப ப்ரொடியூஸ் பண்ற டிவி ப்ரொடக்ஷன் வந்து நீக்கல்ல, ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கோ நீந்தாங்க. சரியா ஹிஸ்டரி தெரியா, பட் தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் வச்சு கனெக்ட் பண்ணி சொல்லிதான். அப்ப என்ன விஷயம், மிச்ச காலத்துக்கு முதல் நடந்த ஒரு கன்செப்ட், ஒரு கிட்டத்தட்ட 80-90 வருஷத்துக்கு முதல் நடந்த கன்செப்ட். அப்ப சொனின்னு சொல்லக்கூடிய கம்பெனி ஃபெயிலியர் ஆச்சு, பெரிய ஒரு லொஸ்ஸை ஃபேஸ் பண்ணுது. இப்ப லொஸ்ஸை ஃபேஸ் பண்ணினா பெரிய ஒரு நஷ்டம் அடைஞ்சா கடன் கூடும் தானே. கடன் எல்லாம் அடைச்ச கூட கம்பெனி மூடுறது பெட்டர். மூடிட்டு ஏதாச்சும் சாமானிய ஒஃபர்ல மக்களுக்கு வித்து போட்டுட்டு வரக்கூடிய சல்லியை வச்சு நஷ்டத்தை என்னோட பாட்டுல வேறொரு வேலையை செய்வோம் தான் எல்லா மேனேஜர்ஸும் டிசிஷன் எடுப்பாங்க. ஆனா இந்த மேனேஜர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, சொனி கம்பெனி லொஸ் அடைய கொல, லொஸ்ஸுக்கு போகல, இந்த லொஸ்ஸில் இருந்து மீண்டு வாரத்துக்கு புதிய ஒரு ப்ரொடக்ஷனை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் சொனி டெலிவிஷன். சொனி கம்பெனியோட சொனி பிராண்டால ஆடிட்டு டெலிவிஷன். சரியா, இதுக்குமா சொனி டெலிவிஷன் கொடுக்கப்படாது. சொனின்னு சொல்லக்கூடிய கம்பெனியில, சொனின்னு கம்பெனி உங்களுக்கு தெரியுமா இருக்கும், சம்டைம் சொனின்னு சொல்லக்கூடிய கம்பெனி தெரியுமா இருக்கும். சொனின்னு சொல்லக்கூடிய கம்பெனியால டிவி டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் பண்ணினாங்க. யாரு, லொஸ்ல பேத்து கொண்டிருக்கிற கம்பெனி. கம்பெனி லொஸ்ல பேத்து கொண்டிருக்கிற சரியான ஐடியா மூட்டுட்டு போகணும். ஆனா இவன் என்ன செய்யறான், புதிய ஒரு ப்ரொடக்ஷன் உற்பத்தி செஞ்சு கொஸ்ட கூட்டுறான். அப்ப இந்த டைம்ல மக்களுடைய பார்வையில் இதெல்லாம் ஃபெயில் ஆதான், நீங்க மோட்டிவேஷன் செய்யறதுதான் விளங்கும். ஏற்கனவே லோஸ்ட், இதுவே இன்னொன்று புதுசா ட்ரை பண்ண போறேன்னு சொன்னா இதுதான் பிரச்சனை. அப்ப நல்லா முயற்சியாளர் என்றால் நீங்க 5வது யூனிட்ல படிச்சிருப்பீங்க, ரிஸ்க வச்சுக்கொண்டு தான் புதிய விஷயத்தை செய்யறாரு. ரிஸ்க் இருக்குது. சம்டைம் இந்த டிவி ப்ரொடக்ஷனும் ஃபெயிலியர் ஆயினா இந்த லோஸ் பன்மடங்கு ஆகிக்கும். ஆனா அதுக்காக என்ன செய்யலாம், டிவி ப்ரொடக்ஷன் செய்யாம கொம்மையலாம். அட்வான்ஸ் லெவல் ஃபெயில் ஆகும் என்று பயந்து இருந்திருந்தா செய்யாம உங்களுக்கு ரிசல்ட்ஸே கிடைச்சிக்கல. ஒரு அட்வான்ஸ் லெவல் கன்செப்டே இருக்காது. சரி, பாஸ் ஆனோ ஃபெயில் ட்ரை பண்ணி பார்ப்போமே, இந்த 280 நாள் உப்பு ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போமே, திரிய வரையில தானே. சரி, ட்ரை பண்றால்தான் மேனேஜர். சரி, ட்ரை பண்றால்தான் உன்ட்ட பீனியர் முயற்சியாளர் வேணாம். அதாவது மை சொனி கம்பெனில அந்த மேனேஜர் ட்ரை பண்றாரு டிவி ப்ரொடக்ஷன், டெலிவிஷன் ப்ரொடக்ஷன். அந்த டைம்ல பெருசா டெலிவிஷனுக்கு டிமாண்ட் இல்லாட்டியும் இவங்களோட ஒன்டெப்ரீனியர் புதிய ஒரு கண்டுபிடிப்புனால கஸ்டமர் ஈர்க்கப்படுறாங்க. ப்ராஃபிட் கொஞ்சம் கொஞ்சமா வர தொடங்குது. ப்ராஃபிட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்பெனி டெவலப் ஆக தொடங்குது. கடைசிக்கு சொனி கம்பெனியை அடிச்ச ஏழாத அளவுக்கு நம்பர் 1 பிராண்டா சொனி கம்பெனி மாறுது. எதனால, ஒரு முயற்சியாண்மையால. யாரு செஞ்சாரு, ஒரு மேனேஜர் செஞ்சாரு. அவர் அதே பொசிஷனுக்குள்ளுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட ரூலுக்குள்ளுக்கு மட்டும் இருந்திருந்தா சொனி கம்பெனியோட பேரே இன்னைக்கு நாங்க கேட்டிக்க மாட்டோம். அந்த இடத்துல மேனேஜர் என்ன செய்யறாரு, ஒரு முயற்சியாளராக கன்வெர்ட் அவர் தன்னை மாத்தி கொள்றாரு முயற்சியாளரோட பேரு. அப்ப அப்படி செய்யறவரும் ஒரு மேனேஜர். அதுவும் ஒரு ரூல், கட்டாயம் செய்யணும். ஹென்ரி மிஸ்பேக் பேரு, ஹென்ரி மிஸ்பேக் கருத்துப்படி கட்டாயம் செய்யணும். ஸ்கூல்ல சாதாரண எல்லாரும் செஞ்சு ரிசல்ட்ஸ் பிள்ளைகள் ஃபெயில் ஆகி கொண்டே போறேன்டா, புதுசா பிரின்சிபல் வந்து ட்ரக்க மாத்துறது முயற்சியாங்க. வேணா பிள்ளைகள் ஃபெயில் ஆகும், இதை கூட்டினா ஃபெயில் ஆகுது, கூடும் என்று பயந்துக்கிறாரோ அல்ல, அந்த விஷயத்த செய்யணும். அப்படிப்பட்ட ரூல்லையும் செயல்படுவோம். ஐ திங்க் கிளியர் நினைக்குது. 2வது விஷயம், இடர்களை கை கொள்றவர், ரிஸ்க ஹேண்டில் பண்றவர். ஒரு ஸ்கூல் என்று சொன்னா நிறைய இந்த கன்செப்ட் விட்டு வெளியே வாங்க, இப்ப இதுக்கு வாங்க. இந்த கன்செப்ட் முடிஞ்சு ஒரு சொனி கம்பெனில ஒரு மேனேஜர் ஒரு முயற்சியாளர் செயற்படுறதுக்கு உதாரணம் தான் அதை காட்டி அந்த கன்செப்ட் முடிஞ்சு இப்ப பழையபடி பிரின்சிபலுக்கு வரும். இப்ப இடர்களை கைக்கொள்பவர் என்று சொல்லக்கூடிய ரூலுக்கு கீழால ஒரு பிரின்சிபல் என்று சொல்லால் ரிஸ்க ஹேண்டில் பண்ணும். நிறைய ரிஸ்க் வரும். பிரின்சிபல் என்று சொல்ல பொசிஷன் லேசி இல்லை. சம்பாதிச்சதுக்காக வேண்டிய பிரின்சிபல் என்றதுக்கு வாரது லேசி இல்லை, கஷ்டம். ஒவ்வொருத்தன்ட்டையா பொறுப்பு கூறுவோம். ஒரு புள்ள மண்டே உடைச்சு கொண்டே வாப்பகாரம் வருவான், என்ன புள்ள மண்டோட வேறொரு புள்ள அடிச்சது, ஆனா கேட்டு வர்றது பிரின்சிபல் கிட்ட. அப்படிதான் எங்களோட ஸ்கூல் அதுதான். எவனாவது மண்டை உடைஞ்சா ஃபெஸ்டுக்கே வாப்ப ஆபீஸ்ல இருக்கிறது யார் நினைப்பாங்க, ஸ்கூல் புள்ளட அடிச்ச புள்ளட முன்னுக்கு ஈக்காம ஃபெஸ்டுக்கே ஈக்கிறது பிரின்சிபல்ட முன்னுக்கு.
ஏதாச்சும் ஒரு புள்ளைய தூக்கணும், ஒரு கேர்ள் ஒரு போய் தூக்கணும்னா முதலாவது தூக்கின ஓடின வீட்டுக்கு போகும்போது வாரது ஸ்கூல் பிரின்சிபல் வீட்டு முன்னுக்கு வேணாம். இதுதான் பிரச்சனை. மொத்த பிரச்சனை உள்ளகத்துல வெளியகத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முகம் கொடுக்கணும் பிரின்சிபல் தான் வேணாம். அந்த இடத்துல இடர்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம், இடர்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ரூல் அவர் செயற்படும், அந்த கேரக்டரா மாறும். அந்த இடத்துல அவர் மாறாட்டி அந்த எந்த இடத்துல இன்னும் பிரச்சனை கூடும். அவரும் பிரச்சனை இழுத்துனா அந்த இடத்துல நிறுவன கலாச்சாரம் நிறுவனம் ஃபெயிலியருக்கு போயிடுச்சு. அப்ப நிறுவனம் பாஸ் ஆகும் வேண்டாம், கம்பெனி அந்த ஸ்கூல் சக்சஸ் அடையவும் வேண்டாம், அந்த இடத்துல அந்த பிரின்சிபல் ரிஸ்க ஹேண்டில் பண்ணணும். சரி என்ன பிரச்சனை வா பாப்போம்னு சொல்லி பார்த்துட்டு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கும். இதுதான் ரிஸ்க ஹேண்டில் பண்றால் அந்த வேலையை செய்யணும். மூணாவது ஆள் வளத்தை ஒதுக்கீடு செய்கிறார். இதுதான் மெயின். உங்களோட ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு டைம் டேபிள் தான். அப்படிதான் ஸ்கூல் எல்லாத்துக்கும் ஒரு டைம் டேபிள் அல்ல. எல்லாத்துக்கும் 6ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்பு வரைக்கும் 1ஆம் பாடம் மேத்தமெட்டிக்ஸ் அல்ல. 6ஆம் வகுப்புல 13ஆம் வகுப்பு எல்லா பாடத்துக்கும் ஃபர்ஸ்ட் பாடம் என்ன 11ஆம் வகுப்பு வரைக்கும் சயின்ஸ் அல்ல. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பாடத்தை போட்டு வச்சுப்பாங்க. இப்ப 6ஆம் வகுப்புல இருந்து எக்ஸாம்பிள் 6ஆம் வகுப்புல இருந்து 13ஆம் வகுப்பு வரைக்கும் 6A 6B 6C அப்படி எல்லாம் சேர்த்து பார்க்க போல மொத்த ஸ்கூலுக்கு நீக்கிறது, மொத்த வகுப்புகள் நீக்கிறது எக்ஸாம்பிள் ஒரு 25 வகுப்பு நீக்கிறது. ஆனா 6ஆம் வகுப்பில் இருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் சயின்ஸ் பாடம் என்ன கம்பல்சரி. சயின்ஸ் பாடம் சாய்ஸ் பண்ணே இல்லை, சயின்ஸ் சாய்ஸ் பண்ணே இல்லை. ஆனா சயின்ஸ் பாடம் படிச்சு கொடுக்குற டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க ஸ்கூல்ல? 25 பேர் இருப்பாங்களா? 25 பேர் அந்த நிறுவனத்திலே இருக்காது. ஆனா அந்த ஏரியால, அந்த எஜுகேஷன் ஏரியால 25 பேர் சயின்ஸ் டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. மேக்சிமம் இருக்கும் ஒரு ஸ்கூல்ல 3 டீச்சர் தான். இந்த 3 டீச்சரை 25 வகுப்புக்கு எலகேட் பண்ணுவோம், பயிர்த்து கொடுக்கணும். வேணாம் எக்கனாமிக் படிச்சொத்தனை கொண்டு போய் சயின்ஸ் படிச்சு படிக்க போடல, மெட்ஸ் படிச்சொத்தனை கொண்டு போய் சயின்ஸ் படிச்சு கொடுக்க போடல. அப்படி படிச்சு கொடுத்துட்டு ஒரு ஸ்கூல்ல ரிசல்ட்ஸ் எல்லாம் மண்ணாய் போகுது. அப்ப சயின்ஸ் படிச்சு கொடுத்தா சயின்ஸ் படிச்சு கொடுக்க போடணும். இப்ப யூனிவர்சிட்டியில அப்படிதான் நடக்குது. யூனிவர்சிட்டிஸ்ல ஒடிட் படிச்சு கொடுக்குறது, டெக்ஸ்ட் படிச்சு சம்பந்தமே இல்லாத பாடத்தை சம்பந்தமே இல்லாத படிச்சு பிடிச்சு கொடுக்கும். வளம் இல்லாட்டி இதுதான் நடக்கும். அப்ப அந்த இடத்துல வளம் இல்லதான். 25 பேருக்கு 25 வகுப்புக்கு 25 டீச்சர்ஸ் இல்லதான். அப்ப அதுக்காக வேண்டி எல்லா வகுப்புக்கும் முதலாவது பாடம் சயின்ஸ போட்டீங்களா, எல்லா வகுப்புக்கும் முதலாவது பாடம் சயின்ஸ் டீச்சர் தேவை. ஆனா ஈக்கிறது 3 பேர். இவங்களை 3 பேர் 3 வகுப்புக்கு மட்டும் போட்டா 22 வகுப்புக்கு சயின்ஸ் பாடம் முதலாவது பாடம் போட்டதுனால நடக்காது. இப்பதான் என்ன செய்யறோம்? இது இப்படி யாராச்சும் இந்த ஸ்கூல் கண்டிக்கிறாங்களா? இப்படி இல்ல. பிரின்சிபல் என்ன செய்யறாங்கடா, இந்த 25 வகுப்புக்கும் இந்த 3 பாட பேரையும் சரியா ஒட்டச்சு போட்டுறாங்க. எல்லா வகுப்புக்கும் சயின்ஸ் பாடம் நடக்கிற மாதிரி. இதுதான் நாங்க சொல்ற வரையறுக்கப்பட்ட வளங்கள்ல வரையறுக்காத தேவைகளோட அல்லது வரையறுக்காத விருப்பங்களோட அல்லது வரையறுக்காத நிலைமைகளோட நாங்க எலகேட் பண்ணி கொடுக்கிறோம், பகிர்ந்தளிக்கிறோம். பகிர்ந்தளிக்கிறோம். வரையறுக்கப்படாத தேவையான விஷயத்த மென்ஷன் பண்ணவான வரையறுக்கப்படாத கேள்வியோட நாங்க என்ன செய்யறோம்? பகிர்ந்தளிக்கிறோம். அந்த வேலை செய்யறவர் தான் வளங்களை ஒதுக்கீடு செய்யறவர். பிரின்சிபல் அந்த வேலையும் செய்யும், மேனேஜர் அந்த வேலையும் செய்யும். மேனேஜருக்கு ரிசோர்ஸ் குறவு, ரிசோர்ஸ் குறவே 3 டீச்சர் தான் நீக்குது. ஓ லெவல் எல்லாத்தையும் சயின்ஸ்ல எடுக்க வச்சு ஏழவே அல்லது கொண்டு இருக்கிறது ஒரு மேனேஜர் வேலையே அல்ல. ஈக்கிற ரிசோர்ஸை வச்சு மேக்சிமைஸ் யூசேஜ் பயன்படுத்தி சக்சஸுக்கு போறாள் தம் மேனேஜர். அப்ப இந்த இடத்துல இந்த 3 பேரையும் சரியா 25 பேருக்கும் எலகேட் பண்ணணும். அது மாதிரி நிறைய டீச்சர்ஸ் மாதிரி எல்லாம் 3 தான் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ்க்கு 3 தானே இருக்கும், ஜியோகிராபிக்கு 3 தானே இருக்கும், நிறைய பாடங்களுக்கு 3 தானே இருக்கும். 3 டீச்சர்ஸ் மாற 25 வகுப்புக்கும் பிரிச்சு கொடுக்குற வேலை நடவடிக்கை செய்யணும். இந்த நடவடிக்கை செய்யறால் யாரா ஆயிப்பாங்க? நிறுவன மேனேஜரா, ஸ்கூல்ல பிரின்சிபலா ஆயிப்பாங்க. அடுத்ததுதான் நடுநிலையாளர். நாங்க சொல்ல அன்பயஸ். பயஸ் சொல்லுவோம். பயஸ் என்று சொன்னா பக்கச்சார்பு. இந்த இடத்துல பக்கச்சார்பு இல்லாம ஈக்கும். இதுதான் நடுநிலையாளர். மெயினான விஷயம். ஒரு பணக்காரனுக்கு மெயின் சப்போர்ட். ஏன்னா பணக்காரனால வேலை நடக்கும் தானே. பணக்கார புள்ளியன்னு வந்தா வேலை நடக்கும். அப்படி வேலை நடக்க போல என்ன நடக்கும்? வேலை நடக்க போல ஓகே, பணக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணினா அவங்ககிட்ட எங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த அன்பைஸ் நாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கிறோம்டா. நடுநிலை இல்லாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்டா. அந்த இடத்துல எல்லாருடைய ஒத்துழைப்பும் பெற ஏலா சக்சஸ் அடைகிறதுக்கு. ஏழைகள் ஒத்துழைக்க மாட்டாங்க. இப்ப நிறைய இடத்துல பாருங்க, பணக்காரனுக்கு மட்டும் ஒத்துழைப்பு நடக்கிறதுனால ஏழைகள் சப்போர்ட் பண்றது அந்த இடத்துக்கு சக்சஸுக்காக வேண்டி அந்த இடத்துல ஏழைகள் ஒத்துழைப்பு கிடைக்காததுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா ஃபோர்த் ஒன் என்ன? நடுநிலையாளர். நடுநிலையாளர் நடுநிலையாளர் நெகோசியேட்டர்னு சொல்லுவோம். நடுநிலையாளர்
அப்ப இந்த இடத்துல நடுநிலையான என்ன நடுநிலையை பேணும் அன்பயஸ், அதாவது நாங்க சொல்லுவோம் இங்கிலீஷ் சொல்லுவோம் பயஸ், பயஸ் சொல்லுவோம். அதாவது யாருக்கும் பக்கச்சார்பு இல்லாம செயற்படுவோம், யாருக்கும் பக்கச்சார்பு இல்லை, ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணப்படாது. இதுதான் நாங்க சொல்ற நடுநிலையா சப்போர்ட் பண்ணாம செயற்படுவோம், சப்போர்ட் பண்ணாம செயற்படும். பணக்காரனுக்கு ஒரு மெத்தட், ஏழைக்கு ஒரு மெத்தட், படிச்சவனுக்கு ஒரு மெத்தட், படிக்காதவனுக்கு ஒரு மெத்தட் இல்லை, எல்லாத்தையும் ஒரே மெத்தட் ட்ரீட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, நிறைய ஸ்கூல் அப்படி நடக்குது. பணக்கார புள்ளியோட தப்பு செஞ்சா அந்த தப்பு காணாம வைத்துடும், ஏழை புள்ளியோட தப்பு செஞ்சா ஸ்கூல் ஃபுல்லா சமூகம் ஃபுல்லா பரப்பப்படும். இந்த டைம்ல என்ன பிரச்சனை நடக்கும்? ட்ரீட்மெண்ட் பண்ணதா ஒரு பிரச்சனை வரப்போறல்ல, ஃபைனலா அந்த பணக்கார புள்ளியோட சப்போர்ட், சரி ஏழை புள்ளியோட சப்போர்ட் அந்த டார்கெட்டுக்கு எங்களுக்கு கிடைக்காது. சரியா? அந்த பணக்கார புள்ளைக்கு கிடைக்கிற சப்போர்ட், சரி பணக்கார புள்ளையால கிடைக்கிற சப்போர்ட் அந்த ஏழை புள்ளையால அந்த டார்கெட்டை சக்சஸ் பண்றது கிடைக்காது. அசலத்தான் எல்லாருடைய சப்போர்ட்டும் ஓணும் டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு. அதனால எல்லாருடைய சப்போர்ட் எடுக்க வேண்டாம், நடுநிலையாக செயற்படணும். அப்பதான் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணிடும். அப்ப இது எல்லாமே இந்த முகாமேற்றுவதில் வகிப்பாக எல்லாம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது? இந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்காக வேண்டி. இந்த வகிப்பாகமும் டார்கெட்டை ரீச் பண்றதுக்காக வேண்டி, இந்த வகிப்பாகவும் இலக்கடைறதுக்காக வேண்டி, இந்த வகிப்பாகம் இலக்கடைறதுக்காக வேண்டி. ஆனா செய்யற எல்லாமே ஒரே ஒரு ஆள், மேனேஜர் ஒரே ஒரு பொசிஷன், பிரின்சிபல் ஒரே ஒரு ஆள் தான் செயற்படுறாரு இந்த வேலை எல்லாம். இப்ப சொல்லுங்க, பிரின்சிபல் வேலை லேசா? இப்ப சொல்லுங்க, மேனேஜரோட பொசிஷன் லேசா? படிச்சவன் புகையிலுமா? படிச்சவன் புகையிலுமா இந்த இடத்துக்கு? இதுக்குதான் டிகிரியை கேட்கிறான், இதுக்குதான் ஹை சேலரி தாரத்துக்கு உங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கிறான். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓணும், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓணும். சும்மா போனா இருப்பாட்டினா சீட்ல இந்த பேர்ல செய்யலாம். நான் டிகிரி முடிச்சுக்கிறேன், மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கிறேன், ஒன்றும் கிழிச்சேல, எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. பிரின்சிபல் ஆகிறதுக்கு பல எக்ஸாம் செய்யணும் இருக்கா? இந்த ரூல்ல செயற்படணுமால் ஒரு ஆள் 10 வேலை செய்யும் லேசா, 10 வேலை, 10 வேலை, 10 வேலை செய்யும், 10 கேரக்டரா மாறும். ஒரு கேரக்டராவே சரியா செய்யலாம், 10 கேரக்டர் எப்படி செய்யுது? அப்ப இதைத்தான் சொல்ற ஹென்ரி மிஸ்பெர்க் கேரக்டர். ஹென்ரி மிஸ்பெர்க் சொல்ற முகாமைத்துவ வகிப்பாகங்கள். இந்த வகிப்பாகங்களை சரியா ஒரு மேனேஜர் செஞ்சா, மேனேஜருக்கு சப்போர்ட்டா மத்த வளங்கள் ஈந்தா, கண்ணு கெட்டிய தூரம் அந்த நிறுவனம் சக்சஸுக்கு போயிட்டு சேரும். கண்ணு கெட்டிய தூரம் எதிர்பார்க்கையில அதை ஷார்ட் பீரியட் கொடுத்தாகிறாரு. இதுதான் இந்த ரூல். நிறைய ஸ்கூல் இந்த ரூல் பிரின்சிபல் செய்யறதில்ல, அதனாலதான் அந்த டார்கெட் இதுவரைக்கும் அடையிறதில்ல. சரியா? அடியோட மெடிசன்னா இந்த வேலையை கட்டாயம் செய்யணும் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு கிளியரா? இப்ப வகிப்பாகங்க இந்த பாடமாக்கி வச்சுக்கோ, நிறைய பேர் அப்படியே பாடமாக்கி வச்சுப்பாங்க. தகவல் வகிப்பாகம் என்றா இது, இந்த வகிப்பாகம் என்றா இது, இப்படி பாடமாக்கி வச்சுன்னா மேனேஜ்மெண்ட் செஞ்ச மாதிரி தான். மேனேஜ்மெண்ட் செய்யணும் வேண்டா, கன்செப்ட் விலங்கெடுத்திக்கணும், பாடத்தை விலங்கெடுத்திக்கணும், அப்பதான் மேனேஜ்மெண்ட் செய்யும். சம்டைம் நீங்க சிலவங்க மேனேஜ்மெண்ட் பாடத்தை ஸ்டார்ட் பண்ணிக்காது நிறைய கிளாஸஸ்ல, நிறைய கிளாஸஸ்ல ஸ்டார்ட் பண்ணிக்காது. இல்ல நீங்க சம்டைம் நீங்க மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய பாடத்தை சொந்தமா படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்க மாட்டீங்க. நீங்க எப்படியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணோ இல்லையோ, கிரிட்டிக்கலுக்கு விலங்கு எடுத்து படிங்க, அப்பதான் மேனேஜ்மெண்ட் செய்யணும். 2025 பேப்பர் மாத்தான் சொல்லுது, 24 மாத்தான் சொல்லுது, 23 மாத்தான் சொல்லுது, 22 மாத்தான் சொல்லுது. எல்லாமே பிராக்டிக்கலோட இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இதெல்லாம் பாடமாக்கி வச்சு நம்மளுக்கு எப்ளை பண்ணலாம் பேசிக்கும். சரியா? இந்த இடத்துல நான் சொன்ன ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் கீழே எழுதி வச்சு இந்த கன்செப்ட் உங்களுக்கு திருப்பி மறக்கும். இதை அப்படியே பார்த்து கொண்டீங்கன்னா மறந்தீங்க. சரியா? அதனால இந்த விஷயங்களை திருப்பி எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். இது கிளியரா? இவ்வளவு கன்செப்ட் தான் சொல்லிக்கிறேன் 12.2ல. இது கிளியரா? உங்களுக்கு டவுட் கேக்குதா? கிளியரான சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் அழிக்கிறதுக்கு முன்னால ஓகே கிளியரா? ஓகே, டவுட் இல்லை யாருக்கும்? ஓகே, டவுட்டிங்னா கேளுங்க. சம்டைம் நீங்க மேனேஜ்மெண்ட் பாடம் படிச்சு இல்லாட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொன்னா இதை ஷார்ட் நோட்டா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். சம்டைம் வந்து படிச்சோ போல. சரியா? இதுதான் மேனேஜ்மெண்ட்ல 2வது தேர்ச்சி. நாங்க இன்னைக்கு ஃபுல்லா தேர்ச்சி முடிச்ச பார்த்தேன், பட் இந்த கன்செப்ட் சம்டைம் நிறைய பேர் படிச்சிக்க மாட்டீங்களே.
படிச்சிருந்தா இதை ஃபர்ஸ்ட்டுக்கு சக்கண்டு பேச்சிருக்கீங்க. பட் படிச்சே இல்லாட்டி இந்த கன்செப்ட் தெரியும். நிறைய பேர் படிச்சே இல்ல விளங்கினேன்னு சொன்னா அவங்களோட பேரு கூட சிலவங்களுக்கு ஞாபகம் இல்லை, பேர் கூட தெரியாததுன்னா. அதனால ஒவ்வொரு பாயிண்டையும் மெதுவா மெதுவாக சொல்லிட்டு போக வேண்டியும். அதனால டெஸ்ட் கொஞ்சம் மெதுவா போறதுனால ரிவிஷன் போறாண்டா 3 தேர்ச்சி மட்டத்தை குயிக்கா முடிச்சு பட் முடிச்சு போயிடலாண்டா டெஸ்ட் இருந்தே போறதுனால. ஓகே, எங்க அடுத்த தேர்ச்சி மட்டத்தை இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்ப்போம். என்னன்னு சொன்னா மேனேஜர்ஸ் நாங்க பார்ப்போம். இப்ப பார்த்தது மேனேஜர்ஸ் வகிப்பாக மேனேஜர்ஸ் எப்படி செயற்படுவணும்ன்றதான் பார்த்தோம். அடுத்த தலைப்பு 12.3 பேசுறது என்னன்னு சொன்னா மேனேஜர்ஸ். யாரு மேனேஜர்ஸ் பேசுறாங்க? முகாமையாளோட வகைகளை பத்தி பேசுறாங்க. முகாமையாளோட வகைகளை பத்தி பேசுறாங்க. யாரு மேனேஜர்ஸ்? ஒரு கம்பெனியில எத்தனை முகாமையாளர்கள் இருக்கிறாங்க, ஏன் அவங்களை அப்படி நாங்க டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம், ஏன் அப்படி நாங்க டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம், என்ன ரீசன், எல்லாத்தையும் ஒரு மேனேஜர்ஸா பேச இயலும் தான், ஏன் டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம்ன்றத நாங்க பேச போறோம். அதை பேசுறதுக்கு முன்னால உங்களுக்கு சம்டைம் தெரிஞ்ச விஷயம் தான், கம்பெனியில தெரிஞ்சவங்க சொல்லுங்க, ஒரு கம்பெனியில ஆக டொப்பு கேட்கிறாள் யாரு? இல்லாட்டி ஸ்கூல் எடுமே உங்களுக்கு பிரின்சிபல் ஸ்கூல் சொன்னா ஈஸியா நினைவு வரும். அதான் உங்களுக்கு ஸ்கூல் எடுத்தேன். சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு தெரியும் பிரின்சிபல் என்று சொல்லி. ஒரு கம்பெனி எடுத்து ஆக டொப்பு ஈக்கிறாள் யாரு? உங்களோட ஜெனரல் நாலேஜை வச்சு சொல்லுங்க, யாரு டொப்பு ஈப்பாரு? ஓனரே கீழே யாரு ஈப்பாரு? எக்ஸலண்ட். யாரு? சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், பிரதான நிறைவேற்று அதிகாரி என்று சொல்லுவோம். ஆக டொப்ளிகா நான் போட்டு ஆக டொப்ளிகால் தான் சிஇஓ. சிஇஓ ஆக டொப்பான சிலர் இவருக்கு தான், ஆக டொப்பான ரிஸ்கும் இவருக்கு தான். நிறுவனத்துல ஃபெயிலானா முதலாவது ஓனர் களத்தை பிடிச்சது யாருட? இவன்ட. அவர்தான் ஆக பெரிய. அதனாலதான் ரிஸ்க் கூட. அவர் ஒவ்வொரு டிசிஷனுக்கும் கீழே இருக்கிறவன் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனுக்கும் பொறுப்பு கொடுக்கணும். இவருதான் லேசிப்பட்ட வேலை இல்ல. சம்பளத்துக்கு வாய திறந்து கூட போன மனுஷனா முடிஞ்சு. சம்பளம் கூட நம்ம இந்த இடத்துக்கு பொசிஷனுக்கு 2.5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம், ஸ்ரீலங்கா 4 லட்சம் வரைக்கும் சம்பளம் இதுல இருக்கு. இதே பொருளுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 11-12 லட்சம் எடுக்கு சிஇஓ. சரியா? இதுதான் அவனோட ஃபைனல் டார்கெட் ஆகிக்கும். மோஸ்ட் ஆனவங்க சரி, ஓனரே கீழிக்கிறா, ஓனரே கீழிக்கிறா. சம்டைம் ஓனரே சிஇஓவும் ஈக்கணும், பிரச்சனை இல்லை. ரெண்டாவது இவங்களே கீழிக்கிறால் தான் சிஎஃப்ஓ, சீஃப் ஃபைனான்சியல் ஆபீசர். சீஃப் ஃபைனான்சியல் ஆபீசர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆனா உங்களுக்கு இந்த பொசிஷன் புகையிலும், இதுக்கு மேலேயும் புகையிலும், இது மேனேஜர்ஸ்க்கு புகையிலும். ஜஸ்ட் அக்கௌண்டிங் மட்டும் முடிச்சிருந்தா இந்த ஃபீல்டு வரைக்கும் புகையிலும். அப்ப இந்த ஃபீல்டுல ஸ்ரீலங்காக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ல சேலரி எவ்வளவு சொன்னா 4 லட்சம் மினிமம் சேலரியா. மினிமம் சேலரி 4 லட்சம் வித் வெஹிக்கல். வித் வெஹிக்கல். வெஹிக்கல் உங்களுக்கு விருப்பமான ஒரு காரோட தான் இருக்கு. பெட்ரோல் எல்லாம் அவங்களே அடிப்பாங்க, பிரச்சனையே இல்லை, ஒன்றும் கவலைப்படவா. சரியா? ஃபுல்லா சிஎஃப்ஓ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாக இருந்தா உங்களுக்கு இந்த சம்பளம் கிடையாது மினிமம். அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் எல்லாம் உங்களுக்கு 6-7 கொகை இப்போதைக்கு சிச்சுவேஷனை பொறுத்து. இதுக்கப்புறம் நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பணத்துக்கு பெருமதியில சம்டைம் 7-8 லட்சம் கிடைக்கும். இதே ஃபாரினுக்கு போனா, எங்களோட ரிலேட்டிவ் தெரிவிக்காது, ஃபாரினுக்கு போனா சேலரி எவ்வளவு சொன்னா 25 லேக் மாசமா. வருஷத்துக்கெல்லாம் மாசம் 2.5 மில்லியன், 2.5 மில்லியன், 2.5 மில்லியன் சேலரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஆனா ஈஸியாக இல்லாதான் பிரச்சனை. எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், எவ்வளவு ரிஸ்க் இருக்கணும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆமாம்ல, சிம்பிளா சொல்றேன். இப்பக்கு 4 லெவல், பிசினஸ் லெவல் 1, பிசினஸ் லெவல் 2, கோஆபரேட் லெவல், ஸ்ட்ராட்டஜிக் லெவல். 4ஐயும் முடிச்சுட்டு அப்புறம் வைவான ஒரு செஷன் அதையும் முடிச்சுட்டு, அது இல்லாம 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்கும் டிகிரி எடுக்கிறது. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் ஆடிட் ஃபர்ம்ல வேலை செஞ்சா 15,000 தான் சம்பளம். 15,000 சம்பளத்துக்கால 3 வருஷம் வேலை செய்யும். அப்ப இதெல்லாம் செஞ்சாதான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அதனால இவ்வளவு ரிஸ்க தாங்கினால்தான் இவ்வளவு சேலரி. பெருமதியான விஷயங்கள் ஒழிக்கப்படுறதுக்கு ரீசன் எவ்வளவு கஷ்டப்பட ஒழிக்கப்பட்டிருக்குது. அப்ப அதான் மாசத்துக்கு இவ்வளவு சேலரி கிடைக்குது. நீங்க விட்ட 3 வருஷத்தை விட்ட சேலரில ஒரு மாசத்தை எடுத்து போடுவீங்க. அப்ப அந்த பொசிஷன் என்ன? சிஎஃப்ஓ. இதுக்கு போற இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க தான் டாப் மேனேஜர்ஸ். இதெல்லாம் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் ஃபைனான்ஸ், இதுவும் மேனேஜ்மெண்ட் தான். இதே மேல டாப் மேனேஜர்ஸ் சொல்லிடும், இவரே டாப் மேனேஜர் சொல்லிடும், அது கீழே டாப் மேனேஜர்ஸ் வரவும். இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான் லோ லெவல் மேனேஜர்ஸ், சாரி மிடில் லெவல் மேனேஜர்ஸ். மிடில் லெவல் மேனேஜர்ஸ் அல்லது இன்னொரு பேர் சொல்லுவோம் டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸ். திணைக்கள முகாமையாளர்கள், டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸ். இவங்களுக்கு இன்னொரு பேருக்கு மத்திய முகாமையாளர்கள்
அல்லது நடுநிலை முகாமையாளர்கள். எங்களுக்கு நிறைய பேர் சொல்லலாம் இவங்களுக்கு. இரண்டாம் மட்ட முகாமையாளர்கள் அப்படி நிறைய பேர் சொல்லலாம். இந்த முகாமை மிடில் லெவல் மேனேஜர்ஸ் சொல்லுவோம். மூணாவது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆள் தான் லோ லெவல் மேனேஜர்ஸ். லோ லெவல் மேனேஜர்ஸ் அல்லது இவங்க நாங்க சொல்லுவோம் கீழ் வரிசை முகாமையாளர். அப்படி இல்லாட்டி கீழ் மட்ட முகாமையாளர்னு சொல்லுவோம். இந்த கன்செப்ட் உங்களுக்கு ஃபுல்லா சொல்றதுக்கான ரீசன் இந்த கன்செப்ட் உங்களுக்கு தேவை, லைஃப்ல தேவை இந்த விஷயம். இதுக்கு கீழே இருக்கக்கூடியது தான் நன் மேனேஜரியல் எம்ப்ளாயிஸ், அதாவது முகாமையோட ரிலேட்டிவ் இல்லாத டிசிஷன் மேக்கிங்க்கு சேர்க்காதாக்கள் இருக்கும். நான் ஸ்கூல் தொடர்பான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்கூல கூட்டாளர் எடுக்கிறல்ல, ஸ்கூல துப்புரவு செய்யறாக்கள் எடுக்கிறல்ல, கேட் கீப்பர் எடுக்கிறல்ல, செக்யூரிட்டி எடுக்கிறல்ல, அப்படி ரிலேட் அந்த டிசிஷன் மேக்கிங்கோட ரிலேட்டிவ் இல்லாதானாக்கள் எடுக்கிறல்ல, அவங்களுக்கு தான் நாங்க சொல்லுவோம் நன் மேனேஜரியல் எம்ப்ளாயின்னு சொல்லுவோம். முகாமையோட சம்பந்தப்படாத முகாமையோட சம்பந்தப்படாத ஊழியர். சரியா? அப்ப இந்த பொசிஷனுக்கு போறதுக்கு உங்களுக்கு என்ன தேவையில்ல? டிகிரி தேவையில்ல. நோ நீட்ஸ் டிகிரி. டிகிரி ஒன்றும் தேவை. உங்களுக்கு கூட்ட தெரிஞ்சிருந்தா நல்லா செக்யூரிட்டி வேலை பார்க்க தெரியும் சொன்னா சப்போர்ட் பண்ணினா உங்களுக்கு ஸ்கூலுக்கு செக்யூரிட்டியா கூட்டத்துக்கு போகும், பிரச்சனை இல்லை. பட் சேலரி ஆக குறைவாயிருக்கும். மந்த்லி 45,000, 50,000, 50,000, 40,000, 30,000 தான். இதையும் கூட மேல் லெவல் தான் லோ லெவல் மேனேஜர்ஸ். நீங்க டிகிரி முடிச்சடிக்க நினைச்ச வானம் டிரெக்டா சிஇஓ தந்துருவான்னு சொல்லுங்க. சிஇஓ தரணும்டா எங்களோட வாப்பட கம்பெனி அந்த மட்டும் தான் எனக்கு சிஇஓ கிடைக்கும். அப்படி இல்லாட்டி கிடைச்சா உன வாப்பட கம்பெனி அந்த மட்டும் தான் உங்களுக்கு சிஇஓ கிடைக்கும். அப்படி இல்லாட்டி கிடைச்சா ஃபெஸ்டிக்கே உங்களுக்கு ஒன்று போடுறது லோ லெவல் மேனேஜர்ஸ் கீழே லோ லெவல் மேனேஜர்ஸ். இவங்களுக்கு பெரிய ஒர்க் ஈக்காது. இவங்க வேர்க்கோட கருப்படையும் டிசிஷன் மேக்கிங் போறோம். பெரிய அளவுக்கு தீர்மானம் எடுக்கிற ஆக்கள் அல்ல. இவங்க தீர்மானத்தோட பெருசா தொடர்பட்ட ஆக்கள் அல்ல. ஜஸ்ட் இவங்களோட வேலை என்னன்னு சொன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்றது மட்டும்தான். இவங்களை கண்ட்ரோல் பண்றது மட்டும்தான். சரியா வேலை செய்யாட்டி கூற்றால் சரியா வேலை செய்ய சரியா கூட்டு. ஒரு கம்பெனி கூட்டுற வேலை மட்டும் செய்யறல்ல, ப்ரொடக்ஷன் செய்யறேன்னு சொன்னா ஹோட்டல்னு சொன்னா ஹோட்டல்ல ஆக்குற வேலைக்கும், ஹோட்டல்ல துப்புரவு பண்ற வேலைக்கும், சர்வெண்ட் பண்ற வேலைக்கும், நிறைய வேலைக்கும் அந்த வேலைகளை செய்யற ஆளை மேனேஜிங் பண்ற சூப்பர்வைஸ் பண்றால் தான் இந்த ஃபர்ஸ்ட் லெவல் மேனேஜர்ஸ். இப்ப நீங்க சம்டைம் பார்த்தா பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போய் பாருங்க, ஏசியன் ஹோட்டல், அதே மாதிரி எலைட், அதே மாதிரி அல்மாஸ், அதான் பெரிய ஹோட்டலுக்கு போய் பாருங்க கொழும்புல. அந்த மாதிரி ஹோட்டல்ல ஒயிட் காலர் சொல்லக்கூடிய ஒயிட் ஷர்ட் உடுத்தவங்க இருப்பாங்க. ஒயிட் ஷர்ட் உடுத்து ஷர்ட் டைம் பண்ணி சிலவன் டை எல்லாம் போட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களோட வேலை என்னன்னு சொன்னா அந்த வேலை செய்யறாக்கள் சரியா செய்யறாங்களா சொல்லி சூப்பர்வைஸ் பண்றது. கிட்டத்தட்ட அந்த வேலை செய்யறாரு லோ லெவல் மேனேஜர்ஸ். இதுக்கும் டிகிரி முடிச்சுக்கோம். நீங்க ஃபெஸ்டிகே போய் தெரியும் அந்த பொசிஷன் தான் தரான். செலரி கொஞ்சம் ஈக்கும், 1,20,000, 1,50,000 ஈக்கும். ஆனா அந்த வேலை தான் உங்களுக்கு வெஹிக்கிளும் தருவோம். வெஹிக்கிளும் தருவோம். உங்களோட கம்பெனில வெஹிக்கிளும் தருவோம். இதுதான் லோ லெவல் மேனேஜர். அவங்களோட வேலை டிரெக்டா போய் சிஇஓட தீர்மானம் எடுக்கிறதல்ல, பெரிய டைரக்டர் போர்ட்ல போய் டிசிஷன் சொல்றதல்ல. டிசிஷனுக்கு சப்போர்ட் பண்ணிடும், டிசிஷன் மேக் பண்றது கஷ்டம். வேணாம். ஆனா என்ன செய்யணும்? இவங்களை கண்ட்ரோல் பண்ற வேலை தான் அவங்களோட இம்பார்ட்டன்டான வேலை. சரியா வேலை செய்யறான்னு பார்க்கணும். ஆனா முக்கியமான உண்டு சரியா வேலை செய்யறாங்கன்னு பார்க்கணும். என்ன செய்யணும்? உங்களுக்கும் வேலை தெரிஞ்சுக்கணும். அவன் வேலையை செய்யறான் உங்களுக்கு தெரியாது என்ன செய்வோம்? வேலை செய்யறவங்க நடிச்சாலும் ஓகே, இவன் வேலை செஞ்சான்னு சொல்லி நாங்க ரைட் போட்டுடுவோம். அதனால அப்படி ஈக்காம அந்த வேலை தொடர்பான அறிவும் உங்களுக்கு அந்த இடத்துல தேவைப்படும் ஆக வைக்க. சம்டைம் நீங்க ஹோட்டல் முடிச்சு இல்ல, ஆனா ஹோட்டலுக்கு மேனேஜரா பேசிக்கிறாரு. நீங்க மேனேஜ்மெண்ட் தான் படிச்சுக்கிறீங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சு இல்ல. ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு ஹோட்டல் அந்த இடத்துல உங்களுக்கு மேனேஜரா போட்டா சம்டைம் அந்த அறிவு உங்களுக்கு தேவைப்படும். அப்ப நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய சில கடப்பாட்டுகளும் அறிவீங்க. வேணா அப்ப அந்த அறிவுக்கு நாங்க ஒரு பேர் சொல்லுவோம். என்னன்னு சொன்னா தொழில்நுட்பத்திறன் சொல்லுவோம். தொழில்நுட்பத்திறன் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். என்ன ஸ்கில்ஸ்? தொழில்நுட்பத்திறன் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். அது யாருக்கு கூட தேவை? யாருக்கு கூட தேவை? வேலை செய்யறவங்களுக்கு தான் கூட தேவை. வேலையை எப்படி செய்யணும், யாரை வச்சு செய்யணும், எந்த நேரத்தை செய்யணும், எப்படி கம்ப்ளீட் பண்ண ஓணும் என்று சொல்லக்கூடிய ஸ்கில்ஸ் சில தொழில்நுட்பத்திறன் சொல்ல டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் யாருக்கு கூட தேவை? இந்த கீழ்மட்ட முகாமையாளருக்கு தேவை. ஏண்டா இவங்களை சப்போர்ட் பண்ணணும் இவரு தான், இவங்களை மெயின்டைன் பண்ணணும் இவரு தான். அதனால இந்த தொழில்நுட்பத்திறன் கூட தேவை இவங்களுக்கு தான். ஓகேயா? அடுத்தது 2வது ஆள், இவர் தான் மிடில் லெவல் மேனேஜர்ஸ். அது 2ஆம் மட்ட முகாமையாளர்கள். இவங்க யாருண்டா இவங்களோட வேலை என்னன்னு சொன்னா இந்த சிஇஓ தானே. இந்த சிஇஓ டிசிஷனை மேக் பண்ணுவாரு. மேக் பண்ணின டிசிஷன் டிரெக்டாவே யாருக்கு விலங்கெடுக்க ஏலா?
கீழ்மட்ட முகாமியாருக்கு விலங்கெடுக்க இயலாம். உதாரணமா ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபல் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு, அந்த பிரின்சிபல் அந்த எடுத்த டிசிஷன் டிரெக்டாவே டீச்சருக்கு விளங்குறல்ல, வகுப்பாசிரியருக்கு. வகுப்பாசிரியர் தான் புள்ளகளை வச்சு வேலை செய்யணும்டா அந்த வேலை பெஸ்ட்டுக்கு யாருக்கு விளங்கணும்? வகுப்பாசிரியருக்கு விளங்கும். அந்த வகுப்பாசிரியருக்கு விளங்கணும்டா அந்த டிசிஷன் விளங்குற வடி விழிக்கணும். அப்ப இவர் எடுக்கிற டிசிஷனை விளங்குற மாதிரி கன்வெர்ட் பண்ற ஆள் தான் இந்த நடுவுல இருக்கக்கூடிய ஆள். இவர் எடுக்கிற டிசிஷன் எப்படின்னு சொன்னா தந்துரோபாய திட்டம். நாங்க சொல்லுவோம் தந்துரோபாய திட்டம். தந்துரோபாயம் என்ன? ஷார்ட் டேர்ம்ல லாங் டார்கெட் அடைகிற திட்டம். கொஞ்சம் காலத்துல பெரிய அளவு இடத்துக்கு போற திட்டத்துக்கு நாங்க சிம்பிளா சொல்லப்பதான் தந்துரோபாய திட்டம். அந்த திட்டத்தை தீட்டுற ஆள் தான் யாரு? சிஇஓ. அந்த திட்டத்தை தீட்டுற ஆள் தான் சிஇஓ. அப்ப அந்த திட்டத்தை கொண்டு போய் டிரெக்டா கீழ்மட்ட முகாமியாருக்கு சொன்னா ஒன்றும் புரியாது, அரபு பாஷையில பேசுற மாதிரி. அப்ப அந்த திட்டத்தை டிரெக்டா போய் இவனுக்கு சொல்லவே இல்லை. அப்ப அந்த திட்டத்தை இவங்க எடுத்த தந்துரோபாய திட்டம் நல்லா ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி மறந்துடும். தந்துரோபாய திட்டத்தை என்னதை செய்யணும்? இந்த திட்டத்தை செயற்படுத்தக்கூடியது மாதிரி மாத்தணும். இவர் சொல்லிப்பாரு, இந்த சிஇஓ சொல்லிப்பாரு உயர்மட்ட முகாமையாளர். எனக்கு இந்த உயர்மட்ட முகாமையாளர் சிஇஓ உயர்மட்ட முகாமையாளர் அது எனக்கு பிரச்சனை இல்லை. உயர்மட்ட முகாமையாளரும் சிஇஓ உயர்மட்ட முகாமையாளர் தான், சிஎஃப்ஓ உயர்மட்ட முகாமையாளர் தான். அது கீழே சம்டைம்ஸ் சில உயர்மட்ட முகாமையாளரும் இருப்பாங்க. இவங்க எல்லாம் எடுக்கிற டிசிஷன் எப்படிப்பட்டதுன்னா தந்துரோபாய டிசிஷன். அந்த டிசிஷன் ஷார்ட் டேர்ம்ல லாங் டார்கெட்டை அடையிறதுக்கான திட்டங்கள் தனி. அந்த திட்டங்கள் சாதாரண மக்களுக்கு விளங்காது. ஏன்னா டிசிஷன் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். அவங்க சொல்லிப்பாங்க இந்த வேலையை செஞ்சு அடையலும், எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி இல்ல, இந்த ப்ரொசஸ் படி போயிட்டு இந்த டார்கெட் அடையலும் மட்டும்தான் தீர்மானம் எடுத்து வச்சுப்பாங்க. ஆனா அந்த தீர்மானத்தை இவங்க செய்யக்கூடிய தீர்மானம் மாதிரி மாத்தி கொடுக்கும். விளங்கினா மாத்தி கொடுக்கும். பாஸ் பேப்பர்ல கொஸ்டின் ஒன்று கேட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் சம்டைம் பாஸ் பேப்பர் எடுத்தவனுக்கு மட்டும் தான் விளங்கும். அவ பிள்ளைக்கு விளங்குற மாதிரி டீச்சர்ஸ் என்ன செய்யணும்? விளங்கப்படுத்தி விடுவோம். கைட் தந்திக்கிறது யாருக்கு? டீச்சர்ஸ் மாதிரி. கைட டிரெக்டா வாசிச்சா பிள்ளைகளுக்கு விளங்காது. கைட் தான் இவங்க எடுத்த தீர்மானம் மாதிரி. அது தீர்மானம் டிரெக்டா பிள்ளைகளுக்கு விளங்காது, அது கீழ்மட்ட முகாமைகளுக்கு விளங்காது. அந்த விளங்குற கைட எக்ஸ்பிளனேஷன் பண்ண நடுவுல இருந்து அந்த வேலையை செய்யறாள் தான் யாரு? மிடில் லெவல் மேனேஜர்ஸ். அந்த திட்டத்தை, அந்த தந்துரோபாய திட்டத்தை செயற்பாட்டு திட்டமாக கன்வெர்ட் பண்றது. நல்லா இருக்கும். செயற்பாட்டு திட்டம் என்றால் என்னத்தை செய்யணும், எப்படி செய்யணும் என்று சொல்லக்கூடிய திட்டம். அப்படி திட்டமாக மாற்றுற ஆள் தான் யாரு? மிடில் லெவல் மேனேஜர்ஸ். அப்படி திட்டமா மாற்றுற ஆள் தான் யாரு? மிடில் லெவல் மேனேஜர்ஸ். அப்ப இவரு இந்த திட்டத்தை இப்படி மாத்தி இவருக்கு கொடுப்பாரு. ஆனா இந்த இடத்துல டிசிஷன் மேக் பண்ற, தீர்மானம் எடுக்கிறாள் இவர் மட்டும்தான். இவரு தீர்மானம் எடுக்கணும்னா என்ன தேவை ராஜா? தகவல் தேவை தானே. உதாரணமா 4 என்று சொல்லக்கூடிய முடிவு எடுக்கணும்டா ரெண்டும் என்று சொல்லக்கூடிய தகவல் தேவை. 4 என்று சொல்லக்கூடிய முடிவு எடுக்கணும், 2 தகவல் தேவை. அதான் இங்க தீர்மானம் எடுக்கணும்டா இந்த தகவல் இங்க கொடுக்கப்படும். அப்ப இந்த தகவல் கொடுக்கறதுக்கு இவர் ஒவ்வொரு ஊட்டையா போய் தட்டி கொண்டிருக்கிறல்ல, ஒவ்வொரு மேனேஜர்ட்டா போய் கோல் பண்ணி கேட்டு கொண்டிருக்கிறல்ல. தகவல் கொடுக்கிற பொறுப்பு யாருக்கு? இவருக்கு கீழிக்கிறவருக்கு பொறுப்பு. அப்ப இவருக்குரிய தகவலை கொடுப்பாரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிக் லெவல், இந்த தந்துரோபாய தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு தகவல் ஒண்ணும் தானே. அந்த தகவலை இவரு தான் கொண்டு போய் கன்வெர்ட் பண்ணுவாரு. இவருக்கு எங்க தகவல்? இவர் எப்படி தகவல் எடுக்கிற? இவருக்கு தகவல் கொடுக்கிறாள் தான் யாருண்டா இந்த மனுஷன், கீழ்மட்ட முகாமியாளருக்கு. இவரு தகவலை கொடுப்பாரு. இந்த தகவலை இவரு கொண்டு போயிட்டு இவருக்கு ஏற்ற மாதிரி மாத்தி கொடுப்பாரு. இவரு சொன்ன கட்டளை ஓர்டர்ஸ் தான் தந்துரோபாய ஓர்டர்ஸ். அந்த ஓர்டர்ஸ இவங்களுக்கு விளங்குற மாதிரி செயற்பாடு ஓர்டர்ஸா மாத்தி கொடுப்பாங்க. விளங்கினா? அப்ப நடுவுல இருந்து ஒரு புரோக்கர் மாதிரி வேலை செய்யற ஆள் தான் யாரு? இந்த 2ஆம் மட்ட முகாமியா. இவங்க இல்லாம செயற்படும் வேற கம்பெனி. அப்ப இவங்களோட தொடர்பு படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்தது 3வது ஆள் தான் சிஇஓ அல்லது உயர்மட்ட முகாம். இது எல்லாத்துக்கும் நாங்க சொல்றோம் உயர்மட்ட முகாம். இவங்க தான் டிசிஷன் மேக் பண்றாள். நான் சொன்னதானே அந்த நோக்கியா கம்பெனியில ஒரு சிஇஓ எடுத்த டிசிஷனாலதான் இன்னைக்கு நோக்கியா கம்பெனி அந்த இடத்துல தோங்கிக்கொண்டு. நோக்கியா கம்பெனியே இல்ல, மைக்ரோசாப்ட் வாங்கியாச்சு, எக்வசிஷன் பண்ணியாச்சு. அப்ப அந்த அளவுக்கு மாறுறதுக்கு ரீசன் ஒரு சிஇஓ எடுத்த டிசிஷன் தான். அப்ப டிசிஷன் அது இம்பார்ட்டன்ட்.
அப்ப சரியான டிசிஷன் எடுக்கணும். அதுக்கு டேலண்ட் தேவை, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. டிரெக்டா போயிட்டு எடுக்கல. நீங்க பாடத்தை வச்சு அப்படியே பாடமாய் கொண்டு போயிட்டு மேனேஜ்மெண்ட் எக்ஸாம் செஞ்சு நல்ல ரிசல்ட்ஸ் அட்வான்ஸ் லெவல்ல எடுத்து கேம்பஸ்ல பாடத்தை அப்படியே பாடமாய் கொண்டு போயிட்டு கேம்பஸ்ல நல்ல டாப் கிளாஸ் டிகிரி ஒன்று எடுத்தடிக்கே கொண்டு போய் சிஇஓ இருப்பாட்டுறல்ல. நீங்க பாடமாக்கினது வேற, கண்ணில் காண்றது வேற, பாடமாக்குற சாப்டர் வேற, இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய சாப்டர் வேற. அப்ப அந்த சாப்டரை விளங்கெடுக்கிறதுக்காக வேண்டி இன்னும் கிளியர் படுத்தணும். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அப்ப அதுக்கு ஒரு டேலண்ட் தேவை, அதுக்கு ஒரு டேலண்ட் தேவை. அந்த டேலண்ட்டுக்கு நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொன்னா என்ன கருவாக்கத்திறன். என்ன திறன்? என்ன கருவாக்கத்திறன். என்ன கருவாக்கத்திறன், கன்செப்சுவல் ஸ்கில்ஸ் சொல்லுவோம். என்ன கருவாக்கத்திறன். இந்த திறன் யாருக்கு கூட தேவை? சிஇஓக்கு கூட தேவை. கன்செப்சுவல் திறன், என்ன கருவாக்கத்திறன் சிஇஓக்கு கூட தேவை. ஏன் டிசிஷன் மேக் பண்ணணும். என்ன கருவாக்கத்திறன்டா லாங் பார்வையில சிந்திக்கக்கூடிய திறன், ஷார்ட் டேர்மா இல்ல. நான் இப்ப டிசிஷன் எடுத்தா கம்பெனியில இந்த டிசிஷன் 10 வருஷத்துக்கு பிறகு பாதிப்பு ஏற்படுத்தி. இப்ப நீங்க ஒரு வேலை செய்றீங்க தானே, போனை நோண்டுறீங்க தானே, சும்மா கிளாஸ் கூட மினிமைஸ் பண்ணி வாட்ஸ்அப் போறீங்க தானே, கிளாஸ் கூட மினிமைஸ் பண்ணி யூடியூப் போய் பாக்குறீங்க தானே, கிளாஸ்ல மினிமைஸ் பண்ணி ஃபேஸ்புக் பாக்குறீங்க தானே. இது ஒரு டிசிஷன். ஓகே, நான் இப்ப உச்ச நேரம் படிச்சுக்கொண்டு எனக்கு அப்செட் ஆகுது, விளங்குறல, வாட்ஸ்அப் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு டிசிஷன் எடுப்பீங்கடா. அந்த டிசிஷன் உடனே பாதிப்பை தராட்டியும் 2 வருஷத்துக்கு பிறகு, 4 வருஷத்துக்கு பிறகு, 10 வருஷத்துக்கு பிறகு டிகிரியில பாதிப்பு ஏற்படுத்தி. இதே கான்செப்ட்ல போய் தான் நீங்க அங்கேயும் படிச்ச போற. இங்க விளங்கி நான் யூனிவர்சிட்டியில பார்க்கவே தேவை, கண்ணை பொத்தி அடிச்சுட்டே அங்க கொஞ்சம் இதுல டீப்பா இருக்கும். இன்னும் செஷன் கிளியர் ஆகலங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா நல்ல ரிசல்ட்ஸ் நடிக்கும். விளங்கினா? அப்ப இங்க விடுற மிஸ்டேக் அங்க பாதிப்பு ஏற்படுத்தும். அதை மாதிரி அதனால லாங் டேர்மா சிந்திக்கிற ஒரு ஸ்கில்ஸ் தேவை. அந்த ஸ்கில்ஸ் தான் நாங்க சொல்லுவோம் என்ன கருவாக்கத்தில். அது யாருக்கு கூட தேவை? சிஇஓ கூட தேவை. அது இந்த லெவல் இருக்க மக்களுக்கு தேவை இல்லையே. இவங்க டிசிஷன் எடுக்கிற ஆளு இல்லை, இவங்களுக்கு பெருசா தேவை இல்லையே. இவங்க டிசிஷன் எடுக்கிற ஆளு இல்லை, டிசிஷன் எடுக்கிற ஆளு இவங்க. அப்ப இவங்களுக்கு தான் கூட தேவை. அப்ப இப்படித்தான் நாங்க மேனேஜர்ஸை பிரிக்கிறோம். உயர்மட்ட முகாமி, நடுத்தர மட்ட முகாமி, கீழ்மட்ட முகாமி. அவங்களோட வேலை என்ன, அவங்களுக்கு கூடிய ஸ்கில்ஸ் என்ன, இதுதான் நாங்க பேசிக்கிற விஷயம் 12.3ல. அப்ப இன்ட்ரடக்ஷனோட பேர்ல மொத்த பாடத்தை அவங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். இதே பாடத்தை இன்னும் கொஞ்சம் நாங்க டீப்பா அடுத்த செஷன்ல பேசுவோம். சரியா? அடுத்த செஷன்ல பேசுவோம். இதை விட கிளியரான கிராஃப் எல்லாம் வரைஞ்சு நாங்க பேசுவோம். இதுதான் இன்ட்ரடக்ஷன். இந்த இன்ட்ரடக்ஷனோட அப்படியே நீங்க நோட் அவுட் பண்ணி வந்தா அடுத்த செஷன் இந்த கொஞ்சம் டீப்பா பேசணும்னா ஃபுல் கன்செப்டும் கிளியரா. ஓகே, இதுல ஏதாச்சும் டவுட் இல்லை பேசின விஷயங்கள்ல? இன்றைக்கு கிட்டத்தட்ட 12 இதோட இன்னொரு ஒரு கன்செப்ட் 12.4 நாங்க ஆல்ரெடி பேசியாச்சு. அதே மினக்கம் பேசினா எனக்கு மெயினான கன்செப்ட் முடிஞ்சு, ஃபவுண்டேஷன் முடிஞ்சு, பிசினஸ்ல ஃபவுண்டேஷன் முடிஞ்சு, மேனேஜ்மெண்ட். டவுட் இதுல ஏதாச்சும்? இந்த கன்செப்டை நாங்க திருப்பி பேசுவோமா? கிளாஸஸ் ஜாயின் பண்றவங்க ஃபைனலா கண்டினியூஸா ஜாயின் பண்றவங்க திருப்பி நாங்க இந்த கன்செப்ட் இன்னும் கிளியரா கிராஃபோட பேசுவோம். இப்ப நீங்க இந்த கன்செப்டை மட்டும் விளங்கடுங்க. இதுல யாரு 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 என்னென்ன வேலை செய்யறாங்க, என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைன்னு சொல்லி விளங்கெடுத்துவோங்க. இதை இன்னும் கிளியரா நாங்க ஒவ்வொரு கன்செப்டா விட்டு பேசுவோம். டவுட் இதுல? எனி டவுட்? டவுட் உங்களுக்கு உடனே கேட்க கிளியரானு சொல்லுவாங்க. போய்க்க இல்ல, எல்லாத்தையும் கிளியரா நீங்க கண்டினியூஸா எனக்கு ஒவ்வொருத்தர பேரும் சிலவங்க சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதனால எனக்கு பேரை வாசிச்சு கொள்ளையில நான் ஒவ்வொருத்தர பேரை சொல்லி வந்து கேட்டீங்க கிளியரான்னு சொல்லி. கிளியரா? ஓகே, கிளியர் தானே? ஓகே ஓகே, சரி, கிளியர். அப்ப இதுதான் எங்களோட ஃப்ரீ செஷன் முடிஞ்சாச்சு. நேத்தும் ஒரு ஃப்ரீ செஷன் செஞ்சாச்சு, இன்றைக்கும் பாரக்கெல்லாம் நேத்தும் ஒரு ஃப்ரீ செஷன், இன்றைக்கும் ஒரு ஃப்ரீ செஷன் செஞ்சாச்சு. இதோட அவங்களோட மேனேஜ்மெண்ட் பாடத்தை ஃப்ரீ செஷன் முடிஞ்சாச்சு. அப்ப நான் நேத்து சொன்ன மாதிரி எங்களோட ஃபைனல் இதுக்கு போற கிளாஸஸ் வரணும்னு சொன்னா நீங்க ஒஃபீஷியலா கிளாஸஸ் ஜாயின் பண்ணவங்களே கண்டினியூஸா கிளாஸஸ் வரையிலும். அப்ப கண்டினியூஸ் கிளாஸ்ல சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனை மட்டும் சொல்லிட்டு இந்தோட மைண்ட் மேப்பையும் இந்தோட ப்ரோமோ கோடையும் இன்றைக்கு நாங்க ப்ரோமோவையும் இன்றைக்கு நாங்க ஒரு சின்ன கதையோட சேர்த்து எங்களோட பாடத்தை முடியும். சரியா? அப்ப கிளாஸ் இன்ட்ரடக்ஷன் நேற்று சிம்பிளா சொல்றேன். இடத்துல 5 பாட்டா நான் உடச்சி செய்யறோம். எங்களோட ஃபைனலா கிளாஸஸ் கண்டினியூஸா ஜாயின் பண்றவங்களுக்கு அதுல தியரி கிளாஸ் ஒரு பாடம் போகும். தியரின்னு சொல்றது இப்ப நாங்க யூனிட் 12 படிச்சோம் தானே. இது அப்படியே யூனிட் 12 முடிஞ்ச போற பேப்பர் டிஸ்கஷன், அதோட யூனிட் 13 பேப்பர் டிஸ்கஷன், அதோட யூனிட் 14 அப்படியே தியரி கிளாஸஸ் போகும். ரிவிஷன் கிளாஸ்ல 2 ரிவிஷன் நடக்கும். யூனிட் 7ல இருந்து ஒரு ரிவிஷன் நடக்கும்.
யூனிட் 7 பேப்பர்ஸோடு சேர்த்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டினோட சேர்த்து டிஸ்கஸ் நடக்கும். யூனிட் 7 முடிஞ்சு யூனிட் 8, யூனிட் 8 முடிஞ்சு யூனிட் 9, யூனிட் 9 முடிஞ்சு யூனிட் 10 அப்படி போகும். இன்னொரு ரிவிஷன் நடக்கும் யூனிட் 4ல ரிவிஷன் நடக்கும். அந்த ரிவிஷன் வந்து கம்பல்சரியில ஆப்ஷனலா நடக்கும் வணிக அமைப்புகள்ல. அது முடிய 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 அடுத்தடுத்துக்கு போகும். அதே மாதிரி யூனிட் 1ல ஒரு ரிவிஷன் நடக்கும். அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு வீக்குக்கு ஒரு நாள் கட்டாயம் நடக்கும். இது ஒரு நாள் வீக்குக்கு நடக்கும், வீக்கு இது ஒரு நாள் நடக்கும், இது ஒரு நாள் நடக்கும், இது ஒரு நாள் நடக்கும். அதெல்லாம் வீக்குக்கு இன்னொரு கிளாஸ் நடக்கும், பேப்பர் கிளாஸ். அதுல MCQ டிஸ்கஷன் நடக்கும். நான் 2025க்கு பேப்பர் செட் பண்ணிட்டு, அதாவது செட் பண்ண பேப்பர் இல்ல, நிறைய இடத்துல எடுத்த புக்லெட் தான் MCQ புக். அப்ப அந்த MCQ புக்லெட்ல 2000 MCQ புக் இருந்துச்சு. அதாவது நான் கொஸ்டின் எடுத்த MCQ 2000 MCQ கொஸ்டின் எடுத்திருக்கிறேன். அந்த கொஸ்டின்ஸ் தான் 2025க்கும் டிஸ்கஸ் பண்ணியேன். அதோட ஒப்பிடக்கூட மோஸ்டா இதோட ரிலேட்டிவான கொஸ்டின்ஸ் தான் நிறைய வந்துருச்சு. அதே கொஸ்டின் வந்துருச்சு மூணு அது சொன்னீங்கன்னு சொன்னா பேப்பர் அவுட்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக்ல பேப்பர் அவுட் ஆகிதானே, நம்ம பேப்பர் அவுட் அல்ல, பேப்பர் வரல, பட் அதோட ரிலேட்டிவான கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணி. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு யூனிட்டுக்கு 100 MCQ டிஸ்கஸ் பண்ணுவோம். எத்தனை யூனிட்? ஒரு யூனிட்டுக்கு 100 MCQ. உங்களோட எக்ஸாம்ஸுக்கு முன்னால செமினார்ஸ் எல்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்றோம். ஒரு யூனிட்டுக்கு 100 MCQ. அப்போ இந்த 100 MCQல 5 MCQ தான் உங்களுக்கு ஃபைனலா வரப்போகுது உங்களோட ஃபைனல் பேப்பர்ல. சரியா? அப்ப இதெல்லாம் வீக்குக்கு நடக்கக்கூடிய விஷயம். வீக்குக்கு இந்த 5 கிளாஸ் நடக்கும். இதெல்லாம் மந்த்லி ஒரு கிளாஸ் நடக்கும். அது வந்து பேப்பர்ஸ் பார்ட் 2 கொஸ்டின்ஸுக்கு. இதெல்லாம் MCQ தானே, பார்ட் 2 கொஸ்டின்ஸுக்கு நாங்க யூனிட் வைஸ் ஒவ்வொரு சாப்டர் முடியக்குள்ள பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணினாலும் மொத்தமா ஓல் ஓவரா பேப்பர் செட் பண்ணல தானே. அப்ப ஒரு எக்ஸாம் நடக்கும் போயாண்டு, செமினார் நடக்கும் மோஸ்டா போயாண்டு. அதாவது பார்ட் 2 பேப்பர்ஸ் டிஸ்கஸ் நடக்கும். அது இல்லாம பேப்பர் செய்யற மெத்தட் எப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு 2 வீக்ஸுக்கு ஒருக்கா ஒரு 1/2 hour ஞாபகம் காட்டல் டீ டைம் செஷன் மாதிரி ஒரு 1/2 hour நடக்கும். அப்ப அதை வச்சு இத்தனை கம்ப்ளீட்டான செஷன் ஆயிடும். அப்ப ஒரு வீக்குக்கு கிட்டத்தட்ட மோஸ்ட்லியா மேக்சிமம் ஒரு 5 கிளாஸ் செட் ஆகும். மந்த்லி 20 கிளாஸ் செட் ஆகும். ஒரு செமினார் 2 டீ டைம் செஷன், மொத்தமா கிட்டத்தட்ட 25 செஷன் ஒரு மந்த்துக்கு செட் ஆகும். 25 செஷனுக்கும் நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 1500. இந்த அளவுக்கு யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க. பட் ரீசன் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சேவ் பண்றதுக்காக இல்ல, ஏண்டா நாங்களும் அந்த சிச்சுவேஷன் படிச்சதுனாலதான் இந்த அமௌண்ட்டுக்கு இந்த விஷயம் செஞ்சுதான். சரியா? அப்ப இதுதான் எங்களோட கிளாஸ் டீடைல்ஸ். MCQ டிஸ்கஷன்ஸ், பாஸ் பேப்பர் டிஸ்கஷன்ஸ், மாடல் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே செய்வோம். சேம் டைம் கிரேட் 12 நான் உங்களுக்கு சொல்லி தர வேண்டாம். சரியா? இது இல்லாம எக்ஸாம்ஸ் நடக்கும். ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு எக்ஸாம், டேம் எக்ஸாம் நடக்கும். எக்கனாமிக்கும் இதே ப்ராசஸ் தான் நடக்கும், பிசினஸும் இதே ப்ராசஸ் தான் நடக்கும். பிசினஸ் எக்கனாமிக்ஸ் ரெண்டுமே நான் தான் செய்றேன். ரெண்டுலயுமே உங்களுக்கு டேம் எக்ஸாம் நடக்கும் 3 மாசத்துக்கு ஒருக்கா. சரியா? அடுத்தது உங்களுக்கு பாஸ்ட் கிளாஸ்ல ரெக்கார்டிங்ஸையும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளு. உதாரணமா நாங்க யூனிட் 7ல இருந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணி போவோம். யூனிட் 1ல இருந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணி போவோம். ரிவிஷன் போகும் இடையில இதுக்கு முதல் கிளாஸஸ் உங்களுக்கு சம்டைம் வேற கிளாஸஸ் நீங்க ஜாயின் ஆகி உங்களுக்கு பாடங்கள் கிளியர் இல்லாட்டி அந்த பாடத்துல உங்களுக்கு ரெக்கார்டிங் எடுத்துக்கொள்ளும். அந்த ரெக்கார்டிங் இப்பக்கு அவைலபிள் ஆகிக்கிறேன்னா யூனிட் 9ல இருந்து யூனிட் 18 வரைக்கும் ரெக்கார்டிங் அவைலபிள் ஆகிக்குது. அடுத்து யூனிட் 1ல இருந்து 6 வரைக்கும் அவைலபிள் ஆகிக்குது. யூனிட் 7ம் 8ம் ரெக்கார்டிங் மட்டும் என்கிட்ட அவைலபிளா இல்ல. ரீசன் அந்த ரெக்கார்டிங் அழிஞ்சிச்சு. ஏன்னா அதை யூடியூப்ல அப்லோட் பண்ண கிடைக்கல. அந்த சிச்சுவேஷன்ல யூடியூப்ல அப்லோட் பண்ண கிடைக்கல. மற்ற எல்லா ரெக்கார்டிங் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் பாக்குற மாதிரி அவைலபிள் ஆகிடுது. அதையும் உங்களுக்கு யூஸ் பண்ணி. சரியா? இதுதான் கிளாஸ் டீடைல்ஸ். இது எக்கனாமிக்கும் பிடியது ஆகிக்குது, பிசினஸுக்கும் பிடியது ஆகிக்குது. நீங்க எக்கனாமிக் பிசினஸ் ரெண்டுக்கும் ஜாயின் பண்றாங்கன்னு சொன்னா மந்த்லி நீங்க பே பண்ணணும். அதுவும் எப்ப இன்னைக்கு நவம்பர் 23 தானே. நவம்பர் 23ல இருந்து நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ளுக்கு நீங்க இணைவீங்கன்னு சொன்னா, கிளாஸுக்கு இணைவீங்கன்னு சொன்னா 2 பாடத்துக்கும் சேர்த்து இணைவீங்கன்னு சொன்னா மந்த்லி பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 2500 ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் தான். ஒரு பாடத்துக்கு 1500 மீன் 3000 பே பண்ணணும். பட் இந்த வீக்குக்குள்ளுக்கு நீங்க ஜாயின் பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் ஃபீஸ்ல மட்டும் 500 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உங்களுக்கு 2500 பே பண்ணவும். சரியா? அப்ப இதான் கிளாஸ் டீடைல்ஸ். அப்ப உங்களுடைய கிளாஸஸ் கண்டினியூஸா ஜாயின் பண்ண ஒண்ணு சொன்னா 076 73 97 445க்கு ஒரு மெசேஜ் வந்து போடுங்க. உங்களுக்கு கண்டினியூஸா ஜாயின் பண்ண ஏழும். சரி, கண்டினியூஸா ஜாயின் பண்ணிடு. அப்புறம் உங்களுக்கு ஒஃபிஷியல் குரூப் ஆட் பண்ண அப்புறம் அப்புறம் கண்டினியூஸா உங்களுக்கு கிளாஸஸ் வர ஏழும். அப்ப இந்த டீடைல்ஸ் சொல்லிட்டு அடுத்தது வந்து இந்த எக்கனாமிக் பிசினஸ் ரெண்டுக்கும் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு கண்டினியூஸா ஜாயின் பண்ணிடும். அடுத்த கான்செப்ட் வந்து இப்ப நாங்க கிளாஸ்ல ஃபைனல் பார்ட்டுக்கு வருவோம். ஃபைனல் பார்ட் நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் முடிய போல உங்களுக்கு 3 சாப்டர் தருவோம். இந்த 3வது சாப்டர் வந்து கம்பல்சரி இல்ல. சில நேரம் தெரிஞ்ச கதைகள் தான் மட்டும் சொல்றேன், தெரியாத விஷயம் ட்ரை பண்ணி பண்றேன்.
ஓகே, அடுத்து வந்து மைண்ட் மேப். முதலாவது கான்செப்ட் தான் மைண்ட் மேப். ஒரு கிளாஸ் முடிவுக்குள்ள மைண்ட் மேப் தருவோம். மைண்ட் மேப் வந்து என்னோட கிளாஸ் நாங்க என்னத்தை டிஸ்கஸ் பண்ணினோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். என்னோட கிளாஸ்ல மேனேஜர்ஸ் என்றா யாருன்னு டிஸ்கஸ் பண்ணோம். முகாமையாளர்டா யாரு, முகாமையாளர்டா யாரு, முகாமையாளருடைய பிரதானமான வகிப்பாகம் என்ன, பிரதானமான வகிப்பாகம் 3. ஆளுடை வகிப்பாகம், தகவல் வகிப்பாகம், தீர்மானம் எடுத்தல் வகிப்பாகம். அது ஒண்ணு வேணா உங்களுக்கு இப்படி நோட் அவுட் பண்ணிக்கொள்வோம் சைட்ல. ஆளுடை வகிப்பாகம், தகவல் வகிப்பாகம், தீர்மானம் எடுத்தல் வகிப்பாகம். அது பிரதான வகிப்பாகத்தை கீழே துணை வகிப்பாகம் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். துணை வகிப்பாகம் வந்து மொத்தம் 10 ஒன்மண்டா உங்களுக்கு இதே இடத்துல திருப்பி போட்டுக்கொள்ள மேலும். ஆளுடை வகிப்பாகம், தகவல் வகிப்பாகம், தீர்மானம் எடுத்தல் வகிப்பாகத்தை கீழே 10 ஷோர்ட் அவுட்டா பண்ணிக்கொடு. எக்ஸாம்பிளோட நாங்க டிஸ்கஸ் பண்ணி தலைவர், நிறுவன பிரதானி, அதே மாதிரி தொடர்பினை பேணுபவர், தகவல் வகிப்பாகத்தை தகவல் வழங்குபவர், கண்காணிப்பாளர், ஊடக பேச்சாளர், தீர்மானம் எடுத்தல் வகிப்பாகத்தை முயற்சியாளர், இடர்களை கைக்கொள்பவர், வளங்களை ஒதுக்கீடு செய்பவர், நடுநிலையாளர் சொல்லக்கூடிய விஷயத்தை பேசிட்டு மேனேஜர்ஸ் வகைகளை பேசணும். மேனேஜர்ஸ் வகைகள் அதுல 3 மேனேஜர்ஸ் பேசணும். ஒன்று உயர்மட்ட முகாமை, நடுத்தர மட்ட முகாமை, கீழ்மட்ட முகாமை. இவங்களுக்கு ஈக்க வேண்டிய ஸ்கில்ஸையும் அவங்களோட வேலைகளையும் ஷோர்ட்டா பேசணும். இதுதான் எங்களுடைய கிளாஸ்ல பேசின விஷயம். அடுத்த கிளாஸ்ல பேசக்கூடிய விஷயம் நாங்க ப்ரோமோவா சொல்றோம்னு சொன்னோம். ஒரு கிளாஸ் முடியக்குள்ள 4 கிளாஸ்ல 4 டைம் டேபிள் நான் நைட்டுக்கு சென்ட் பண்றேன் ஃபிக்ஸா ஜாயின் பண்ணவங்களுக்கு. அப்ப அந்த டைம் டேபிள் படி அடுத்த முகாமைத்துவ பாடத்துல நாங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா இதே கான்செப்ட் திருப்பி டிஸ்கஸ் பண்ணுவோம். மேனேஜர்ஸ் வகைகள் 3 டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு போறோம் மேனேஜ்மெண்ட் ப்ரோசஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது டிசிஷன் மேக்கிங், இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட டிஸ்கஸ் பண்ணா ஃபவுண்டேஷன் ஃபுல் கம்ப்ளீட். சரியா? இந்த 3 விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும். இதுதான் எங்களோட ப்ரோமோ. தேவையானவங்க எழுதிக்கோங்க. கிளியர் இல்லாட்டி இந்த பார்ட் கிளியர் கேட்கும். சரியா? அப்ப இன்னைக்கு வலிமையான சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு கதையோட என்னோட பாடத்தை முடிப்போம். சரி, கதையோட என்னோட கான்செப்டை முடிப்போம். இன்னைக்கு சொல்ல வந்த கதை என்னன்னு சொன்னா இது 3வது கதைன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு கதை சொன்னேன், நேற்று ஒரு கதை சொன்னேன், இன்னைக்கு 3வது கதை. இந்த கதை என்னன்னு சொன்னா சம்டைம் உங்களோட கன்சிஸ்டன்சிய ஒரு இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய கதையா சிம்பிளாய். ஒரு நாட்டு அரசனுக்கும் இன்னொரு நாட்டு அரசனுக்கும் ஒரே சண்டையா. சரி, ஒரே சண்டை. இப்ப அந்த நாட்டு அரசு தாரமே ஏ நாடுன்னு, நாடு ஏ, நாடு பி. ஏ நாடுக்கும் பி நாட்டுக்கும் ஒரே சண்டை. இந்த 2 நாட்டுக்கும் இடையில ஒரு பாலம் ஈகுது. என்ன ஈகுது? ஒரு பாலம். நாடு இல்லாம ராசதானி வச்சுக்கோங்க. எப்படிதான் நாட்டுக்கு பாலம் நீக்காது தானே. நம்ம ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் பாக்கு நீர் பாலம் நீக்காது தெரியா? சரியா? அப்ப 2 நாட்டுக்கு அது 2 ராசதானிகளுக்கு இடையில ஒரே சண்டை. இப்ப ஏன்னு செல்லக்கூடிய ராசதானி இந்த ராசதானிக்கு சண்டை பிடிச்சக்குள்ள யுத்தத்துக்கு ஆக்களோட செட் பண்ணி போக்கோல அவங்களோட படைகளை கண்டடிக்க பயந்து ஓடி வாரான். என்ன செய்யறான்? பயந்து ஓடி வந்தடிக்கு இப்ப ஏன்னு செல்லக்கூடிய ராஜாக்கு சரி வெக்கம். இவன் போறவன் எல்லாம் ஓடி வாரான். வேலைதானே யுத்தம் என்ற பேர்ல பி அடிச்சாமே வெற்றி கொண்டேக்குது. பி யுத்தத்துல படையில இறங்காமலே வெற்றி கொண்டேக்குது. இதை பார்த்துட்டு ராஜாக்கு சரி கவலை. என்ன செய்வோம் யோசிச்சுக்கோ நீந்துட்டு ஏ ராஜா செஞ்ச பேர் என்னன்னு சொன்னா, ஏ ராஜா என்ன செஞ்சாங்கண்டா இந்த பாலத்துக்கு ஒரு சங்கிலி ஓட்டிக்கிறான். அந்த சங்கிலி என்னன்னு சொன்னா பாலத்து ஓரத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்குது. இந்த சங்கிலியை அவுத்துட்டன்னு சொன்னா பாலம் அப்படி இந்த பக்கத்துக்கு போய்த்துடும். இங்கால திருப்பி வரணும்னா திருப்பி அதை அட்டாச் பண்றதுக்கு சங்கிலி அடிச்சோடும். அதான் டெக்னிக்கல் ரீதியா செட் பண்ணி வச்சுக்கிறான். தாராளமா ஒரு சுவிட்ச் அமைக்கிற மாதிரி ஏதாச்சும் டெக்னிக் லைஃப் எல்லாம் மாறிக்குதானே, அந்த இடத்துல ஈகுது. இப்ப இந்த மக்கள் எல்லாம் செய்து யுத்தத்துக்கு படை போகுதுதானே. படையில பேய்த்து இந்த பாலம் தாண்டி போக்கல பீட பட வரக்குள்ள ஓடிவாரு. இதுதானே பிரச்சனை. இப்ப ஏ ராஜா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஏ படையை ஃபுல்லா அனுப்பிட்டு பாலத்தை தாண்டின உடனே பாலத்துல சங்கிலியை கழட்டி விட்டான். இது ஆப்பு மாதிரி தான் விளங்கும். எங்கட பார்வையில ஆப்போன மாதிரி தான் விளங்கும். இப்ப என்ன ஆகுது? படைக்கு என்ன வச்சுக்குது? படை இப்ப இங்கெல்லாம் வர்றையில திருப்பி வந்தா புலோனும் கிணத்து கொடுக்குது, அந்த குளத்து கொடுக்கு புலோனும் உயிர் ஆபத்து. இப்ப திருப்பி வர்ற ஓணும் என்று சொன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன செய்யணும்? பி என்று செல்லக்கூடிய படைக்கு அடிச்சுட்டு தான் வரும். வேற ஆப்ஷன் இல்லை. வேற நாட்டுக்கு வர எடுக்கவும் இல்லை. நாட்டுக்கு ராஜா எடுக்கிறோம் இல்லை. எடுக்கணும் என்று சொன்னா
இந்த பாலத்துக்கு சங்கிலிய போடணும்டா பி என்று செல்லக்கூடிய நாட்டுக்கு அடிச்சுட்டு தான் வரும். இங்க போய் தோத்தா இவங்களோட சிறை கைதிகளாக மாறுவோம், இல்லாட்டி உயிரிழக்க வேண்டியும். அப்ப ஈகிற ஒரே ஒரு ஆப்ஷன் பி என்று செல்லக்கூடிய நாட்டை அடிச்சண்டு போகணும். ஈகிற ஒரே ஒரு ஆப்ஷன் அடிச்சண்டு போகணும். ஈகிறது ஒரே ஆப்ஷன் தானே. என்ன செஞ்சீங்க? 2 ஆப்ஷன். ஓடி வரவும் மேலும் யுத்தம் செய்யவும், ஓடி வரவும் மேலும் யுத்தம் செய்யவும். அதனால நிறைய பேர் ஓடி வருவாங்க. அடே குடும்பம் வைக்குது, புள்ளைக்குது, குட்டியது ஓடி வருவாங்க. இப்ப குடும்பம் புள்ள குட்டிய பார்க்கணும்டா ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அடிச்சுட்டு மட்டும்தான் வரும், வேற ஆப்ஷன் இல்லை. அப்ப வேற ஆப்ஷன் இல்ல சுட்டி என்ன செய்யறாங்கடா அடிச்சுட்டே வாராங்க. இது யுத்தத்துல ட்ரை பண்ணி வின் பண்ணிட்டு வாராங்க. இந்த இடத்துல வின் என்று செல்லக்கூடிய ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கு ரீசன் என்ன? வின் என்று செல்லக்கூடிய சக்சஸ் கிடைக்கிறதுக்கு ரீசன் என்ன? இவங்கள்ட்ட ஈந்தது ஒரே ஒரு ஆப்ஷன், ஒரே ஒரு ஆப்ஷன். முதல் 2 ஆப்ஷன் ஏஞ்சி பாஞ்சி வரவும் மேலும் யுத்தம் செய்யவும் மேலும். அதனாலதான் வின் பண்ண தோத்து கொண்டிருந்தாங்க. இப்ப வின் பண்றதுக்கு ரீசன் என்ன? ஒரே ஒரு ஆப்ஷன், அடிச்சா மட்டும்தான் திரும்பி நாட்டுக்கு வரையும். அதனாலதான் அடிச்சுட்டு வந்தாங்க. அதே மாதிரி உங்களோட லைஃப்லயும் நிறைய ஆப்ஷன் சீக்கும். நிறைய ஆப்ஷன் சீக்கிறதுனால ஒரு ஆப்ஷனுக்கு கொடுக்குற டார்கெட் எஃபெக்டிவ் குறையும். நிறைய பேருக்கு வாப்பட பிசினஸ் ஈக்கும், உம்மோட பிசினஸ் ஈக்கும், அதை செய்யலும் ஏ முடிஞ்சிருக்கு, இதை செய்யலும் அந்த பயம் இல்லாததுனால ஏ படிக்கிறது இல்லை, ஏ ஃபோக்கஸ் பண்றது இல்லை. அப்படி எல்லாம் விட்டுட்டு ஏ படிச்சாதான் எனக்கு ஜாப், ஏ படிச்சாதான் எனக்கு சாப்பாடு, ஏ படிச்சாதான் எனக்கு என்ன செய்யும் எல்லாம் கிடைச்சும் ஒரு ஆப்ஷன் இல்லா உப்பிடமே இறங்கி படிப்பீங்க. இறங்கி யுத்தத்தை செஞ்ச மாதிரி இறங்கி படிப்பீங்க. சரியா? இறங்கி வேலையை செய்வீங்க. அப்ப எப்பயுமே உங்களோட லைஃப்ல நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுக்கொள்ள வேணும். ஒரு ஆப்ஷன்ஸ் தான் செஞ்சா இது மட்டும்தான், இது செஞ்சா மட்டும்தான் எனக்கு விஷயம், இது செஞ்சா மட்டும்தான் எனக்கு மற்ற வேலையை செய்ய ஏழுமென்ற ஒரு ஆப்ஷனை மட்டும் வச்சுக்கோங்க. அது உங்களோட வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போயிட்டு சேர்த்துடும். அப்ப இந்த கதையில சம்டைம் நீங்க ஏதாச்சும் ஒரு படிப்பினை எடுத்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இதோட என்னோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணுவோம். இதோட 2வது ஃப்ரீ செஷன் முடிஞ்சு இது வரைக்கும் கலந்து கொண்டு சப்போர்ட் பண்ணி நேற்று கிளாஸுக்கும் என்னோட கிளாஸுக்கும் தொடர்ச்சியா கன்சிஸ்டன்சியா சப்போர்ட் பண்ணி இருந்தவங்க எல்லாத்துக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ ஸோ மச். நாங்க இன்னும் ஒரு செஷன்ல ட்ரை பண்ணுவோம். ஃப்ரீ செஷன் செய்யறேன்டா யூனிட் 7க்கு நான் ஒரு ஃப்ரீ செஷன் செய்ய பார்க்கிறேன். யூனிட் 7க்கு அதே மாதிரி குரூப்ல போட்டு யூனிட் 7க்கு நான் ஃப்ரீ செஷன் செய்ய பார்க்கிறேன். அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதையும் ஜாயின் பண்றதுக்கு சான்ஸ் உள்ளதா? சரியா? அப்ப இதுவரைக்கும் கலந்து கொண்டதுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ. முதல்ல நாங்க இன்னொரு கிளாஸ்ல சந்திப்போம். செஷனை வைண்ட் அப் பண்றேன். ஓகே தங்கச்சி, வெல்கம்.